ஓஎஸ்டின்னாவே நமக்கு தியாகராஜ கிருத்தின்னு தான் நமக்கு ஞாபகம் வரும். அவரோட கச்சேரியில் மேக்ஸிமம் தியாகராஜ கிருத்திகள் பாடுவார் அப்படின்றதுக்காக. திஸ் இஸ் ஒன் சச் அக்கேஷன். அது தியாகராஜ கிருத்தி அவ்வளோ பாடினதோ என்னமோ தெரியல, அவருக்கு ஏதோ ஒரு தூரதர்ஷனம் இருந்திருக்கும் போல் தெரியுது. அதில் கடைசியில் சில வார்த்தைகள் சொல்லுவார், அதை நம்ம கேட்கணுன்னு எனக்கு தோன்றுறது. ஸோ வில் சுவிட்ச் ஓவர் டு வீடியோ நோ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு தேதி 4th May 2022. On the same day in the year 1767, that is 255 years ago, Thyagaraja was born. So we are remembering him, we are paying homage to him. And Thyagarajan is singing. Very fortunate. So this occasion is not a concert to show our vidvat and all. It's like a tribute, a homage to the saint composer. So the number of kritis will be more, and ragam swaram will be there, but it will be limited, because occasion is like that. That is the occasion. Kutura nendu veda kutura harine nendu veda kutura harine nendu veda kutura harine nendu veda kutura harine nendu veda kutura Hari 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 nendu veda kutura Nandu veda kutura Harine nandu veda kutura Bale Nangu ஏகப்பட்ட கீர்த்தனைகள். அது ಶ್ರೀರಾಮುನಿ ನಡು ಕಣ್ಣು ಕೊಳ್ಳಿದ್ದಿ 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 ಏನ ಕುಲಮಂದು ಏನ ಕುಲಮಂದು
ಇಂಬುಗಾನ ಪೂಟಿನ ಕೋಲಮಂದು ಇಂಬುಗಾನ ಪೂಟಿನ ಕೋಲಮಂದು ಇಂಬುಗಾನ ಪೂಟಿ ಇಲಲೋನ ಸೀತ ನಾಯಕು ನೀನೇಡು ಕಣ್ಣುಕೊಳ್ಳಿನಿ ఈన కూలబందు ఇంపుగాన పూటి ఇలలోన సీత నాయకు నీనేడు కన్ను కొల్టిని శ్రీరాముని నడు కన్ను కొల్టిని భరత లక్ష్మణ శత్రుఘ్నను కొలువై భరత లక్ష్మణ శత్రుఘ్నను కొలువై భరత లక్ష్మణ శత్రుఘ్నను కొలువై భరత లక్ష్మణ శత్రుఘ్నను కొలువై పవమాన సుతుడు పదమూల పేట భరత లక్ష్మణ శత్రుఘ్నను కొలువై పవమాన సుతుడు పదమూల పేట దిరులైన సుగ్రీవ ప్రాముకోలు దిరులైన సుగ్రీవ ప్రాముకోలు దిరులైన సుగ్రీవ ప్రాముకోలు దిరులైన సుగ్రీవ ప్రాముకోలు వినుతి సేయ శ్రీ త్యాగరాజుని నడు వినుతి సేయ శ్రీ త్యాగరాజుని నడు కన్ను కొల్టిని శ్రీరాముని నడు కన్ను కొల్టిని శ్రీరాముని నడు కన్ను కొల్టిని రారమాయండి తగ రారమాయండి తగ రామర రామాయండి తగ రామర రామాయండి తగ రఘువీర సుకుమార మృకేద రామర రామాయండి తగ రఘువీర సుకుమార మృకేద రామర రామాయండి తగ దశరథ కుమార దశరథ కుమార దశరథ కుమార దశరథ కుమార నన్నే ఓర పాడలే రామర మాయుతగ దశరథ కుమార నన్నే ఓర పాడలే రామర రామాయుతగ రఘువీర సుకుమార మృకేద రామర రామాయండితగ நான் முதல்ல 3 பாட்டு பாடினேனே, நேனெந்து வேத குதுரா, அதுக்கப்புறம் கண்ணு கொண்டினி, அதுக்கப்புறம் ராரா. இதுக்கு என்ன சீக்வன்ஸ் இப்படின்னா, தியாகராஜ சாமி லைஃப்பில் நடந்த ஒரு நிகழ்ச்சியோட பிரதிபலிப்பு தான் அது. அந்த விக்கிரகம் காணாம போயிடுறது இல்லையா, அவர் தேடுறார், ஊர் முழுக்க தேடுறார் எங்கே போட்டு. தேடும்போது பாடுற பாட்டு இந்த நேன் இந்த வித குதிரை. எங்கே உங்களுக்கு ஈ சர்ச்சிங் எங்கே விழுந்ததோ எங்கே இருந்ததோ அப்படின்னு அந்த விரகத்தில் பாடுற பாட்டு இந்த நேன் எந்த வித குதிரை. அடுத்தது காவேரியில் கண்டுபிடிச்சுடுறார் விக்கிரகத்தை. உடனே கண்ணு கொண்டி அப்படின்னா அது அந்த இன்சிடென்ட். அந்த காவேரி ஜலத்துலேருந்து விக்கிரகத்தை எடுத்துண்டு அணைச்சுண்டு ஆற்றுக்கு அழைச்சின்னு வர்றார். அப்போ பாடுறார் ராரமாயண்
அதாவது அவரோட வாழ்க்கை, அவரோட இதை நினச்சி பார்த்தோம்னா இப்படி கூட ஒருத்தர் இருக்க முடியுமா, ஒருத்தர் கம்போஸ் பண்ண முடியுமா, ஒருத்தர் பக்தி பண்ண முடியுமா, ஒருத்தர் அந்த மாதிரி வாழ முடியுமா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். அனுஷ்டானங்க விடலை, பிராமணம் பாராயணம் விடலை, நித்தியப்படி உஞ்சவர்த்தி விடலை, பூஜையை விடலை, பாட்டு கிளாஸை விடலை, சாயங்காலம் ஆராதனை விடலை, ராத்திரி திவ்யநாம பூஜனை, ராத்திரி டோலசம். இந்த மாதிரி ஒரு 80 years இருந்திருக்கார். யாரால் முடியும்? ஏன் பகவான் காட்சி கொடுக்க மாட்டார் அவருக்கு? அப்பேற்பட்ட ஒரு செயின்ட் தியாகராஜ சுவாமி. தியாக பிரம்மம் அவருக்கு பேர். அந்த பிரம்மங்கிறது அது ஃபேமிலி நேம் தான். இப்போ தீட்சிதர் சாஸ்திரிங்கிற மாதிரி. இப்போ தீட்சிதர் குடும்பம்லாம் இன்னைக்கு மட்டும் இருக்குது. சாஸ்திரி இப்பவும் இருக்குது. லால் பகதூர் சாஸ்திரி, யமனி சங்கர சாஸ்திரி, ஆர்கே வெங்கட்ராம சாஸ்திரி, இப்படி எவ்வளோ இன்னைக்கு மட்டும் அந்த குடும்பம் இருக்குது. இந்த பிரம்மம் இல்லையே. பிரம்மங்கிறது யாருக்கு இருக்குது? தியாகராஜ சுவாமிக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் வாசுதேவ பிரம்மன்னு ஒருத்தர் இருந்தார். அதுக்கப்புறம் இந்த பிரம்மமே இல்லை. பிரம்மங்கிற அந்த ஃபேமிலியே போயிடுது. தியாக அது அதோட ஆன்சஸ்டர் வந்து சதாசிவ பிரம்மம், உபனிஷத் பிரம்மம், பஞ்சானந்த பிரம்மம், பஞ்சாபிகேச பிரம்மம், ராம பிரம்மம், தியாக பிரம்மம். இதுதான் அந்த வம்சம். அதனால் தியாகராஜ சுவாமி காம்போசிஷனை அதை புரிஞ்சுட்டு அந்த அர்த்தத்தை படித்து புரிஞ்சுட்டோம்னா நமக்கு நிச்சயமாக மோட்சம் தான். ஹலோ, இது போடு. அந்த தியாகராஜர் கிருத்தியை இவரோட ஜாஸ்தி யாரும் பாடினதில்லை. அவரே சொல்கிறார், பாடினா மோட்சம்தான்ட்டு. அந்த ஒரு இதை சொல்கிறதுக்கு தான் இதை நான் போட்டு காட்டினேன். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அவருக்கு மோட்சம் கிடைக்கும்ட்டு. நான் வில் ஹேண்ட் ஓவர் டு அருண் டு கேரி ஆன் த ப்ரோக்ராம். Namaskaram. O S Thyagarajan, எங்கள் அண்ணா, he was more a fatherly figure for me. Reason being, not only a teacher, I have learnt from him, but also என்னுடைய உபநயனம், திருமணம் எல்லாம் அவர் தான் பண்ணி வச்சது. அவரும் மன்னியன் தான். பிகாஸ் எனக்கு அடுத்தபடியாக இருக்கிற அண்ணா மோகன், அவனுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா பண்ணி வச்சான். 2 பேருக்கும் சேர்த்து போட்டா பொண்ணு. ஸோ அவருக்கு பண்ணி வச்சா, எனக்கு வந்து அண்ணாமணி தான் பண்ணி வச்சான். என்னோடய கல்யாணம் அண்ணாமணி தான் பண்ணி வச்சான். என்னுடைய குழந்தைக்கு அன்னப்பிராசம் அவா தான் பண்ணி வச்சான். ஸோ எல்லாமே, ஸோ வாஸ் மோர் அ ஃபாதர்லி ஃபிகர். அவர் வெளியில் ஜாஸ்தி ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது, அதாவது அன்பை காமிச்சிக்க தெரியாதே தவிர, there was abundant love and affection for the family. And all his expressions came only through his music. Like Sir said, he won't give a gap. Kacharila, and mostly it will be 70%, 80% would be Tyagaraja Kritis. ஸோ அது ஒன்று. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, இதை வந்து இனிஷியேட்டிவ் எடுத்தது இந்த ஈவெண்ட்டுக்கு முதற்கண் என்னோடய நன்றியும் வணக்கத்தையும் ராமகிருஷ்ணன் சாருக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னது. அப்புறம் அவரே தன்னுடைய பெருந்தன்மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரசிகாஸ்னு போட்டுட்டார். அவரோட இனிஷியேஷனில் தான் இது நடக்கிறது, அவரோட தலைமையில் தான் நடக்கிறது. ஒரு வார்த்தை தான் சில பேர்கிட்ட நான் பேசினேன். அவங்கெல்லாம் உடனே வித்தவுட் ஹெசிடேட்டிங் they all have come. ரொம்ப மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ without further delay, I now request Chettiar sir to offer his tribute first. Thank you. Chettiar sirku நான் வந்து அப்படி தான் பண்ணேன். Mukund, somebody come. Chettiar sirku நான் வந்து மொபைலில் அவரை கூப்பிட்டேன்.
இந்த மாதிரி இருக்குன்னு. இல்லை நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நான் வந்துடுறேன், 21 ஞாயிற்றுக்கிழமை தான் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டார். தட் வாஸ் வாட் ஹீஸ். அதுக்கப்புறமா இருந்து அவர் பேசி, அவர் செக்ரட்டரி பேசி தெரிஞ்சுட்டு ஒரு எவ்வளோ ஒரு ஒத்துட்டோன்னா ஹவு டு ஆனர் த வேர்ட் அப்படிங்கிறது வந்து இவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ வெரி மச். இங்கே இருக்கிறவர்களே ரொம்ப குறைச்சலாக விஷயம் தெரிஞ்சவன் நான் ஒன்று. நான் இன்னும் 2 கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னதுனால நீங்கள் முதல்ல பேசிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னார். இதை பற்றி சொல்கிறேன்னா முதல் வரிசைகளுக்கு அவள் தான் சொல்ல முடியும். விவி சுந்தரம் மாதிரி இருக்கவா சொல்லலாம். எனக்கு வந்து அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கல. எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா 1947ன்னா இப்போது 76 வயசு ஆகுது. 76 வயசுலாம் இப்போ பெரிய வயசே இல்லை. இப்போல்லாம் 80, 90லாம் சாதாரணமாக இருக்காங்க. நமக்கு கொடுத்து வைக்கலன்னு சொல்லணும். இப்போ அவர் சொல்லும்போது அந்த தியாக பிரம்மத்தை பற்றி எவ்வளோ அழகாக சொல்லிட்டு வந்தார் இந்த இதில். நான் அப்போ தான் வந்தேன். அந்த கீர்த்தனம் முடிஞ்சோடனே எந்த சமயத்தில் பாடப்பட்டதுன்னு சொல்லி அப்புறம் காவிரியில் கிடச்சோடனே அவர் சந்தோஷப்பட்டார்னு. இதெல்லாம் 2-3 பேர் தான் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு மனுஷால் இருக்கா. அந்த நிகழ்ச்சிக்கு நான் வரல, இருந்தாலும் இன்றைக்கி இது மூலம் பார்த்ததுக்காக நான் ஆர்கே சாருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நிறைய விஷயங்கள்லாம் இப்போ இங்கே முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்க நான் கலந்துட்டுருக்கேன். இவர் நான் அருண் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பழக்கம். எப்படி அருண் பழக்கம்னா, எங்கள் நாராயணிங்காருன்னு சொல்லிட்டு ட்ரிப்ளிகனில் இருந்தார். அவரே ஒரு சித்த புருஷர் மாதிரி. அவர் இதில் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அங்கே ஒவ்வொரு சனியோ அல்லது வியாழனும் பஜன்ஸ் நடக்கும். அப்போது தூர்தர்ஷன்லேருந்து எச் ராமகிருஷ்ணன் வருவார். அப்போது இவர் ஒரு அருண் சார்லாம் வருவார். அப்போது இவர் நாராயணன் சொன்னார், அருணுக்கு வந்து ஒரு விருது உங்களுக்கு கொடுக்கணும், ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட. அப்போ பிரம்மாண்ட சபையில் அதுக்கு விருது கொடுக்குற இது ஆரம்பிக்கலை. அப்படின்னா எங்களுக்கு டிசம்பரில் இடம் கிடைக்காதனால டிசம்பர் சீசன் கொண்டாடாமல் இருந்தோம். இதெல்லாம் மியூசிக் கம்பெனியில் ஃபிக்ஸ் பண்ணாங்க, பண்ணுங்க அப்படின்னார். எனக்கு வந்து அவருக்கு நீங்கள் வந்து பண்ணணும், உங்கள் ஏதோ ஒரு சவால்னு பண்ண பிரம்மாண்ட சவால் பண்ணலான்னு. அப்போ அவருக்கு அருண் சாருக்கு அவர் கையால் அந்த விருது கொடுத்து ஆரம்பிச்சது. அது அருண் சார் ஃபேமிலியுடைய என்ன சொல்கிறது, அவங்க ஆசீர்வாதம் உடனே எங்களுக்கு வந்து இப்போது அந்த பெத்தாச்சி அந்த மண்டபம் கிடச்சிது. அப்போ தான் கட்டின்னு இருந்தாங்க. அப்புறம் பார்த்துட்டு கிடச்சி அப்புறம் பிரம்மாண்ட சபை அங்கே ரெகுலராக நடத்த ஆரம்பித்தோம். வருஷம் கொடுக்க ஆரம்பித்தோம். எனக்கு சார்கிட்ட அவ்வளோ பழகக்கூடிய தியாகராஜன் சார் பழகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அதனால் எனக்கு நிறைய, அதாவது என்னுடைய சொந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஜாஸ்தி சான்ஸ் இல்லாமல் போச்சு. தயவுசெய்து மன்னிக்கணும், நான் இதில் வந்து முதல்ல பேசணுன்னுட்டு அதிகமாக அவரை பற்றி பேசலையேன்னு சொல்லிட்டு. அந்த குடும்பத்தின் மேலே பெரிய பற்றுதல் உண்டு. குறிப்பாக அருண் சார் பேரில் எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் உண்டு. ஏன்னா என்னுடைய குருநாதர் வந்து அவரை எப்படி தன் பிள்ளை மாதிரி வச்சுட்டு இருந்தார். அதனால் அந்த ஈடுபாடு எனக்கு வந்து நினைக்கிறேன். நான் அவருடைய பாடல்கள் கேட்குறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலன்னு சொல்லணும், நான் ஸ்ரத்தையாக போய் கேட்கலன்னு தான் சொல்லணும். எனக்கு இப்போ அவர் அமெரிக்காவிலேருந்து ஒரு நிகழ்ச்சி விடாமல் வந்து இப்போ கேட்டுருக்கார். 6 மாதம் இங்கே 6 மாதம் அங்கேன்னு இருந்தாலும் கூட அந்த மாதிரி இப்போ திருச்சி சங்கரன் சார் வந்திருக்கார், இப்போ ராமச்சந்திரன் சார் வந்திருக்கார், நம்ம நாகை வந்திருக்கார். இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு தரம் நான் உண்மையாக ஒரு விஷயம் சொன்னேன். இதில் நாரதகான சபாவில் ஹரிதாஸ் சுவாமிகள் அன்றைக்கி எல்லோரையும் கூப்பிட்டுருந்தார். அதாவது இங்கே சிட்டியில் எத்தனை பாடகா இருக்கோ அத்தனை பேர் கூப்பிட்டுருந்தார். தியாகராஜன் சார் கூட வந்திருந்தார். அப்போ எல்லாருக்கும் ஒரு கால் சவரன் கொடுத்தார். அப்போ நானும் சிவானந்தா, வீண சிவானந்தாவும் நடராஜன் சாரும் அன்றைக்கி சேம் டேட்டு கிருஷ்ணான சபாரி இன்னாகரேட் டைம். அதனால் நாங்கள் 3 பேர் லேட்டாக வந்தோன்னே ஒரு பக்கமாக சேர் போட்டு உட்கார வச்சேன். அவர் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டே வந்தார். அதுக்கப்புறம் இவர் நீ கொஞ்சம் குப்புசாமி நீ பேசுகிறா அப்படின்னாரு. நான் அப்புறம் சொன்னேன், இது மாதிரி எனக்கு ஒரே ஒரு, அது உண்மையாகவே நான் ஃபீல் பண்ணி சொன்னேன், எனக்கு ஒரே நமக்கெல்லாம் வந்து மறுஜன்மத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அடுத்த ஜென்மான்னு இருந்தால் இதே நான் இந்த பாடகராக எவ்வளோ மாதிரி நானும் ஒரு பாடகராக பிறந்து இப்போ நானும் உங்ககிட்ட இது வாங்கிக்கணும், கால் சவரன் வாங்கிக்கணும்னு சொன்னேன். அப்போது வந்து இவர் என் பக்கத்தில் இவர் இருந்தார், செம்மங்குடி மாவன். டேய் நீ வந்து எங்களோட உட்காந்துட்டு எங்களை யாரை பார்த்துப்பாங்க, நீ அப்படியே இருற உன் வியாபாரத்தையும் பார்த்துட்டு நாங்கள் பாடின்னு இருக்கோன்னார். அன்றைக்கி தியாகராஜன் சார் கூட இருந்தார். எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லைனால தியாகராஜன் சாரோட பேச முடியல.
இன்றைக்கி பார்க்கும்போது நம்ம எவ்வளோ நல்ல சந்தர்ப்பத்தை இழந்துட்டோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன். உண்மையிலேயே வந்து அவருடைய பாடலை கேட்ட அத்தனை பேரும் புண்ணியம் பண்ணவங்கன்னு சொல்லணும். அதோட அவர் விளக்கங்களும் கொடுத்தாரு அது எப்படின்னு சொல்லிட்டு. நான் எனக்கு அழுகது இல்லை, இருந்தாலும் ஓஎஸ் அருணுடைய நண்பன் என்ற முறையில் எனக்கு அழைப்பு வந்தது. நான் வந்திருந்து உங்களோட இருந்து சில விஷயம் தெரிஞ்சுக்கலான்னு நினச்சேன். நான் போக வேண்டியத கட்டாயத்தினால எனக்கு தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்கணும். தியாகராஜன் சார் என்னைக்கும் அவர் குரலால் நம்மளோட வாழ்ந்துட்டுருக்கார். அதை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்குற உணர்வே இல்லை, அவர் ஸ்டேஜில் பாடிட்டு இருக்காருன்ற உணர்வு தான் எனக்கு இருந்தது. அதனால் இன்றைக்கும் அவர் குரலோட நம்மளோட வாழ்ந்துட்டுருக்கார். நம்மளை விட்டு பிரியலன்னு தான் நான் சொல்லணும். எல்லாருக்கும் நமஸ்காரம் தெரியப்பட்டேன். அண்ணாவுடைய ரொம்ப க்ளோஸாக நிறைய வாசித்த மூத்த கலைஞர் திருச்சி சங்கரன் சார் வந்திருக்கார். ஸோ அவரை 2 வார்த்தை பேசும்படியாக கேட்கிறேன். எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த சந்தர்ப்பத்தில் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. இப்போ நியூஸ் வந்த உடனே ரொம்ப ஷாக்கிங்காக போச்சு எனக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் அவரோட எத்தனை கச்சேரிகள் பண்ணியிருக்கேங்கிறது. எல்லா ஊர்லேயும் கச்சேரி பண்ணியிருக்கோம். மெட்ராஸில் மியூசிக் அகாடமியில், மற்ற சபாவில், அப்புறம் கேரளாவில், அதுக்கப்புறம் அங்கே கிளீவ்லண்டில், டொராண்டோவில், ஒரு இடம் பாக்கி இல்லை. ஒரு ஓஎஸ்டி சார்கிட்டேருந்து மெசேஜ் வந்தால் அடுத்த நிமிஷம் நான் OS அப்படின்னு தான் சொல்லுவேன். எஸ் ஐ எம் ரெடி, அவசியமாக வந்து வாட்சி விட்றேன் அப்படி தான் நான் சொல்வேன். அது என்ன பாட்டு, அது ரொம்ப அதுலேருந்து கற்றுக்க வேண்டியது என்னன்னு கேட்டாக்க, அவள்லாம் ஒரு டிசிப்ளினில் கற்றுண்டு வந்தவா. அவள்லாம் ஒரு சாஸ்திரியமான சங்கீதம், அது ஒரு ட்ரெடிஷ்னல் மியூசிக். அதை விட்டு ரொம்ப அப்பப்போ கொஞ்சம் விலகி போகிற மாதிரி தெரிகிறது. அதெல்லாம் வேண்டாம். இந்த ட்ரெடிஷனுக்கு எப்போவுமே மதிப்பு உண்டு. அந்த ட்ரெடிஷனில் இருந்தவா தான் மேலே வந்திருக்கா. அந்த ட்ரெடிஷனில் இருந்துகிட்டே புதுமையெல்லாம் பண்ணலாம், இல்லைன்னு சொல்லலை. அவரும் பண்ணாமல் இல்லை, அவரும் நிறையா பண்ணியிருக்கார் கொஞ்சம். ஆனால் அந்த ட்ரெடிஷனில் அவ்வளோ ஒரு நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கை. எந்த கீர்த்தனத்துக்கு எவ்வளோ ராகம் பாடலாம், எங்கே நிரவல் வச்சுக்கலாம், எங்கே சுரம் பாடலாம், இதெல்லாம் இந்த மாதிரி வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கா. நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம். எல்லாருக்குமே நிறைய பர்கஷனிஸ்ட் எல்லோரும் இருக்கார். அப்புறம் நாராயணன், அப்புறம் மன்னார்குடி ஈஸ்வரன், இன்னும் நிறைய பேர். அவளுக்கு வாசிக்காத மிருதங்கமே இல்லை. அவளை கேட்டால் தெரியும். அவருக்கு வாசிக்கிறதுனால ஒரு அலாதி குஷி தான் நிச்சயமாக. அந்த கச்சேரி எப்படி பண்ணணும் எல்லோரும் உற்சாகப்படுத்திண்டு, ரொம்ப ஒரு ப்ளசண்ட் மேன், அப்படி இருப்பார். எனக்கு அவள் குடும்பத்தோடு ரொம்ப பழக்கம் உண்டு. எப்படின்னு கேட்டாள்னா, அவள் தகப்பனார் ஓவி சுப்பிரமணியம். அவரும் என்னுடைய முதல் குருவும் தமையனாருமான பூவாளர் வெங்கட்ராமையரும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சங்கீத பூஷணம் வாங்கினவா. அவள் அதே மாதிரி சண்முகானந்த சபாவில் அவள் தான் முதல்ல போய் டீச் பண்ணிட்டு இருந்தவள். எனக்கு கூட ஞாபகம் இருக்குது. நான் ஒரு 7-8 வயசில் நான் அண்ணாவோட இருந்தேன் டெல்லியில். அப்போ நாங்கள் 2 பேருமே ஓவி சுப்பிரமணியத்துக்கே வாசிச்சிருக்கேன். அதை தொடர்ந்து இப்போது ஓஎஸ்டிக்கு நிறைய வாசிச்சாச்சு. அப்படி ஒரு பரம்பரை. நமஸ்காரம்.
நான் லாஸ்ட்டு பார்த்தது அவரை பாஸ்டனில் அவருடைய பேரனுடைய அரங்கேற்றம். நம்ம நெய்வேலி நாராயணன் தான் அவருடைய குரு. அந்த பையனுக்கு ரொம்ப அழகாக சொல்லி வச்சு ரொம்ப நல்லா வாசித்தான் அந்த பையன். இந்த பேரன் ரொம்ப நல்லா வாசித்தான். அப்புறம் நான் அவரோட குழந்தை. இன்னும் ஞாபகம் இருக்குது, அவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கு அப்போ ஒரு 14 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன்னா, டெல்லியில் நான் 1961 ஆலத்தூர் பிரதர்ஸ் கச்சேரிக்கு லால்குடி சார் வயலின், பழனி சார் மிருதங்கம், கூட நான் மிருதங்கம், டபுள் மிருதங்கம், 1961 அந்த கச்சேரிக்கு இவர் வந்திருக்கார். அப்போதுன்னு சொல்லிட்டு இருப்பார், ஐயோ பழனி சார்னா அப்படி நான் நீங்கள்லாம் அப்படி சேர்ந்து வாசிச்சாலே அதெல்லாம் அப்போ கேட்ட ஞாபகம்லாம் இருக்குன்னு அடிக்கடி வாய்ஸ்ட்டு சொல்லிகிட்டே இருப்பார் எங்கிட்ட. ரெண்டாவது ஒரு ரசனை, தனியாவர்த்தனை வாசிச்சா அதை அப்படியே உற்சாகப்படுத்தி அதை அழகாக ரசிக்கிறதுக்கு பாருங்க. இதோ எது என் வேலை ஆச்சுவோம், வேலை நீ பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு மகா வித்வான் அவர். ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல். என்ன அழகு அது. நம்ம அவரை எப்போவும் நினச்சிட்டே அவர் சங்கீதம் நினச்சி நிற்கும் எப்போவும், அவ்வளோதான் சொல்லலாம். ஏன்னா யாரும் சாஸ்வதம் இல்லை. இருந்தாலும் நம்ம அந்த லெகசிங்கிறத விட்டுட்டு போகிறோம் பார்த்தாடா, அதுதான் முக்கியம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த ஜென்மத்தில், அதுதான் நம்மளுக்கு காப்பாற்றும். அந்த சங்கீதம் தொடர்ந்து நிற்கும். அவள் சிஷ்யா மூலியமாக, அவள் ஃப்ரெண்ட்ஸு மூலியமாக. அதனால் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். அது தவிர எனக்கு வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு தெரியல. எல்லோருக்கும் நமஸ்காரம். அடுத்ததாக சுந்தரம் சார், கிளீவ்லேண்ட் சுந்தரம் சார். அவர் எப்படின்னா, அவரை கேட்கும்போது முதல்ல சார் சொன்னார் மதுரைக்கு போகணும், வர இயலாது அப்படின்னு சொன்னார். ஸோ சரி எத்தா சௌகரியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பேசாமல் இருந்தோம். அவராக வாலண்டியர் பண்ணி, இல்லை நான் மதுரைக்கு போகல, அது கேன்சல் ஆகிடுது, நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். ஸோ சுந்தரம் சார் ப்ளீஸ். இன்ஃபேக்ட் அன்றைக்கி அண்ணா போகும்போது நாகை சாரோட வந்திருந்தார். 1ஆம் தேதிக்கு அண்ணாக்கு ஒரு அவார்டு கொடுக்குறா, அதுக்கு பேசணும் அப்படின்னு அதை பற்றி பேசணும். நாளைக்கு அவார்டு கொடுக்குறாரு, இன்றைக்கி இப்படி போயிட்டே அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார் அவர். சுந்தரம் சார். எல்லாருக்கும் நமஸ்காரம். முதலாக எனக்கு ஓஎஸ்டி சாருடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது 1997. ஏன்னா எங்களுடைய கிளீவ்லேண்ட் ஃபெஸ்டிவலுடைய 20வது வருஷம். அதை கொஞ்சம் பெருசாக கொண்டாடினோம் போது 3 பேர் அதுக்கு உதவியாக இருந்தால். லால்குடி ஜெயராமன் சார் சொன்னார், இந்த மாதிரி ஓஎஸ்டி நீ தியாகராஜ உற்சவம்னு பண்ணுறதுன்னா அந்த குடும்பமே தியாகராஜ சேவையில் ஈடுபட்டிருக்கா. அப்பா ஓவி சுப்பிரமணியம் திருவையாறில் பல வருட காலம் என்ன மாதிரி பண்ணுவார்னாக்கே, பின்னால் அந்த எடுபடி வேலையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வேலை பண்ணி ஏதோ முன்னால் மைக்கில் பேசுகிற மாதிரிலாம் இல்லை, உண்மையான தொண்டு பண்ணினவர் அவர் ஓவி சுப்பிரமணியம் அவர்கள். அந்த குடும்பத்தில் தியாகராஜ சுவாமிக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடு உண்டு, அதனால் நீங்கள் அவரை அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னார். 2வது கேவி நாராயண சுவாமி அவர்கள் ஒரு நல்ல பாட்டு, தியாகராஜ சுவாமியுடைய கீர்த்தனையை பாவபூர்வமாக அந்த ஆத்தன்டிக்காக கொஞ்சம் கூட மாறாமல் பாடுறதுக்கு உண்டான ஒரு சிலரில் இவர் ஒத்தார் அப்படின்னு சொல்லி. எல்லாரையும் விட நிறைய அதுக்கு உறுதுணையாக இருந்தது ஸ்ரீமுஷ்ணம்பி ராஜாராவ். அவர் சொன்னார், இந்த வருஷம் அவசியம் நம்ம ஓஎஸ்டி அமெரிக்கா கூட்டிட்டு போகணும், நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பஞ்சரத்தனை முடிஞ்ச உடனே போட வேண்டிய பாட்டு ஓஎஸ்டியோட பாட்டு தான். அதுக்கப்புறம் தான் யூ ஸ்ரீனிவாசன் இந்த வருஷம் வரதா இருந்தது, கேவிஎன் வர அப்படிங்கும்போது நாங்கள்லாம் அப்புறமா யூ ஸ்ரீனிவாசனும் அப்புறம் வாசிக்கட்டும், பஞ்சரத்தனை முடிஞ்ச உடனே நீங்கள் அப்ராப்ரியேட்டாக இருக்கிறதுனாக்கே ஓஎஸ்டியோட பாட்டு தான் அப்படின்னு சொல்லி. அதுதான் எங்களுடைய முதல் பரிச்சயம். மார்ச் 29 இது 1997 எங்களுடைய 20வது வருஷத்தில் கோலாகலமாக இவருடைய கச்சேரி நடந்தது. ஸ்ரீகாந்த் வெங்கட்ராமன் ஒருத்தர் இதில் சிகாகோவில் வயலினிஸ்ட்டு, ஸ்ரீமுஷ்ண ராஜாராவ் அவர் தான் மிருதங்கம். அதுக்கு அந்த ஒரு கச்சேரியிலேருந்து முக்கியமாக நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா,
எப்பேற்பட்ட பக்தி தியாகராஜ சுவாமி கிட்ட அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பரிபூர்ணமாக தெரிஞ்சுது. ஒவ்வொரு கீர்த்தனையும் நிறையா, அது ஆல்மோஸ்ட் 95% அவர் பாடினதில் நீ தியாகராஜ சுவாமி கீர்த்தனை தான், வேறு ஒன்றுமே அவர் பாடலை. பல்லவி பாடுறேடான்னு கேட்டால், இல்லை வேண்டாம் பல்லவி பாட வேண்டாம், அதுக்கு பதில் நான் கீர்த்தனையே பாடிடுறேன் அப்படின்னா தியாகராஜ சுவாமி கீர்த்தனையை. ஒவ்வொன்றும் ரொம்ப அப்ராப்ரியேட்டாக எந்த இடத்துல அவர் எப்படி இங்கே பேசுகிற மாதிரி ஜாஸ்தி பேசலாங்க, ஆனால் 1-2 லைன் சொல்லிவிட்டு அந்த கீர்த்தனை எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக பாடினார். பாடுறது வந்து எப்படின்னாக்க நம்மளுடைய நெஞ்சை தொடர்றது ஒன்றும், அவரே அதில் உருகி போய் பாடினது நமக்கு ரொம்ப தெரிஞ்சுது. அவ்வளோ தூரம் ஒரு பக்தி தியாகராஜ சுவாமிகிட்ட. அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஒரு பெரிய குறிக்கோள் என்னன்னாக்க, தியாகராஜ சுவாமியோடைய எல்லா கீர்த்தனையும் எடுத்து மெட்ட அமைச்சு அதை ஒரு சிடியாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 600க்கு மேற்பட்ட கீர்த்தனைகளை அவர் சேகரம் பண்ணியிருந்தார். அதை பற்றி 2-3 இடம் என்கிட்ட பேசியிருக்கார், என்ன மாதிரி எப்படி தயார் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி. ரொம்ப பர்டிகுலராக என்ன சொன்னார்னாக்க, ரொம்ப ஆத்தென்டிக் வெர்ஷனாக இருக்கும். ஒரு கீர்த்தனையை எடுத்துட்டு ஜனரஞ்சகமாக ஜனங்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்கா. ஆனால் அதே சமயம் இந்த கீர்த்தனையை எந்த பாவத்தில் எந்த ஒரு சிச்சுவேஷனில் சுவாமிகள் போட்டிருக்கா அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு ராகத்தை அங்கே அந்த ராக ஸ்வரூபத்தை அங்கே கொண்டு வரணும், எப்படி அந்த பாவத்தை கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப பர்டிகுலராக இருந்து மெனக்கிட்டு அதை வந்து அவர் வந்து ஒவ்வொரு கீர்த்தனையாக செலக்ட் பண்ணி அவர் அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருந்தார். அவர் அந்த அளவு தியாகராஜ சுவாமிகள்கிட்ட அவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு உண்டு. அதெல்லாம் இது என்னன்னாக்கா, அவர் முக்கியமாக சென்னைக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் வந்து லால்குடி ஜெயராமன் அவர்கள். அது பல தடவை எங்கிட்ட சொல்லியிருக்கார். இந்த மாதிரி அவர் வந்து சொன்னார், நீ தைரியமாக நீ கிளம்பி வா, சென்னைக்கு வா, டெல்லியில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி. இங்கே வந்த அப்புறமா, சென்னைக்கு வந்த அப்புறமா அவருக்கு என்ன தெரிஞ்சதுனாக்க, அவர் ஜெயராமன் சார் சொன்னது வந்து சாதாரண வார்த்தை இல்லை, நிதர்சனம் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு அவருடைய சங்கீதத்துக்கு இருந்தது. ஒரு ஸ்ருதி சுத்தம் சொன்னாப்புல, அனாவசியமான லய சம்பந்தமான வேலைப்பாடுகள் அவரோடதில் நிறைய இருக்காது. எந்த அளவு வேணுமோ அது ஒரு நிர்ணயம்னு சொல்லுவாள், அந்த நிர்ணயம் அவர்கிட்ட நிறையவே உண்டு. அதுக்கப்புறம் நான் முந்தி சொன்ன மாதிரி எந்த பாவத்தில் எந்த கீர்த்தனையை எந்த அளவு பாடணுமோ அந்த அளவு தான் அவர் பாடுவார். அவருடைய ஒரு பெரிய குறிக்கோள் நான் பார்த்த அளவில், அதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை கிளீவ்லண்டுக்கு வந்திருக்கார், கச்சேரிகள் பண்ணியிருக்கார். அதனால் கலந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதில் என்ன தெரிஞ்சதுனாக்கா, அவரை பொறுத்தவரை இந்த கீர்த்தனையை நான் வந்து பாடும்போதோ அந்த கீர்த்தனையும் அதுவும் முன்னால் இருக்கணும். நான் ஓஎஸ்டிங்கிற ஒரு சங்கீத வித்வான் முன்னால் வந்து இருக்கக்கூடாது. நான் ஒரு கருவி. அவர் அடிக்கடி சொல்லுவார், இந்த கீர்த்தனையை வழியில் கொண்டு வரணும், இந்த பாவத்தை கொண்டு வரணும், தியாகராஜ சுவாமியோட பெருமை தெரியணும், அதுக்கு நான் ஒரு கருவியாக இருக்கணும். இங்கே போய் நான் ஒரு பெரிய வித்வான்கிறது இந்த இது பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாதுங்கிறது ரொம்ப அவர் உறுதியாக இருந்தார். அப்பேற்பட்ட ஒரு பெரிய வித்வான், ஒரு கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாத கலப்படம் இல்லாத சங்கீதத்தை பிராச்சீனம் மாறாமல் நம்ம கொடுத்துட்டு இருந்தார் அவர். அந்த சங்கீதம் தான் நம்ம கூட இப்போ இருந்து அவருடைய ஒரு நினைவை எப்போதையுமே நம்ம கூட இருக்க செய்ய போகிறது. அந்த அளவில் நம்ம ஒரு விதத்தில் 2 விதத்தில் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். என்னென்னா, அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்து அவர் கச்சேரிகளை கேட்டு அதை நம்ம அனுபவிச்சுருக்கோம். அது ஒன்றும். இன்னும் பெருசு என்னன்னாக்க, டெக்னாலஜினால் அவருடைய பல கச்சேரிகள் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதனால் நம்ம எது கேட்க முடியலையோ அதை கேட்கக்கூடிய பாக்கியமும் நமக்கு கிடச்சிருக்கு. அவர் அந்த பண்ணியிருக்கிற அந்த ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த சிடி 610 கீர்த்தனை நினைக்கிறேன் அவர் சொன்னார், எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கீர்த்தனைகள் ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நமக்கு விட்டுட்டு போயிருக்கார். அதில் அழகாக சொரப்படுத்தியிருக்கார் எல்லாத்தையும். எல்லா கீர்த்தனையும் எந்த மாதிரி பாடினங்கிறதுக்கு அவரே பாடியிருக்கார். அதில் அந்த இது நமக்கு விட்டு போட்ட ஒரு பெரிய லெகசின்னு சொல்லுவோம். நம்ம கர்நாடக சங்கீதத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய சம்பத். எந்த அளவுக்கு தியாகராஜ சுவாமியோட புகழ் இந்த உலகத்தில் இருக்குமோ அந்த அளவு அவருடைய பக்தருக்கு பக்தராக இருந்த ஓஎஸ்டி அவருடைய சங்கீதமும் நிலைத்து நிற்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவருடைய ஆன்மா இது சாந்தி அடையணுங்கிறது தான் நம்மளுடைய இது ப்ரேயர். பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறது அதுதான். எல்லாருக்கும் வேண்டிய நமஸ்காரங்கள். Thank you, Sundaram sir. Nagai Muralidharan sir.
சபையோர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுகிறதுக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போச்சுங்கும்போது மனசுக்கு ரொம்ப பெரிய ஒரு கனத்த இதயத்தோடு தான் பேச வேண்டியிருக்கு. ஓஎஸ்டி ஒரு குழந்தை மாதிரி அவர். இஸ் நாட் ஏ சீரியஸ் பர்சன். அதாவது சீக்ரெட் அப்படிங்கிறது இந்த வார்த்தைக்கு அவருக்கு அர்த்தமே தெரியாது. அவருக்கு மனசில் எதையும் வச்சுக்க மாட்டார். சங்கீதம் பாடணும். அந்த நாளில் இவர் நம்ம ராமச்சந்திரன் இருக்கார், பெரியவர் விஸ்வநாதர் சொல்கிறார், ஷட்ஜமும் கிடச்சிருத்தோ அப்படிம்பாடம். தம்பூரா போட்டாச்சுன்னா அந்த சா அப்படி சேர்ந்துடும் அவருக்கு. இந்த ஸ்வரசுத்தம், அந்த பகவானோட கிருபை எப்படி சொல்கிறது, அந்த கச்சேரியில் நம்ம வாசித்து நிறைய அனுபவிச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் அவர் 2 நாளைக்கு ஒரு தடவை என் கூட பேசிகிட்டு இருப்பார். நாங்கள் பேசியிருக்கோம், அவாத் மாமிக்கு தெரியும். அது ஏதோ ஒரு விஷயம் கான்வர்சேஷன். ரொம்ப ஷாக்கான விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த டிசம்பரில் டிசம்பர் 5ஆம் தேதி அன்றைக்கி அவர் ஒரு கச்சேரி ஏற்பாடாக இருந்தது. ஜேபி கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன் நண்பர் பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் அவருக்கு அந்த கச்சேரி அரேஞ்ச் பண்ணியிருந்தார். எல்லாருக்கும் தெரியும். எக்கச்சக்கமாக இந்த மழை, இந்த ப்ராப்ளத்தில் இந்த கச்சேரி நின்று போச்சு. நான் வாசிக்க முடியல. அப்புறம் தேதி மாறித்து, அதனால் வாசிக்க முடியல. அப்புறம் வித்வான் சுந்தரேசன் வாசித்தார் அந்த கச்சேரி. அந்த கச்சேரிக்கு ரொம்ப அழகாக பாடியிருக்கார். ஐ திங்க் அதுதான் அவரோட லாஸ்ட் கான்சர்ட்னு நினைக்கிறேன் நான் மெட்ராஸில் அவர் பாடினது. அவ்வளோ அழகாக பாடியிருக்கார். அந்த கச்சேரி பாடுறதுக்கு முன்னாடி நாள் என்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறார், நாளைக்கு அந்த கச்சேரி இருக்குது, நாளைக்கு பாட போகிறோம். அதை விட ரொம்ப ஒரு மனசுக்கு கஷ்டமான விஷயம், ஜனவரி 1ஆம் தேதிக்கு அவரோட சேர்ந்து நானும் அந்த ஒரு அவார்டு ஒன்று நீலகண்ட சிவன் அந்த ஆர்கனைசேஷனில் வாங்குறதா இருந்தது. 12ஆம் தேதிக்கு அப்புறம் நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். அவர் ஃபோன் எனக்கு கிடைக்கல. நான் ட்ரை பண்ணிட்டு பேசிகிட்டே இருப்பார். அவர் பேசவே இல்லையே. சரி, ஏதோ நம்மளும் அந்த டயத்தில் ஏதோ பிஸியாக இருந்ததுனால ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் ரியலாகவே 30th மார்னிங் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நடந்து போச்சுன்னா அவள் சொல்லும்போது அதை ஜீரணிக்கவே முடியல. அது ஏன்னா அவ்வளவு பழகிட்டோம். அவரோட ஓஎஸ்டியோட பழகின அந்த ஒரு நாட்கள் மறக்கவே முடியாது. இப்படி இன்னும் கூட அது நம்ப முடியல. அவர் பெருசாக அப்படி உடம்புன்னு படி வெளியில் யார்கிட்டையுமே அவருக்கு இந்த மாதிரி உடம்பெல்லாம் இருக்குன்னு அந்த மாதிரியும் தெரியாது. என்ன ஒரு மனுஷன் அவர், எப்படி ஒரு குழந்தை மாதிரி ஒரு குணம். முக்கியமாக அவருக்கு நம்ம நரசிம்மன் சார்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பார், ராமச்சந்திரன்ட்டையும் கேட்டுகிட்டே இருப்பார். மகாராஜபுரம் விஸ்வநாதையர்னால் அவருக்கு அவ்வளோ ஒரு சொல்லி மாளாது. அவருக்கு ஏதோ அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கணும். அவர் மோகன் இப்படி பாடினார், இப்படி ஆரம்பி பாடினார். அதாவது கச்சேரி பாடணும்னு நிறைய ஆசைப்பட்டவர் அவர். நல்ல கச்சேரி பாடணும், தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனை பாடணும், அவ்வளோ பாடாந்தரம். ரொம்ப பெரிய விஷயம். அந்த வயசுக்கு கூட இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சார் சுந்தரம் சார் கூட சொன்னார், இப்போ மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக எல்லோரும் ஐபேடெலாம் வச்சுட்டு பாடுறா. எனக்கு தெரிஞ்சு ஓஎஸ்டி ஐபேடு வச்சுட்டதே இல்லை. நிறைய பேர் இருக்கா, இப்போ நீங்களாம் கூட இருக்கு, நிறைய பேர் பாடுறா அந்த மாதிரி மைண்டில் மெமரியில் வச்சுட்டு. பட் எந்த கீர்த்தனை எடுத்தாலும் சரி அப்படியே டக்குன்னு பாடிடுவார். இப்படி ஒரு மகாவித்வானை இழந்தது சங்கீத உலகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு இது. பட் இப்படி ஒரு சந்தர்ப்பத்திலையும் பேசணும்னு நமக்கு ஒரு பகவான் அதை விதிச்சதை நினச்சி நமக்கு வருத்தம் தான் பட வேண்டியிருக்கு. இதில் அந்த மகாவித்வானோட ஒரு ஆத்மா நிச்சயமாக சாந்தி அடையணும். அவள் குடும்பத்தாருக்கு என்னோட ஒரு ஆழ்ந்த அனுதாபத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது முக்கியமாக நம்ம ஆர்கே ராமகிருஷ்ணன் சார் முதல்ல சொல்லும்போதே சொன்னார், அதாவது இதில் இன்வைட் பண்ணுறதுங்கிறது இல்லை, இது சொல்லிட்டா நம்ம வந்துட வேண்டியதானே. இதில் மறக்க முடியாத ஓஎஸ்டி சாரை நாங்கள் 1ஆம் தேதிக்கு வாசிக்க அந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதா இருந்தது. அது நடக்கலை. இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கே போகிறதுக்கே கஷ்டமாக இருந்தது. ஆக்சுவலாக நான் கேன்சல் பண்ணிட்டேன், நான் வாசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். சுந்தர சாருக்கு தெரியும், அன்றைக்கி அந்த கச்சேரி நான் வாசிக்க மாட்டேன், வரலன்னுட்டு. அப்பேற்பட்ட மகாவித்வானவர் அவர் சங்கரன் சார் சொன்னாப்புல சங்கீதத்து மூலமாக அவர் என்றைக்குமே எல்லார் மனசுலேயும் அவர் இருந்துட்டு இருக்காங்கிறது தான் நிதர்சனமான உண்மைன்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நமஸ்காரம். சித்ரவீணா ரவிக்கிரன் சார், இவருக்கு இது மாதிரி மெசேஜ் தான் பண்ணணும். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஃபோன் கூட பண்ணல, மெசேஜ் தான் பண்ணோம்.
உடனே அதுக்கு வந்து இட் இஸ் மை டியூட்டி அப்படின்னு அமைச்சார். அதுதான் ஒரு பரஸ்பரம் ஒரு கலைஞர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அந்யோன்யம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு தெரிஞ்சு ப்ளீஸ். எல்லாருக்கும் நமஸ்காரம். In view of this being webcast, I will speak in English with all your permission so that other people also who may not know the language online can appreciate what is being said. Kalandu pesran. So, yeah. So the main thing about OST சாரோடைய சங்கீதத்தை பற்றி இவெல்லாம் சொன்னான். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நான் ஒரு கன்சைஸாக ஒரு சாங்கோடைய ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து he internalized it and he had the delivery. See, the delivery is a very important aspect of our music, and unless that comes through, all the jnanam can only be appreciated by a niche level of people. But OST sir had a delivery which could attract a wider audience. I have attended several of his concerts where it would be a overflowing crowd with perfectly classical approach, without ever trying to dilute or pollute the ragas or the compositions. And that comes from a deep parampara only. Unless you have that kind of a mentoring from O.V. Subramaniam sir, and that kind of approach has to be there right from your childhood. It has to be ingrained by your mentors, by your gurus. And I think that is, we should really pay a lot of tribute to OVS for giving that kind of approach to OST, sir. And as everybody mentioned, he came to Chennai probably in the 80s, I think, sometime in the mid 80s, that's or probably early 80s probably. I first, in those days, no WhatsApp phone, cell phones, nothing. Probably landline itself, only few people were having and accessible in those times, right? So I heard him several times on radio. But then 1987, I did a 72-hour non-stop musical yajna for world peace and prosperity. Abdina, I did it. அதில் ஃபஸ்ட்டு கான்சர்ட் சமங்குடி மாமா தான் பாடினார். பிருந்தாமா, இன்ஃபேக்ட் லாஸ்ட் கான்சர்ட் வந்து சந்தானம் சார் பாடினார். அதில் every artist got about an hour, but Santanam sir was so enthusiastic, he ended up singing for almost 3 hours. So instead of 72 hours, it went to 74 hours. But what is remarkable in that one, some of the greatest artists had to sing at like 1 o'clock in the night. அக்கண்டம் ஆனதால் OST சார் வந்து இவெல்லாம் வந்து அங்கே சமங்குடி மாமா, டிகேஜே, பிருந்தாமா, அவாவா, டிகேபி எல்லாருமே அதில் கலந்துட்டு பாடின்னு இருக்கா. ஸோ ஹீ டோல்ட், நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. தட்ஸ் ப்ராப்ளி த ஃபஸ்ட் டைம் வி ஆர் மீட்டிங். நீங்கள் கொஞ்சம் கூட இருப்பேனோ, ராத்திரி ஒரு 1 மணி 2 மணி 3 மணி எப்போ வேணாலும் நான் வந்து பாடிட்டு தான் நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு. ஹீ ஹேட் அப்சல்யூட்லி நோ ஏர்ஸ் அபவுட் ஹிம். And he actually sang around 12:45 a.m. and sang so beautifully, with the same kind of involvement that he would have had whether he was singing in a prime slot in a major sabha. And that is a commitment, the integrity towards the art. And that is the person we are talking about. I had the privilege of doing a few jugalbandis with him. In fact, Bangalore we did in a major festival. அந்த கான்சர்ட்டில் திருவாரூர் பக்தவத்சலம் சார் வாசிச்சார். இங்கே சென்னை பார்த்தசாரதி சுவாமி சபாவில் சிவராமன் சாரும் ஓஎஸ்டியும் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். இந்த மாதிரி வேறு சில கான்சர்ட்ஸ் ஆல்சோ, ஐ திங்க் ஜெயா டிவி அண்ட் ஆல் தட் வி டிட் சம் கான்சர்ட்ஸ். ஸோ இந்த இட் வாஸ் டு பி வெரி வெரி ஹார்மோனியஸ் வென் working with him. So we would have a lot of fun discussing the items, and it was very, very, there is no insecurity when you do this kind of jugalbandi. Sometimes it can become a jugalbandi or even a jungle bandi. So with OST it was not like that, it was very harmonious.
And subsequently, when I also tuned the Tirukkurals of Thiruvalur, I wanted him to be one of the main singers in that. So அதில் வந்து நான் சில அதிகாரங்கள் அவருக்கு கொடுத்த உடனே நீங்கள் சொல்லுங்க ரவிக்கிரன் 2 days நான் ஸ்டூடியோவில் வந்து பாடிடுறேன் அப்படின்னு அதுக்குள்ளே அந்த 2 daysக்குள்ளே வந்து ஹி இன்டர்னலைஸ் தட். அண்ட் அது தியாகராஜ சுவாமியோடைய கீர்த்தனங்கள் எந்த ஒரு கமிட்மெண்ட்டோட பாடுவாரோ அதே மாதிரி அந்த திருக்குறளையும் வந்து ரொம்ப அழகாக பாடி கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் அதெல்லாம் யூடியூப்பில் இருக்குது. இஃப் யூ டூ அ சர்ச் திருக்குறள் பை OS தியாகராஜன் சார் அப்படின்னா இருக்கும், அது என்னுடைய சேனல் இருக்கும் திருக்குறள் பிளேலிஸ்ட்டில். ஸோ ரொம்ப சுலபாய சுஷீலாயா அப்படின்னு பெருமாளை பற்றி சொல்லுவோம், அந்த மாதிரி தான் OST சார். ஹி வாஸ் வெரி வெரி ஈஸி டு get along with, and we have lost him very prematurely, as I even mentioned in my Facebook post. It is rather at a very early stage. He had several more years to give to the field, and I think God has other plans, but his music, as you all mentioned, will linger for ever, thanks to technology also which is there now. Other thing also I wanted to mention is தியாகராஜ சுவாமி மேலே அவருக்கு எவ்வளோ ஈடுபாடு இருந்ததுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் நிறைய கம்போசர்ஸ் அவர் எடுத்து பாடியிருக்கார். ஈவன் வென் ஐ வாஸ் டிஸ்கஸிங் ஊத்துக்காடு வெங்கடகவி, ஹீ டோல் மீ, நான் வந்து கௌரி மனோகரியில் ஒரு ரொம்ப நல்ல கீர்த்தனை இருக்கிற வைக்கிறேன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு விஷத்தின்னு ஒரு பியூட்டிஃபுல் சாங் எனக்கு ஷேர் பண்ணார். ஸோ இந்த மாதிரி வி யூஸ் டு ஹாவ் வெரி குட் கான்வர்சேஷன்ஸ், மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன்ஸ். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் எல்ஸ் டு say on this occasion. Words fail me, but it's prayers to him and his family and everybody of his school. Thank you. Namaskaram. Thank you, Raviji. Like Raviji said, OST, he wanted to sing and sing. Even when he was very keen to accompany his grandson, Mahidhar. So, he was hospitalized, but still he was hoping that he will come back and sing. Then finally, Neyveli Narayan sir suggested that, then I had to. அப்போ கூட மணிகிட்ட சொன்னாராம், அருண் பாடட்டும், நான் பக்கத்தில் வந்து உட்காந்து போயினாராம். So he wanted to sing. அதுதான் அவருக்கு மேக்ஸிமம் பாடணுன்னதே இருந்தது. அந்த வேறு இதுலேயும் சிந்தனை இல்லை. ஸ்ரீராம் பரசுராம் சார் வந்திருக்கார். He has collaborated a lot with ஸ்ரீராம் பரசுராம் சார். ப்ளீஸ். ஏன்னா ரவிகரன் சார் ஜுகல்பந்தி பற்றி சொல்லும்போது இது ஞாபகம் வந்தது எனக்கு. ஸோ அங்கேயே பண்ணியிருக்காரு தான். எல்லாருக்கும் நமஸ்காரம். My respects and condolences to the family. Without spending much time on, I want to mention 2 aspects of his musical art that were exceptional. One, as a singer, the primacy that he gave to the voice. I still tell some of my students to go listen to his recordings, because our voice culture was one of the best that I've heard in Carnatic music. In terms of the timbre of the voice, the Shuddhi Shuddham, the honesty in the voice, no mannerisms. Shajjam pidikira vidam, Shajjathukku mela Gandharam ellam kathama paadradhu, the 2.5-3 octave range that he had, the ucharippu of Sahitya. Idillam, I consider himself a very, very exceptional practitioner of the voice. Idu our conscious work pannadum irukku, because our kuda na first time met him when we went on a 7 or 8 concert tour of the US, 92, 93, 91, 92 time la. So I got a very wonderful opportunity to spend time with a great musician. Couple of concerts which are very etched in my mind. Mother's Day aniki New Jersey la oru Shankarabaranam paadiirkar, Mahalakshmi and the Kriti paadi. Ravikran ji sonna madri, though we remember him most fondly for his Thyagaraja Swami Kritis, ella avaroda repertoire was amazing. Tamil Kritis avlo paaduvar.
In fact, I learnt 3 or 4 kritis during that tour from him. Tamil kritis, Papanarasimhan kriti, compositions எல்லாம். So, and ஒரு ஹரி காம்போஜி பாடினது, ஒரு எதுக்குல காம்போஜி ரொம்ப அழகா சுருட்டி எல்லாம். There was no raga that, he didn't know or who he couldn't deliver with absolute conviction and beauty. That is why I consider him to be a very complete musician. Complete musician na ipdi kritiya irukattum, alapana neraval swarama irukattum, everything will stand out. Everything will be mind blowing. Andha alavukku and the completeness irukum. Many times we musicians struggle to reach that state. Many musicians, very great musicians, you will find that 1 or 2 aspects of this entire spectrum may be weak. லயமாக இருக்கட்டும், நிரவல் போடுற ஒரு காம்பிடன்ஸ் இருக்கட்டும், there will be weak spots. But OST sir, I found, was a very complete artist. And what is most admirable about it, even though he was very, very creative, our manodharmathukku, he will never be overwhelmed. We all know manodharmam has become an extension of the human ego. இப்போ வந்து பாடுறது பாடிண்டே இருக்கா, because the creative mind itself, spiritual பார்க்க போனா, is an expression of the human ego. But அவருக்கு அப்படி இல்லை. அவருக்கு எப்போ நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்திட்டு he will be very, very happy with it. He never felt a need to overdo anything, to show off. அவர் previously சொன்ன மாதிரி, no gimmicks, no showing off. The honesty in the singing was so complete. That is what I remember, and I hope I can continue to be inspired by that complete honesty. It is that honesty which endeared him to both the Vidwans and the common man. இப்போ அந்த 3 கிருதி பாடுறதுல there was no sense of I know this or நான் பாடுறது கேளுங்கோ. It was very, very matter of fact. This is what the kriti is, this is what I am presenting to you. That is all. Like அவர் சொன்ன மாதிரி, he chose to stand behind the kriti, behind the music. நிறைய கச்சேரி வாசிச்சிருக்கேன் இங்கே பாம்பேயில், கோயம்புத்தூரில், மைசூரில் எல்லாம் நிறைய வாசிச்சிருக்கேன். இட் ஆல்வேஸ் யூஸ் டு பி அ ஜாய். பிகாஸ் ரொம்ப ஸ்ருதி சுதமாக பாடுறவேர் கூட அக்கம்பெனி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம். பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் டு சப்போர்ட் தம் ஃபார் த ஸ்ருதி. பிகாஸ் ஏற்கனவே அவா ஸ்ருதியை வச்சு நம்ம வாசிக்கலாம். அந்த அளவுக்கு அவருக்கு ஸ்ருதி சுத்தம். யூனோ, ஸோ அண்ட் வெரி அன்காம்ப்ளிகேட்டட் ஆர்டிஸ்ட் அண்ட் வெரி சிம்பிள் மேன், நோ நான்சென்ஸ். அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் நிறையா இந்தியாலேயே. ஸோ அவர் வேண்டாத்த ஒரு வம்போ வேண்டாம். ஹி வாஸ் அ வெரி, வெரி செக்யூர் இண்டிவிஜுவல். அனாவசியமாக பேச மாட்டார். பாட்டை பற்றியே சில பேர் பேசின்னு இருப்பா, அப்படிலாம் இல்லை. அவர் ஜாலியாக மற்ற டாபிக்ஸ் எல்லாம் கூட பேசுவார். யூனோ, ஸோ ஐ யூஸ் டு என்ஜாய் ஆல் தட். ஐ ரிகலெக்ட் வித் லாட் ஆஃப் ஃபாண்ட்னஸ். அண்ட் சொன்ன மாதிரி ஐ கன்சிடர் இட் அ பிக் பாகியம். அவருக்கு வந்து அவர் ரவிக்கிரன்ஜி சொன்ன மாதிரி, நான் அவர் கூட நிறைய ஜுகல்பந்தி கச்சேரிஸ் பண்ணேன், வோக்கல், வேர் ஐ வுட் சிங், வேர் ஹீ வுட் சிங் கர்நாடிக் அண்ட் ஐ வுட் சிங் ஹிந்துஸ்தானி. ரொம்ப வெல்கமிங்காக இருப்பார் நம்ம ஐடியாஸ். யூனோ, இப்போ நாங்கள் இங்கே பாடினது, ஆர்கேயில் பாடின ஒரு யமன் கல்யாண் அண்ட் கல்யாணி எனக்கு இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்னோட மைண்டில். இட் வுட் ஹவ் பீன் அபவுட் 10-15 years back. But it is still very fresh in my mind. I still remember his expressions of appreciation and admiration when I was singing. அவர் சொன்ன மாதிரி, யூஸ்வலாக ஜுகல்பந்தியில் 2 பேரும் ஒரு ஆப்போசிட் சைஸில் பார்த்துட்டு கம்முன்னு இருப்பாள். ஸோ இட்ஸ் லைக் ரைவல்ரி, லைக் who is going to outdo who. அந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் வந்துடும் நிறையா. ஈவன் பீம்சேன் ஜோஷி அண்ட் பாலமுரளி கிருஷ்ணா பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சிக்கவே மாட்டான். somehow that culture of competitive, but அவர் அப்படி இல்லை. He was very, very relaxed. And that used to make me very happy. So I think இங்கே தான் one of the first concerts we did. அதுக்கப்புறம் நிறைய கச்சேரி பண்ணோம். But I still wish that we had continued that. For some reason, அது வந்து லாஸ்ட் 5-6 years ஒன்றும் அப்படி வரல. But he was a very exceptional man. அவரே இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய கல்யாண கச்சேரி கூட நாங்கள் இந்த ஜுகல்பந்தி பண்ணியிருக்கோம். So I really appreciate his very open-mindedness, very, very secure man. He was so secure of his music, he never bothered if, he was not troubled if somebody else also did very well. That's very important, musician. That is what is, we all struggle with that idea that let everybody excel. And the spirit avarla vandu, avaroda, his good nature, his very good atma,
அவரோட குட்னஸ் தான் சொல்வேன் நான். I'm extremely thankful for all the opportunities that I got to accompany him and to sing along with him. And I pray that his Atma attains Sadgati. Om Shri Guru Bhyo Namaha. Thank you. Thank you. Asthika Samajam, Narashimhan Mama. அவருக்கு 94 வயசு தான் இருது. ஆனால் அவர் ஆசைப்பட்டு நான் பேச வரணும் அப்படின்னு வந்திருக்கார். ஸோ அவருக்கு கன்ஃபரன்ஸ் அதனால் அவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்கள் அங்கேயே உட்காருங்க, மைக்கு உங்கள்கிட்ட வரும். இங்கே கரெக்ட். கொஞ்சம் ஹெல்ப். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஓஎஸ்டி இப்போ நம்மளோட இல்லைங்கிறதே பெரிய துக்கமாக இருக்குது எனக்கு. ஏன்னா அவ்வளவு சௌக்கியமான மனுஷன். அவரை எனக்கு கான்டாக்ட் எப்படி வந்ததுன்னா, நாங்கள் ஆசிக சமாஜம் ஆரம்பித்த போது எங்களுக்கு ஒன்றும் பெரிய இடம் பெரிய ஹாலு ஒன்றும் கிடையாது. ஒரு சரஸ்வதி வெங்கட்ராமன் ஸ்கூல் ஒன்று இருந்தது, ஒரு காலி மனை, அதில் ஒரு சின்ன மேடை, மற்றவாள்லாம் ஸ்குவாட்டிங் தான், எல்லோரும் கீழே உட்காந்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம். இந்த கச்சேரி அங்கே வச்சுன்னு கச்சேரியெல்லாம் வச்சுட்டு ஆரம்பிக்கிற டயத்தில் ஓஎஸ்டியுடைய கச்சேரியை கேட்கலான்னு சொல்லிட்டு ஓஎஸ்டியை காண்டாக்ட் பண்ணலான்ட்டு அவருடைய அட்ரஸ் கேட்டு விசாரித்தேன். பரோடா ஸ்ட்ரீட்டில் இருக்காருன்னா பரோடா ஸ்ட்ரீட்டுக்கு போனேன். மத்தியானம் 2-2:30 மணி இருக்கும். அவர் ஹாலில் உட்காந்துருக்கார். ஃபோன் எப்போதுமே பக்கத்துலேயே இருக்கும், கீழே இருக்கும் ஃபோனு. அது ஒன்றும் மேடையாக அந்த ஸ்டாண்டு ஒன்றும் கிடையாது, இன்னண்ட வெத்தலை பொட்டி. இந்த சன்னிவேசத்தில் ஓஎஸ்டியை முதல்ல நான் பார்த்தேன். இந்த மாதிரி நான் சமாஜம் ஒன்று நடத்தின்னு இருக்கேன், நீங்கள் பாடணும்னு. எங்கேன்னார், இது மாதிரி ராதாகிருஷ்ண நகரில் திருவான்மையூரில் இருக்குது அப்படின்னு. அப்போவே சொல்லிட்டேன் நான். ஏன்னா வந்துட்டு அப்புறம் ஒருத்தர் முன்ன பின்ன கேட்டாக்க நமக்கு சங்கடமாக இருக்குமேனு, எங்களுக்கு ஒன்றும் லௌகீகத்தில் ஒன்றும் கொடுக்கும்படியாக ஒன்றும் இருக்காது, ஏதோ கச்சேரி வச்சுன்னு இருக்கோம், அவ்வளோதான், ஒரு ஆசை தான் அப்படின்னு. எந்த ஊர் உங்களுக்குன்னார். எனக்கு தஞ்சாவூர் ஜில்லா தான், மாயவரத்துக்கு பக்கத்தில் தேரெழுந்தூர்னு ஒரு ஊருன்னு. நம்ம ஊர்க்காராளாக போயிட்டு எழுதினார். ஸோ பாந்தவியம் எப்படி சேர்றது பாருங்க. சரின்னு சொல்லிவிட்டு, சரி நான் வந்துடுறேன், நான் லௌகீகத்தை பற்றியே பேசாதீங்க என்கிட்ட, நான் வரேன்னார். அப்போது அந்த சந்திரமௌலி தான் வயலின் நினைக்கிறேன், டி கோவிந்தராஜன் ஒருத்தர் மிருதங்கம், இவாளை அழிச்சுட்டு நேராக அங்கே வந்துட்டார். நான் ஒன்றும் கன்வென்சன்ஸை ஒன்றும் கொடுக்கல, அவரே வந்துட்டாருங்க. அன்றைக்கி ஒரு கரகர பிரியா பாடியிருக்கார் ராக ஆலாபனை. ஒரு ராகம் பாடுறதுன்னா எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வருது அவருக்கு, அந்த நாதஸ்வர பேட்டர்ன் தான் அதெல்லாம். அதில் மெய் மறந்து போயிட்டேன், என்னடா இப்படி ஒரு சங்கீதம், சாரீரம் இப்படி ஒரு சாரீரமா, அதுவும் அட்டகாசம் இல்லை. சில பேர் பாடுறதுக்குள்ளே மேலே விழுந்து பிடுங்குவா, அந்த மாதிரிலாம் இல்லை, சௌக்கியமாக பாடுறாரு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தேன்.
அப்புறம் தான் நான் விசாரித்தேன். அவரை வந்து உங்களுக்கு எந்த ஊருன்னா, நான் ஒம்பத்து வேலின்னார். இதெல்லாம் பசுமையாக இருக்கு என் மனசில். ஒம்பத்து வேலின்னார். நான் வந்து ஓவி சுப்பிரமணியம்னு இருந்தார், அவருடைய பிள்ளைனார். இப்போ தான் முதல்ல இன்ட்ரோடக்ஷனே. ஓவி சுப்பிரமணியமா? நான் தஞ்சாவூரில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன். அப்போது சின்ன வயசு. அதுக்கப்புறமும் படித்தேன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அப்போ நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிப்பு. அப்போ வந்து தஞ்சாவூரில் மேலே வீதியில் தியாக பிரம்மகான சபான்னு ஒன்று உண்டு. பேசலாம் மாறும் கொஞ்சம் நிறைய. தியாக பிரம்மகான சபான் தியாக பிரம்மகான சபான்னு ஒன்று இருந்தது. அதில் இவர் மியூசிக் டீச்சர் சொல்லி கொடுத்துருந்தார், இந்த ஓவி சுப்பிரமணியம். அவர்கிட்ட என்ன விசேஷம்னு கேட்டால், அவர்கிட்ட பாட்டு கற்றுன்ற வாழ்க்கையில் பொண்களுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். ஏன்னா அவர் அந்த கீர்த்தனைகள் அவர் பாடுறது, அது பாடின உடனே அந்த நாள்லலாம் இப்போல்லாம் ஒன்றும் அந்த மாதிரிலாம் பாட சொல்லி அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா. அந்த நாளில் வந்து உட்காந்தோடனே பொண்ணை வந்து ஏதாவது ஒரு 2 கீர்த்தனை பாடேன் அப்படின்பா. இவர் கமாஸ் கீர்த்தனை அந்த கீர்த்தனை 4-5 சொல்லி வச்சுருப்பார். அதை கச்சிதமாக பாடிவிடும். சரி, மேலே பாக்குவத்தில் வாசிக்கிறேன்னு விடுவா. மேலே அதுக்கு மேலே வேறு பேச்சே கிடையாது. எதிர் ஜாமீன் இவ்வளோ வேணும் அது வேணும் ஒன்றும் கேட்க மாட்டா. அந்த மாதிரி ஓவி சுப்பிரமணியத்துக்கு ஒரு ராசி உண்டு. அவர்கிட்ட கற்றுண்ட வாழ்க்கை காலாகாலத்தில் கல்யாணம் ஆகிடும். சில பேருக்கு 50 வயசில் கல்யாணம் ஆகிறது, அந்த மாதிரிலாம் இல்லை. அப்படி ஒரு அதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருப்பார். நான் அவருடைய கச்சேரியை கேட்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அவர் சங்கீத பூஷணம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இது பண்ணார். அப்போ தான் சாத்தூர் சுப்பிரமணியம் சங்கீத பூஷணம் எங்கள் ஊருக்கு வந்திருக்கார். ஸோ சங்கீத பூஷணம் அங்கே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கற்றுக்காருன்னா, அப்புறம் பார்த்தா அவர் வந்து பெரிய டைகர் பொன்னையா பிள்ளை, சபேசியர், சாத்தூர் கிருஷ்ணய்யங்கார் அப்படின்னு ஜாம்பவான்லாம் இருக்குது. அவர்கிட்டெல்லாம் பாட்டு கற்றுன்ருக்கார். அவருடைய ஒரு கச்சேரியாவது கேட்டு ஒன்று. அப்போ எனக்கு அவ்வளோ விவரம் தெரியாத இருந்தாலும் ஒரு ஆசையிலேக்கு போனேன். காமாட்சி அம்மன் கோயிலில் பிரகாரத்தில் ஒரு கச்சேரி அவருக்கு ஏற்பாடாக இருந்தது. அதான் நான் அவருக்கு கச்சேரி கேட்டது. அதுக்கு வந்து மயிலாட்டூர் சாமி ஐயரும் தருந்தார். அவர் மிருதங்கம், மயிலாட்டூர் சாமி ஐயர் தான் ஞாபகம் இருக்குது. திருவாலங்காடு சுந்தரேசியர் வயலின். ஒரு கச்சேரி கேட்டேன். அதில் வந்து அதை கச்சேரியில் வந்து பழைய பந்தாவாக இருந்தது. அது சும்மா நாகரிகமான பாட்டாக தெரியல. இது அவ்வளோ வசதியாக இருந்தது. அந்த என்னடா அது இதெல்லாம் வந்து அந்த ஜீன் தான் ஓஎஸ்டிக்கு வந்திருக்குன்னு நான் தீர்மானம் பண்ணிவிட்டேன். அதுவும் இல்லாமல் இவர் சாரீரம் இருக்குது பாருங்க, ஓஎஸ்டியினுடைய சாரீரம், அது வந்து கலப்படம் இல்லாத சாரீரம். எந்த இடத்துலையும் தொட்டால் அந்த இடத்துல நிற்பர். சாரீரத்தில் அங்கங்கே நிற்பர். அந்த கார்வை கொடுத்து நிற்கிறச்சே நல்ல வெயிலில் வரைச்சே பன்னீர் தெளித்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாரீரம். அந்த எந்த ஸ்தாயும் பேசக்கூடிய ஒரு சாரீரம். சில பேருக்கு ஒரு ஸ்தாய்க்கு மேலே அங்கே அண்ணன் ஸ்தாயில் குளறுபடி ஆகிடும். அதெல்லாம் இல்லை, அப்படி ஒரு இது இருக்கும். அதுவும் இல்லாமல் அவர் ஒரு ராகம் பாட ஆரம்பித்தார்னா அந்த சாரீரத்தில் ஸ்ருதி இருக்குது பாருங்க, அந்த ஸ்ருதி அவருக்கு ஈஸ்வரன் கொடுத்த வரம்னு தான் சொல்லணும். டான்னு தொட்டான வரும். அந்த நாளில் விஸ்வநாதி இருக்க அந்த மாதிரி வருமா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ஏர்லி டேஸ் ஆஃப் விஸ்வநாதி இயர். ஒரு ஜஸ்டிஸ் அனந்த நாராயணன் தஞ்சாவூரில் செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜாக இருந்தார். அவர் வந்து ஒரு கச்சேரியில் பேசுகிற போது சொன்னார், அது ஞாபகம் இருக்குது எனக்கு. எல்லாருக்கும் தம்புரா வந்து வெளியில் விஸ்வநாதியர் சாரீரத்திலே தம்புரா இருக்குதுன்னு சொன்னாராம். அந்த மாதிரி ஓஎஸ்டிக்கு சாரீரத்திலே தம்புரா இருக்குதுன்னு சொன்னால் மிகையாகாது. அப்படி ஒரு இடம். அது ஒரு ராகங்கள் பாடுறது, கீர்த்தனை பாடுறது எல்லாம் பிரமாதமாக இருக்கும். அவர் நிறையா அவருக்கு என்னன்னு கேட்டால் பழைய நாள் வித்வான்களை பற்றி கேட்டுகிட்டே இருக்கணும் அவருக்கு. நான் பார்த்துருப்பேன், 4 நாளைக்கு ஒரு தடவை அவர் ஃபோன் வந்துடும் எனக்கு, கொஞ்சம் விஸ்வநாதியரை பற்றி சொல்லுங்களேன். நானும் கேள்விப்பட்டது நேர பார்த்தது எல்லாம் 2 இருக்குது. நான் ஏதாவது 2 சொல்லுவேன். விழுந்து விழுந்து சிரிப்பர். அந்த கபடம் இல்லாமல் சிரிக்கிறது பாருங்க. சில பேர் வயத்தில் பல்ல வச்சுன்னு சிரிப்பான், அந்த மாதிரிலாம் இல்லை. கபடமில்லாத ஒரு சிரிப்பு இவருக்கு ஓஎஸ்டிக்கு உண்டு.
அந்த நிறைய கேட்டுருப்பார். அது மாதிரி அப்போ ஒரு தடவை சொன்னார், எனக்கு ஒரே ஒரு வருத்தம் நரசிம்மன், அந்த விஸ்வநாதியர் இருக்கிறச்சே நான் இல்லையேன்னார். அவர் பிறக்கல. இப்போ நான் அல்ல பிறக்கலையோ அல்லது சின்ன வயசோ தெரியல, எனக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லை. எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி பாடியிருக்காருன்னா, ஆமாம் அவர் அந்த மாதிரி பாடியிருக்காருன்னு. இவரும் அதுக்கு ஒன்றும் சிலை இல்லை. இவர் பாட்டு ஒன்று ஒன்றும் அப்படி ஒரு அயனான பாட்டு, ரொம்ப விசேஷமாக நிறைய கச்சேரிகள் எங்கள் சமாஜத்தில் எப்போ கூப்பிட்டாலும் வந்து பாடியிருக்கார். அவருக்கு அநேகமாக பக்தவத்சலம் மிருதங்கம், முரளி வயலின் அநேகமாக இருக்கும். வந்தால் ஆரம்பித்தாச்சுன்னாக்க ஒரு 2 hours 2.5 hours அன்னண்டு நம்ம திரும்ப முடியாது. அப்படி நிறுத்துற மனசை நிறுத்துகிற சங்கீதம் ஓஎஸ்டியோட சங்கீதம். அதாவது 2 மணி நேரம் அல்லது 2.5 மணி நேரத்துக்கு மேலே பாடினதா நான் தெரியல எனக்கு. பாடிவிடுவார், கரெக்டாக முடிச்சுடுவார். அதில் அநேகமாக தியாகராஜ கீர்த்தனையில் அவருக்கு ஈடுபாடு ஜாஸ்தி. தியாகராஜ கீர்த்தனையே அநேகமாக கச்சேரியில் அவருக்கு தியாகராஜ கீர்த்தனை தான் நிறைய இருக்கும் பாடுவார். எந்த ராகம் எடுத்தாலும் அதில் ஓஎஸ்டியினுடைய ஸ்டாம்ப் இருக்கும். ஓஎஸ்டி பாடியிருக்காங்க, அந்த ஸ்டாம்ப் இருக்கும். என்ன சாரீரம் அது, அந்த ஒரு ஓரங்க சாயி பாடியிருக்கார் ஒரு தடவை, அந்த காம்போதி அப்படியே தியாகராஜரே வந்து நின்று ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி தோணும் எனக்கு. அதாவது அவருக்கு என்ன ஒரு இதுனா, அவர் பேரும் தியாகராஜன், தியாகராஜ சுவாமிகிட்ட ஈடுபாடு 2 இருந்தது. இவ்வளோ பெரிய பெரிய வித்வான்வர். அவர் வந்து இன்னும் நீண்ட காலம் இருக்கலாம். அது என்னென்னா, இதுதான் காலம் வந்து யாருக்கு எந்த டயத்தில் போட்டிருக்குன்னு தெரியாது. அதனால் அவருக்கு அந்த டைம் வந்துடுத்து அங்கே மேலே போய் பாடின்னு இருப்பார்னு தோன்றுறது எனக்கு. அந்த மாதிரி ஒரு உன்னதமான ஒரு ஆத்மா எனக்கு ரொம்ப வேண்டியவர். அதனால் சொல்கிறேன் நான். 2 எங்கள் இதில் சமாஜத்தில் தியாகராஜ ஆராதனை பண்ணுறச்சே ஓஎஸ்டி நீ இந்த வருஷம் வந்துடணும், இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னேன். ஒரு தடவை ஓஎஸ்டி நாம சங்கீர்த்தனமும் பண்ணிட்டார். அந்த மாதிரி ஒரு பிரியமாக மனுஷால்கிட்ட, சில பேர் பணத்துக்குன்னு பாடலை, அவர் மனுஷாளுக்காக பாடினார்னு சொல்லணும். அப்பேற்பட்டவர். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும், பகவானை பிரார்த்தனை பண்ணணும். நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம். விடைபெறும். சந்திரமௌலி சார், அவருக்கு ட்ரெயினை பிடிக்கணும் சென்ட்ரலில் 9 மணிக்கு. அதனால் அவர் இவர் வந்து மைசூர் மேங்களூர் போனோம். இன்றைக்கி பேசணுங்கிறதுனால டிக்கெட்டை மாற்றின்னு இருக்கார். நேற்றுக்கே கிளம்ப வேண்டியது அவர். ஸ்ரீ குருபியோ நமஹ. இங்கே வந்த எல்லா பெரிய வித்வான்களுக்கும் விதுஷிகளுக்கும் என்னோட நமஸ்காரம். ஆல்சோ டு த மகா ரசிகா ஜனங்கள். In our Ravikran sir சொன்ன மாதிரி I would also like to talk a few words in English so that OST sir பற்றி வந்து the rest of India plus the whole world எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் இருந்தாலும் from my perspective I would like to say a few words. So I have known him right from the time he came to Chennai. Veena Vasunu Tharundar in T Nagar. He used to conduct the Friday nightly sessions. So, and OST sir used to come and sing in those sessions. So that's how I came to know about him. And then I have been playing concerts for him also for more than 3 decades. So I would like to say in 3 different aspects. One is about his guna adishyas, and then his influence in my life, and also about his music. So guna adishyamnu paathalna, he was a very as everybody has said, very simple person, and he always presented himself very crisply. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நகை போட்டுக்கிறது அந்த மாதிரி ஒரு ஆஸ்டென்சேஷனே ஒன்றுமே கிடையாது அவர்கிட்ட. தட் இஸ் வாட் ஐ ஆல்சோ நோட்டிஸ்ட் அபவுட் ஹிம். அண்ட் ஹீ ஹேட் அ வெரி ஆர்கனைஸ்ட் லைஃப். அண்ட் இன் ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பிஸி ஸ்கெடியூல்ஸ் he always planned early. So suppose there might be a concert somewhere in Jamshedpur, but
he would be the first to book the tickets and make the accompaniments, and everybody very, very comfortable with the travel stay arrangements. He also had a very, very good word or occasion to remember anybody who he met. Always he had a very nice clarity of thought, and he used to never hold back his praise. Whenever he found something that he could appreciate, definitely வந்து அவர் ரொம்ப nice வேல ரொம்ப நல்லா appreciate பண்ணுவார். And for youngsters like me, I think I was around 20 years when I met him, when I was still in college. He was very, very easily approachable, and he had a very kind attitude to juniors in the music field, and he did his best to encourage them. என்னோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் I learnt a lot from him on the stage. They would say, please finish the concert at 9 o'clock முடிக்கணும் அப்படின்னா வந்து முடிச்சுட்டு மௌலிப்பார் அப்படிம்பார். வாட்சில் கரெக்டாக 8:58 இருக்கும். ஸோ அவர் வந்து சம்டைம்ஸ் he might even start the concert slightly late because of some introduction speech or something like that. But still he had that knack of scheduling and planning his concert and the items so well. Also, I'm very, very proud that the monumental work that he did, Thyagaraja Swami Kriti's project, it was done in my recording studio. He was instrumental in making me think that I should create a recording studio. I think most of you have come there to my recording studio, and I'm very, very happy. So in that sense, I am very, very fortunate. And he was also my guide for the PhD. I did a dissertation at Annamalai University. I joined when he was dean. Of course, I finished later only when he had retired as a dean. But even though I had finished my dissertation and like I was going to present the Viva Voce, I took my dissertation to him. He had all the time to go through it and offer his inputs and blessings. So that is a very, very big influence in my life. And then about his music. I would like to talk about, actually my dissertation is about styles in music, how you can analyze music, how you can analyze raga, how you can analyze different ways of singing. Also how you can use computers. Since I did a recording studio, and so I'm able to analyze the music andha mari appdin paatha. So I also had occasion to go through many old texts, Sangeeta Sudhakara, Sangeeta Ratnakara, Bharatanatyam Shastra, and all that, and what they have mentioned about Alapana. Okay, so OST sir's Alapana, some of it, most of it was in the traditional way. There was an alati, lines like the introduction, and then he would sing in the lower octave and middle octave, go to the higher octave, and then come down. That is the general standard practice that is followed. Sometimes he used to start almost near Tarasajam, and then he would go slightly higher into the Tarasthai, and then he used to have an elaborate method of coming down. Every swaram he used to stay and then sing some sangadis. Then he would used to come to the next lower swara, sing a lot more sangadis. Then the next, like that. He would come to Madhyasthai Sajjam, like that. So எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இந்த மாதிரி நான் பாடி வேறு யாரும் பாடி கேட்டது இல்லையே அப்படின்னு. அப்புறம் என்னோட ரிசர்ச்சில் நான் படிக்கும்போது இது வந்து அவரோகண ஸ்தாயி அப்படின்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் ஆல்சோ one of the, like there are 4 main methods in singing raga alapana. In this, one of these methods of singing is this avarohana sthai. He was following that. So all these, no, so we have really lost a Mahavidwan. He had so many aspects about him, but he always kept, solale nirai kudam talumbadin solaliya and the mari vandu, he always kept to himself, and he was able to be supremely confident and present everything in a nice way.
Also about his organized presentation of his kritis. If you listen to his kritis, we can write down a notation. Okay, so that was a very, very nice thing that I could see. The same kriti he would present somewhere else. Maybe it would be slightly different, but the notation would be the same. I think you please understand what I'm saying. So, and then his repertoire, everybody has talked about it. Even though he had a fondness for Tyagaraja kritis, he also had so many. First time I have heard Ekam Reshanayike in Shanmugapriya, sung so elaborately by him. Okay, so there are only some few popular kritis in Shanmugapriya that everybody knows, Siddhi Vinayakam or Maniveri, like that. But then he was one who was able to present such nice kritis in the way that they should be presented. Also, his concert planning. As I said, no, if the time given to him was 8:53 p.m., he had the capacity to finish at 8:52. See, he had that came naturally to him. It was not like any mathematics. He knew which was the songs to be selected, how to sing them, and how to present the alapana and the nirval and the swaram in such a way that Taniyavartanam will also be taken care of, and then he would also sing one or two other songs so that the concert comes to a natural conclusion. One more thing. Once he, to show that he is like a very great thinker, he asked me, do you know what is the speciality of the Kamboji Raha Kritis of Tyagaraja Swami? I said, I have heard every mata. Now Oranga Sai ketirken. In the Mari, I was mentioning a lot of them. Ma Janaki. So then he said, Ela Rasa Krishna. He said, did you notice one thing? In the Charanam portion, you know, every song, if you sing, for example, if you take Sri Vasudeva, it comes in the Anupallavi. Then in Kalasham Budhilo Dayatona, after that, Gopika Lakaina, it's exactly the same as the Anupallavi. Sri Vasu, the same Dhatu is coming here, Gopika. But then, Kamboji Raha Kritis of Tyagaraja alone, you will not find this happening. Okay, it takes such a brilliant mind to be able to observe this. If you go back and if you listen, definitely I think you will see what point that he was trying to make. So like that, he was a very, very excellent intellectual. And then about this Tyagaraja Swami Kritis project also, I was very, very fortunate that he selected our studio to come and record all the Kritis. He sang 159 of those Kritis. The way in which he sang them was excellent. He just had one long paper. He had written down the beginning, like for example, Aragimpave or Kalasha Vardi Jam, like that. And the Varthamadam Papar, adukapra he'll sing the whole Kriti without stopping anywhere. Yella avaroda manasula irundhathu. He sang all the 159 like this. The rest of the Kritis also, other people, he located who were the people who would be able to sing all those Kritis. He got them, and for each and every recording, he was there personally present. He used to have the Tyagaraja Swami Parsati Sir book vechindu kaiyila vechindu and the notation padi varda and the Raham ellam varda Radhakrishnan sir ku nana theriyum illaya. So and mari, so all these things. Also, last but not least, on behalf of my village elders, my Mullaivasal village, I was very, very happy that he came and he participated in our temple Kumbhabhishekam in the year 2015, August. And he sang a brilliant concert there also. Tyagaraja Swami Kirtis nariya paadvar. Irundhalum இந்த occasionல வந்து எனது மனம் கவலை எனும் இருள் சூழ்ந்தால் எவரிடம் முறையிடுவேன் அம்மா. அவர் பாடும்போது அது வந்து இந்த மாதிரி கீர்த்தனையும் வந்து அவ்வளோ அழகாக போஷாக்காக பாடுவார். ஸோ இந்த சாங் தான் வந்து எனக்கு ரொம்ப 2-3 நாளாக என் மனசில் வந்து ஒழிச்சுட்டு இருக்கு.
I pray to எங்கள் ஊர் ஸ்ரீமதி கற்பகவல்லி சமேத முல்லைவனேஸ்வரர் அவரோட ஆத்மா வந்து சத்கதி அடையணும். ஓம் சாந்தி. Thanks so much, Mauli, for that very clear analysis of OST's music and your tribute. Maharajapuram Ramachandran, sir. எல்லாருக்கும் நமஸ்காரம். வந்திருக்கிற வித்வான்கள், ரசிக பெருமக்கள் எல்லாருக்கும். மகாவித்வான் OS தியாகராஜன் சாரை பற்றி இனிமேல் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் பெரியவா எல்லோரும் முன்னாடி அதை த்ரெட்பேராக அனலைஸ் பண்ணி எல்லாம் சொல்லி முடித்தாச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ஸ்ரீ OS தியாகராஜன் சாரை பற்றி அவரோட நினைவாஞ்சலிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை பேச சொல்லி இப்படி ஒரு கட்டம் வந்ததுக்கு என்ன கடவுளை நம்ம என்னத்தை சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இது ஒரு மேட்டர் ஆஃப் இது எல்லோரும் அவளோட ஸ்ரத்தாஞ்சலி செய்யணும், பண்ணணும். அது ஒரு கடமை. அது ஒரு நமக்கு எல்லோரும் அதுக்கு கடமைப்பட்டிருக்கோங்கிறத சொல்லிண்டு, எனக்கு அவர் OSTயை வந்து ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி ஆல் இண்டியா ரேடியோவில் தமிழ் மனம், இவர் இப்போ சொன்னாலே தியாகராஜத்து தான் பாடுவார் அப்படின்னா தமிழ் பாட்டுக்குள்ளே நிறையா பாடுவார் அப்படின்னு சொல்கிற மாதிரி தமிழ் மனம்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்றும் அப்போ நடந்துன்றது. காலத்தால் 6-6:30 மணிக்கு நடக்கும். அது அந்த ரெக்கார்டிங்க்கு என்னையும் OSTயும் அவள் ஆல் இண்டியா ரேடியோவில் கூப்பிட்டு அதை வந்து செங்கல்பட்டு ரங்கநாதன் சார் தான் 2 தமிழ் பாடல்களை டியூன் பண்ணி அது எங்களுக்கு சொல்லி கொடுத்தார் ஸ்டூடியோவில். அதுக்கப்புறம் அது ரெக்கார்டிங் ஆகி அது ப்ராட்காஸ்ட் ஆச்சு. அப்போ தான் அப்போலேருந்து எனக்கு OST பழக்கம் உண்டு. அடிக்கடி சந்திப்போம். நிறைய கச்சேரிகள், அவரோட கச்சேரிகளுக்கு நானும் போயிருக்கேன். எங்கள் கச்சேரிக்கும் வந்திருக்கார் அவர். அவரோட கச்சேரி ஞாபகம் இருக்குது. சொன்ன மாதிரி சங்கீதத்தை பற்றி சொல்கிறச்சே, காம்போதியை பற்றி சொல்கிற நாரதகான சபாவில் ஒரு கச்சேரியில் பூலோக வைகுண்டமில் அவர் நிரவல் பண்ணி எனக்கு இப்போவும் சிலுக்கிறது. அந்த 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 நிரவல், அந்த ராக ஆலாபனை பண்ணி அந்த நிரவலை பண்ணி அப்படியே பிரமிக்க வச்சுட்டார் என்ன. அது இருக்கும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே நாரதகான சபாவில். அது மாதிரி பல கச்சேரிகள், லால்குடி சாரோட சாஸ்திரிகளில் அவர் வாசித்த கச்சேரியை நிறைய கேட்டிருக்கேன். ஒரு சௌலபியமான ஒரு மனிதர், ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடியவர், எல்லார்ட்டையும் சிம்பிளாக பேசக்கூடியவர், வசந்த சங்கீதம், சுத்தமான, அதாவது இப்போ அந்த பூலோக வைகுண்டம் சொன்னேனே, அந்த கீர்த்தனத்தில் அவர் நிரவல் பண்ணுறச்ச சுதியோட போய் கவ்விண்டு பாடினார். அதாவது தஞ்சாவூரில் நரசிம்மன் சாருக்கு தெரியும், தஞ்சாவூரில் பாஷையில் சொல்லுவா, தம்புராவோட சுதி வந்து மிலாய்ச்சின்னு இருந்ததும்பா. அது மிலாய்ச்சின்னு இருந்ததுன்னா அது அதோடு அப்படியே ஒன்றி போனதை சுதி இருந்ததுன்னு சொல்லுவா. எங்கள் தாத்தாலாம் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி அந்த அந்த கீர்த்தனத்தை அப்போ நான் நிரவல் கேட்குறச்சே அப்படி இருந்தது அவரோடது. அதுலேருந்து நான் அவரோட சங்கீதம், அவரோட கச்சேரிகளையும் ரேடியோலையும் சரி வெளியிலையும் நிறைய கேட்டிருக்கேன். நல்ல ஒரு மகாவித்வான். அவருக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொன்ன மாதிரி இவ்வளோ சீக்கிரம் இந்த காலத்தில் இப்போ போக வேண்டிய அவசியமே இல்லை, தேவையும் இல்லாத ஒரு சமயத்தில் ஒரு நமக்கு பயங்கர ஒரு ஷாக் கொடுத்த மாதிரி அவர் போனது ரொம்ப பெரிய ஒரு எல்லாருக்கும் சங்கீத உலகத்துக்கு ஒரு பெரிய நஷ்டம். அவருக்கு என்னென்னா, நான் அடிக்கடி ஃபோனில் பேசுகிறச்சு என்னென்னா, எங்கள் தாத்தாவை பற்றி, மகாராஜா விஸ்வநாதரை பற்றி ஒரு அசாத்திய ஒரு பிரமிப்பு உண்டு. ஒரு நரசிம்மன் சார் எல்லாத்தையும் சொல்லிவிட்டார். அதாவது தாத்தாவோட மனோதர்ம சங்கீதம் என்னையா இப்படி பாடியிருக்கார் அவர். சுத்வா குணான் அதனோட அந்த ராகமாலிகை அவர் எடுத்து ராகமாலிகை விருத்தம் பாடுறது என்னமோ நிறைய கச்சேரிகள் என்னமோ தெரில. அவர் எங்கள் தாத்தா வந்து ஒரு பெரிய தீவிர தியாகராஜ சுவாமி பக்தர். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தியாகராஜ சுவாமி விட்டு பக்கத்து விட்டால் அதுக்காகவே அங்கேருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் திருவியாரில் இருந்தார் எங்கள் தாத்தா கடைசி காலத்தில். அந்த மாதிரி ஒரு தியாகராஜ சுவாமிகள்கிட்ட ஒரு ஈடுபாடு உண்டு எங்கள் தாத்தாக்கு.
கடைசியில் அவர் போகிறதுக்கு முதல் நாள் ராத்திரி நம்ம சாண்டிலியன் பாஷ்யம் மைங்கார், நம்ம சாண்டிலியன் குமுதத்தில் எழுதுறாரு, அவர்கிட்ட மானமூலியதா கீர்த்தனத்தை டிஸ்கஸ் பண்ணி அவர்கிட்ட அது பண்ணிட்டு அடுத்த நாளைக்கு நைட்டு போயிட்டார் எங்கள் தாத்தா. அந்த மாதிரி தியாகராஜ சுவாமிகள்கிட்ட அப்படி ஒரு ஈடுபாடு இவருக்கு. எங்கள் தாத்தாட்ட அப்படி இருந்ததுனால இவருக்கு எங்கள் தாத்தாட்ட ஒரு 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 பிரமிப்பா அவரோட சங்கீதத்தில் மயங்கி இருக்கார் அவர். என்னம்மா என்ன மனோதர்ம சங்கீதம் அவங்க தாத்தா, இது எல்லாம் சொல்லிவிட்டு அதில் இன்னொரு அடிஷ்னலாக என்னென்னா அவர் தாத்தாவோட ஜோக்ஸை ரொம்ப ரசிச்சுடுவார். இவர் சொன்ன மாதிரி அந்த ஜோக்கை எப்போ பேசினாலும் சரி அந்த தாத்தா அந்த ஜோக்கு ஒன்று ஏதாவது ஒன்று சொல்லி இப்படியே சொல்லுவார். நான் கூட என்ன ஓஎஸ்டி சார் அப்படின்னா இல்லையா அது ரொம்ப அவர் மாதிரி கல்பனை யாருக்குமே வராது அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் நினைக்கிறேன் அவர்கிட்ட ஏதோ பேசின்னு இருந்தேன். எல்லாம் பேசி முடித்தோடனே அந்த ஜோக் ஒன்று சொல்லி அது என்ன சுவாமி இப்படி இந்த ஜோக்கை இல்லை சொல்லுப்பா நீ அந்த அந்த இந்த அந்த இந்த வேலை இந்த கஷ்டப்படுற வேலை ஏதோ ஒன்று சொல்லி அதை சொல்லி அது அப்படின்னு சொல்கிற அந்த ஜோக்கை சொல்லு அப்படின்னா அப்புறம் என்னென்னா அது என்ன ஜோக் அப்படின்னா அது ஏன்னா இந்த இடத்துல இது வந்து ஒரு கண்டலன்ஸ் மீட்டிங் நம்ம வந்து ஸ்ரத்தாஞ்சலின்னு பண்ணுறச்சே இந்த ஜோக்கை சொல்கிறது வந்து ஒரு 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 அப்ரோப்ரியேட்டாக இருக்காது. இருந்தாலும் அவர் இந்த ஜோக்கை சொன்னா அவர் வந்து அவரோட மோட்சத்தில் இருக்கிற அவரோட ஆத்மா நித்தியமாக சாந்தி அடையும். ஏன்னா அவர் ரொம்ப எங்கிட்ட கடைசியில் அதை கேட்டு இதுக்கு இந்த ஜோக்கை வாங்கிட்டார். அதாவது என்னென்ன தாத்தா சபைக்கு உள்ளுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு, யாரோ ஒருத்தர் வந்து அண்ணா நமஸ்காரம் எப்படி இருக்கேள் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கேன் நீ எப்படியா இருக்க அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். அவர் கேட்டால் இருக்கேன் பரவாயில்ல, ஏதோ வந்து கொஞ்சம் காலம் கஷ்டமாக இருக்குது, மாப்பிள்ளைக்கு வேலை போயிடுத்து, கொஞ்சம் கால வித்தியாசமாக இருக்குது, கால வித்தியாசத்தினால வேலை போயிடுத்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் எங்கள் தாத்தாட்ட. அப்படியா எதுலையா என்னையா அங்கேயா வேலையில் இருக்கான் அவன் எதில் இருந்தான் அவன் அப்படின்னு கேட்குறார். அவர் வந்து பேங்க்கில் வேலை இருந்தார், போயிடுத்து கால வித்தியாசம், பேங்க்கில் வேலை இருந்தால் போயிடுத்து அப்படின்னா அது எங்கள் தாத்தா சொன்னாராம் அது கால வித்தியாசம் இல்லையா கணக்கில் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னாராம். அதாவது பேங்க்கில் வேறு என்ன பண்ணினாலும் வந்து மன்னிச்சு விட்டுடுவான், இந்த கணக்கில் வித்தியாசம் கணக்கில் தெல்லுமுள்ளு பண்ணியிருந்தேன்னா முதல்ல ஆற்றுக்கு அமுச்சிடுவான். அதனால் அதில் ஏதாவது வித்தியாசம் இருக்குமையா அதனால் வேலை போயிருக்கோம் நீ அது சரி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த ஜோக்கை நான் அன்றைக்கி சொல்லி நம்ப மாட்டேன் அத்தனை நாளி நானும் அவரும் சிரிச்சிருக்கோம். நான் சொல்கிறேன் எனக்கும் சிரிப்பு வந்துடும். அது இன்னொரு ஏதாவது ஒரு ஜோக்கு இந்த மாதிரி எப்போ பேசினாலும் எங்கள் தாத்தாவோட சங்கீதம் இந்த ஜோக்கு இப்படி தான் அவர் வந்து முடிப்பார் இந்த இதை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆத்மா இன்றைக்கி நம்மளோட இல்லை, அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். என்னோட ஆழ்ந்த அனுபவங்கள் என்னோட வருத்தத்தை அவளோட ஃபேமிலி அவர் ஒய்ஃபு குழந்தைகள் எல்லாருக்கும் நான் சொல்லி என்னோட இதை முடிச்சுக்கிறேன். நமஸ்காரம். Delhi Sundarajan sir. Our long association with Sundarajan sir because our வந்து டெல்லியில் இருக்கும்போதுலேருந்து எங்களுக்கு பார்க்கணும். இஸ் மோர் அ ஃபேமிலி மெம்பர். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம அருண் இப்போ அவர் சொன்ன மாதிரி நான் வந்து இப்போது ஒரு வித்வான்னோ ஓஎஸ்டி சாரை பற்றி பேசுகிறதுங்கிறது வந்து அதெல்லாம் அது ரெண்டாம் பட்சம். நான் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர், அப்படி தான் அவரோட பழக்கம். ஏன்னா நான் வந்து டெல்லியில் இருக்கிறச்சே நான் பிறந்த வளர்ந்து டெல்லி. ஏறக்குறைய ஒரு 42 வருஷத்துக்கு மேலே அவரோட பழக்கம். நான் வந்து அங்கே கச்சேரிகள்னு வாசிக்க ஆரம்பித்த புதுசில் அங்கே அப்போ வந்து அவர் டெல்லிக்கு வந்து டெல்லியிலேருந்து இங்கே வரல. இன்ஃபேக்ட் வந்து ஜஸ்ட் ஒரு சில அவரோட இருந்த சில அசோசியேஷன்லாம் இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்தில் முடியும்னா பேசுகிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அவர் நம்ம கூட இன்றைக்கி இல்லை அப்படிங்கிற நினைப்பே வந்து நினச்சி பார்க்க முடியல. இப்போ கூட அவர் கச்சேரி கேட்டப்போ அவர் உடனே இங்கேருந்து பாடுற மாதிரி ஒரு ஃபீலிங். இன்ஃபேக்ட் அன்றைக்கி நான் அவரை பார்த்த போது கூட அந்த விபூதி பட்டையெல்லாம் இட்டுண்டு அன்றைக்கி பார்த்தபோது உடனே எழுந்து கச்சேரி பாடிடுவார் போல் இருந்தது. அப்படி தான் தோணித்து எனக்கு. எப்பவுமே அப்படி தான் தோன்றுறது, இன்னும் அப்படி தான் இருக்குது. அவர் இல்லைங்கிறத சகிச்சிக்க முடியல. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இப்படி அவரை பற்றி வந்து சொல்லுங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்மளாம் இருக்கோம். அதாவது நான் சொல்கிற மாதிரி 42 வருஷம் இருக்கும். அப்போது வந்து டெல்லியிலேருந்து அவர் வந்து சென்னைக்கு வரல. அந்த டயத்துலேருந்து நான் அவருக்கு வாசின்னு இருக்கேன். ஏராளமான கச்சேரிகள்
அவர் அங்கே இருக்கிறச்சியே வந்து அப்போது அருணுக்கு தெரியும், நான் அருண்லாம் கிட்டத்தட்ட டெய்லி கச்சேரி அங்கே பண்ணுவோம் டெல்லியில். அப்போ வந்து இன்னொரு என்ன பெரிய அசோசியேஷன்னா, ஓஎஸ்டி சாரோட எல்லோரும் பெரியவாள்லாம் சொன்னான், ஓவி சுப்பிரமணியம் சார் அவர் வந்து எங்கள் வாத்தியார் கூட சேர்ந்து ஒரே டயத்தில் ஒரே பேட்ச் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சங்கீத பூஷணத்தை பற்றி நம்ம திருச்சி சங்கரன் சார் சொன்னார். வெங்கட்ராமையர் எங்கள் வாத்தியார், ஓவிஎஸ் சார், தஞ்சாவூர் சங்கரையர், எஸ் ராமநாதன் சார், இவெல்லாம் ஒரே பேட்ச் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சங்கீத பூஷணம். டைகர்கிட்ட வந்து டைகர் வரதாச்சார், பொன்னையா பிள்ளை, செபேசியர்லாம் இருக்கிறச்சு அவள்கிட்ட கற்றுண்டுவா. இன்ஃபேக்ட் அவருடைய வர்ணங்கள்லாம் வந்து ஓவிஎஸ் சார்கிட்ட கேட்கலாம், எங்கள் வாத்தியார்கிட்ட கேட்கலாம். யாருன்னா புதுக்கோட்டை சங்கீத பூஷன் ஜானகிராமன் சார் எங்கள் வாத்தியார். அவர் வந்து புதுக்கோட்டையிலேருந்து வாலண்டியர் ரேடியோவுக்கு ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட்டாக அங்கே இருந்தார். ஸோ அவருக்கு தான் நான் வந்து முதல்ல ஓவிஎஸ் சாருக்கு தான் முதல்ல ஆல் இண்டியா ரேடியோ கச்சேரி வாய்ச்சதே. ஸோ இது மாதிரி நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஏகப்பட்ட டூர்ஸ் அவர் கூட நிறைய வாய்ச்சிருக்கேன். வந்து அமெரிக்காவில் வந்து 2003 ஒரு பெரிய டூர், நானும் நெய்வேலி நாராயண் சாரும் அந்த டூர் வாசித்தோம். அப்புறம் நிறைய ஏகப்பட்ட யூரோப்பியன் கண்ட்ரீஸ். இதில் என்ன வசதியான விஷயம்னா, பொதுவாக வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் தான் ரொம்ப எடுபடும் அப்படின்லாம் சொல்லுவாள். அவருடைய சங்கீதம் எப்படின்னா எப்பேற்பட்ட ஆடியன்ஸையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு வசதியான சங்கீதம் அவருடைய. நான் வந்து அவர்கிட்ட நிறைய பேர் சொன்னான், எல்லாருக்கும் அவர் என்ன நேச்சர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இது ரொம்ப சகஜமானவர். எப்போ பார்த்தாலும் வந்து அதாவது ஒரு கச்சேரி பாடணுங்கிற இது வந்து என்றைக்கும் அவருக்கு உண்டு. அதுதான் அவர் மைண்டில் எப்பவும் அதான், கச்சேரி பாடணும் அப்படிங்கிறது, கச்சேரி நிறைய கிருதிகள் பாடம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் என்றைக்கும் அவருக்கு கடைசி வரைக்கும் அவருக்கு இருந்தது. அதாவது யாராவது புதுசாக பாடினா ரொம்ப பிரமாதமாக இருக்குது, இது என்ன சமாச்சாரம் அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவார். அவருக்கு தெரியாத கீர்த்தனை இல்லை, இருந்தாலும் அதே மாதிரி தியாகராஜ சுவாமிகிட்ட அப்படி ஒரு அபாரமான ஒரு பக்தி. அண்டு மற்ற கிருத்திகளும் நிறைய பாடுவார் அவர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து அதன் சங்கீதத்தில் ஈடுபடக்கூடிய செய்கிற ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னேனே. இப்போது என் தனி வினவின் துறா பாடினார்னா அந்த சிட்டஸ்வரம், டிஎம்டி சார் வந்து அதை செட் பண்ண சிட்டஸ்வரம், அதை 3 காலம் பாடியே ஒரு ஆடியன்ஸை கவர் பண்ணி கிளாப்ஸ் வாங்குவார் அவர். அப்பேற்பட்ட பவர். எதுக்கு சொல்கிறேன், கிளாப்ஸ் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய சமாதானங்கிறதுனால சொல்லலை, எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு சங்கீதம். அதே மாதிரி வந்து ஸ்ருதி சுத்தத்தை பற்றி எல்லாம் சொன்னால் எனக்கு தோணும், ஒரு தம்பூராவே ஸ்டேஜில் உட்காந்து கச்சேரி பண்ணால் அப்படி இருக்கும். ஒவ்வொரு ஸ்வரமும் அவ்வளோ சுத்தம். அந்த ஸ்வரத்தில் வந்து ஒரு அப்பழுக்கு கிடையாது. எப்போ நினச்சாலும் அவர் நினச்சாருன்னா பாடுவார். அப்பேற்பட்ட ஒரு மகான். இந்த பாயிண்ட்டை வந்து எனக்கு வந்து ரமணி சார் ஒரு தடவை, த கிரேட் மாஸ்ட்ரோ ஃப்ளூட் ரமணி சார் வந்து ஒரு தடவை ஃப்ரான்ஸுக்கு நாங்கள் ஒரு டூருக்கு போயிருந்தோம். அப்போ என்னென்னா ராத்திரியெல்லாம் வந்து அந்த இதில் எப்படின்னா ஒரே ஆர்டிஸ்ட் வந்து 4-5 தடவை பாடணும், ரொட்டேஷன் 24 hours கச்சேரி நடக்கும், பாடணும். அப்போது வந்து என்ன பண்ணால் அங்கே இருக்கிறவாள்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாடி காமிக்கணும் அப்படின்ட்டு சொன்னபோது, அப்போ தான் நாங்களாம் ட்ராவல் பண்ணி ஃப்ளைட்டில் 24 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். எல்லாரையும் வந்து பாட சொல்கிறேன். இவர் வந்து ஒரே தூக்க கலக்கம், பசியாக என்னென்ன ஒன்றும் புரியல. அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அப்படி வாயை திறந்த உடனே சுதி சேர்றது. இப்பேற்பட்ட ஒரு சமாச்சாரம் வந்து இது யார் எனக்கு சொன்னார்னா, ரமணி சார் பக்கத்தில் உட்காந்துருந்தார். இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கிறது வந்து பகவானுடைய ஒரு கிருப்பை இருந்தால் தான் நடக்கும், இதென்னா பாசிபிளே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு மகாவித்வான் அவர், இது யாருக்கும் கிடைக்காது, ரொம்ப பெரிய சமாச்சாரம் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தியாகராஜ சுவாமியோட சுந்தரம் சார் சொன்ன மாதிரி 610 காம்போசிஷன்ஸ் அவர் வந்து பாடி ஒரு சிடியாக ரிலீஸ் பண்ணியிருக்கார். அண்டு நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி இங்கே நம்ம ஆர்கே இதுலேயும் வந்து அவர் வந்து ஏற்பாடு பண்ணி இனாகரல் கான்சர்ட்லாம் அவர் தான் பாடியிருக்கார், ஓஎஸ்டி சார். ஸோ இந்த ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் மேலேயும் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு அஃபெக்ஷன் உண்டு. அப்பேற்பட்ட ஒரு மகாவித்வான். அவரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நான் சொல்ல மாதிரி வார்த்தைகள் இல்லை, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நாங்கள் இன்னொரு சமாச்சாரம் முதல்ல சொல்லி நான்
முடிச்சுக்கிறேன். டெல்லியில் வந்து பரிவார் பரம்பரா அப்படின்னு ஒரு ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. நம்ம சுந்தரனா இருக்கார். ஸோ வந்து அந்த ஃபேமிலியில் இருக்கிறவ எல்லாருமே பாடுவா. அப்பேற்பட்ட ஒரு மியூசிக் ஃபேமிலியில் அப்படி ஊர் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற எல்லா ஓவியசார்லேருந்து ஆரம்பித்து எல்லாரும் சேர்ந்து ஒரு கச்சேரி நடந்தது டெல்லியில். அந்த ஃபோட்டோலாம் கூட இன்னும் இருக்குது. அந்த மாதிரிலாம் ஞாபகம் வருது எனக்கு. அப்பேற்பட்ட மகாவித்வான் எனக்கு வந்து ஓஎஸ்டி சார் வந்து ஒரு அண்ணா ஸ்தானம். ஓஎஸ்டி அண்ணா தான். அதனால் அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதான் இப்போ அவரை பற்றி சொல்லணுன்னா சொல்லிட்டே இருக்கலாம். பாட்டாந்தர சுத்தம் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் வந்து அவர்கிட்ட கற்றுக்கணும். அவர் வந்து டிஎம்டி சாரை பற்றி சொல்லுவார். டிஎம்டி சார் வந்து ஒரு கீர்த்தனை வந்து 20 வருஷம் முன்னாடி பாடியிருந்தாருன்னா அப்புறம் இன்றைக்கி பாடினார்னா அது அப்படியே இருக்கும், அது மாறாது. அதில் எந்த விதமான வித்தியாசமும் வராது. சங்கதிகள் சுத்தம் அப்படியே இருக்கும். அதை வந்து அவர் ஃபாலோ பண்ண ஒரு பெரிய மகாவித்வான். அப்படியே இருக்கும். கீர்த்தனை வந்து அப்படியே கற்றுக்கலாம், கேட்டே கற்றுக்கலாம். கச்சேரிகளில் நிறைய கீர்த்தனை பாடுவார், புதுசாக நிறைய கீர்த்தனை பாடுவார். அதை கேட்டு நம்ம எல்லோரும் நிறைய அந்த கீர்த்தனைகளை பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மகாவித்வான். அவர் இன்றைக்கி நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது நம்ம நினச்சி பார்க்க முடியல. இருந்தாலும் அவர் சங்கீதம் மூலமாக அவர் என்றைக்கும் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கார். அவர் சங்கீதம் என்றைக்கும் நம்ம கூடயே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. அதனால் அவள் ஃபேமிலி மெம்பர்ஸ், மாமிக்கு எல்லாருக்குமே என்னுடைய நமஸ்காரங்களை அருணுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நமஸ்காரம். எங்களுடைய நெய்வேலி நாராயண் சார் இப்போ சமீபத்தில் தான் நெய்வேலி நாராயண் சாருடைய ஸ்டூடெண்ட் மகிதருடைய ப்ரோக்ராம் நடந்தது வாணி மஹாலில். அந்த இதுக்கு ஓஎஸ்டி பாடுறதா இருந்தது. கடைசி சமயத்தில் நெய்வேலி நாராயண் சார் தான் வந்து ஓஎஸ் அருண் பாடட்டும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணினார். அதனால் எங்கள் ஃபேமிலி குரு அவர் நெய்வேலி நாராயண் சார். எல்லாருக்கும் நமஸ்காரம். நானும் ஓஎஸ்டி அண்ணாவோட ஃபேமிலி மெம்பர் மாரி தான். அவருடைய சங்கீதத்தை பற்றி மகாவித்வான்கள்லாம் பேசிட்டா. ஆஸ் எ ஹியூமன் பீயிங் எல்லாரும் சொல்கிறபடி அவர் ஒரு சிம்பிள் மேன், குழந்தை மாதிரி தான். சொன்னபடி ராமச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி அப்பப்போ ஃபோன் பண்ணிவிட்டு அதை சொல்லு இது சொல்லு திருப்பி கேட்டுனே இருப்பார். அந்த ஜோக்கை சொல்லு, இந்த ஜோக்கு சொல்லு, அவளை பற்றி நீ சொல்லியிருந்தியே, இன்னொருத்தர் சொல்லு, எத்தனை தடவை சார் சொல்கிறது, திருப்பி அதே திருப்பி அதை கேட்டுகிட்டே இருப்பார். கேட்டு சிரிச்சுட்டே இருப்பார். நமக்கு ஒரு சிரிப்பு வரும். அவர் சங்கீதத்தை பற்றி சொல்லணுன்னா பார்த்தா அவர் ஒரு நாளாவது ஜலதோஷம் வந்து கச்சேரி கேன்சல் பண்ணி அந்தமாரி நான் பார்த்ததில்லை. எல்லா நாளும் சில வித்வான்கள் வந்து கச்சேரி முடிஞ்சவொடனே சில இன்றைக்கி அமைஞ்சது இவ்வளோ தான் அப்படின்பா. ஆனால் ஓஎஸ்டி சாருடைய கச்சேரி என்றைக்குமே சக்ஸஸ் தான். ஒரு ஃபெயிலியர் ஆனதாக நான் பார்த்ததே கிடையாது. ஒரு தொண்டை சரியில்லை, இன்றைக்கி கொஞ்சம் பாட முடியல, அந்தமாரி நடந்ததே கிடையாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக அவருக்கு வாய்ச்சிருக்கேன். அந்தமாரி ஆனதாக சரித்திரத்தில் நான் பார்த்ததே கிடையாது. எல்லா கச்சேரியும் சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி கொண்டு போகணுமோ அவர் சந்திரமௌலி சொன்ன மாதிரி 3 மணி நேரம், அமெரிக்காவில் 3 மணி நேரம் கச்சேரி அப்படின்னா கரெக்டாக 2 hours 59 minutes முடிச்சுடுவார். நாங்கள் கூட பார்த்துட்டே இருப்போம், எப்படி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இன்றைக்கி ராகந்தானம் பள்ளியெல்லாம் பாடலையே, எப்படி கொண்டு போகிறான்னு பார்ப்போம். சுந்தராயன் சாரோட நாங்கள் 2003 டூர் பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பார். கண்ணாலேயே பேசிகிட்டே இருப்போம், என்ன பண்ண போகிறாரு பார்ப்போம். இன்றைக்கி ராகந்தானம் பல்லவியே பாடலையே, இன்றைக்கி என்ன பண்ணுவார்னு பார்த்தா கரெக்டாக பக்குன்னு ஹனுமனை யானத்தை நம்ம பாடி முடிச்சுடுவார். அந்தமாரி ஒரு வித்வான், பெரிய வித்வான் அவர். 2003 நாங்கள் போகும்போது ஒரு 29 கச்சேரி பண்ணோம். அது 2.5 மாதம், அது 2 நாளில் ஓடி போயிடுது. அது எப்படின்னா நிறைய தெரிஞ்சுனோம் அவர்கிட்ட. எப்படின்னா அப்போல்லாம் இந்த செல்ஃபோன், இப்போ தான் இந்த செல்ஃபோன் வாட்ஸ்அப்லாம் வந்திருக்கு. அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. இந்த வீக் டேஸ்லாம் நாங்கள் சும்மா தான் உட்காந்துருக்கணும். இப்போ நிறைய அவரை வந்து பாட்டு சொல்லிக் கொடுங்கோ, அந்த உள்ள லோக்கல் வித்வாங்கள்லாம் பாட்டு சொல்லிக் கொடுங்கோ, ஏதாவது கீர்த்தனை இன்றைக்கு பாடம் பண்ணணும்னு கேட்பா. சொல்லிக் கொடுப்பார். ரொம்ப ஒரு பொறுப்பாக சொல்லிக் கொடுப்பார்.
சொல்லிக் கொடுத்து அதுக்கு அர்த்தம் என்ன எல்லாம் ரொம்ப பொறுமையாக எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்பேன். இதில் நிறைய நான் அவர்கிட்ட நான் 2 பேரும் உட்காந்துட்டு பார்த்துட்டுருப்போம். அந்த மாதிரி மனுஷர். அது மட்டும் இல்லை, கச்சேரி போது ரொம்ப சாதாரணமாக தான் பாடுறாரு, நமக்கு வந்து ரொம்ப சௌரியமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்க முடியாது. திடீர்னு ஒரு நாள் நாங்கள் என்ன எங்களுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறதுனால எங்களுக்கு நிறையா அனுபவம் அதில் இருக்குனால சொல்ல வரேன். திடீர்னு ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவார், சொர்ண வெங்கடேஷ தீஷர் கீர்த்தனையை எடுத்துட்டு இந்த சொர்ண கால பைரவும் கால பைரவும் பைரவும் ரவும் சங்கீத ஜாய திருப்பதி தாளத்தை எடுத்து அதில் மெயினாக பாடி அதில் தனியாக விட்டுருவார். நம்ம வந்து ஒரு ஆதித்தாளம் தான் அவரை போட்டு நம்ம நினச்சிட்டு சாதாரணமாக போக முடியாது. அதேமாரி திடீர்னு ஒரு கச்சேரியில் அப்படி பாடி விடுவார். திடீர்னு பார்த்தா ஒரு ரூபத்தாளத்தில் சின்னதாக கீர்த்தனை பாடி கொஞ்சம் வாசி விட்றோம் அப்படிம்பார். எதுக்குமே நான் தயாராக போகணும். அவருடைய கச்சேரியில் வந்து ரொம்ப சாதாரணமாக. அது மட்டும் இல்லை, ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு குஷி என்னென்னா விறுவிறுன்னு முதல்ல ஒரு 5-6 கீர்த்தனையை பாடி விடுவார். கச்சேரி ஒரு களை கட்டுறதுங்கிறது அவர் கச்சேரி நான் சொன்னேன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா விறுவிறுன்னு முதல்ல ஒரு 5-6 கீர்த்தனையை பாடிவிட்டு அப்புறம் ஒரு சப்மெயின் ஆரம்பிப்பார். அப்புறம் ஒரு பெருசாக ஒரு கல்யாணியோ காம்போதியோ கரகரப்பிரியாவோ வந்தது வராமல் அப்படியே ஒரு சங்கதியை வந்தது வராமல் ரிப்பீட் பண்ணாமல் அப்படியே அழகாக அப்படி ஒரு விசாரம் பண்ணிட்டு போனான்னா கச்சேரி போகிறதே தெரியாது. அப்படி பாடிட்டு போவார். அஃப்கோர்ஸ் விட்டல் ராமூர் சார் வந்திருக்கார். அவருக்கெல்லாம் வயலின் வாசிக்கும் போது பெரிய நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அந்தமாரி ஒரு பெரிய மகாவித்வான் அவர். எவ்வளோ அனுபவங்கள், 1-2. அப்புறம் எனக்கு பெரிய ஒரு அவருடைய பேரனுக்கு சொல்லித்தரத்துக்கு ஒரு கிடைச்சிது எனக்கு. அது அந்த வழியில் வந்தபோது அந்த பரம்பரையில் வந்தேன்னா அது ஒன்றும் சோட போகாதும்பா. அதேமாரி தான் அந்த பேரனும் மகா புட்சாலி பையன். அவன் ரொம்ப நல்லா வாசிப்பான். அந்த டெக்னாலஜிக்கு தேங்க் பண்ணணும். எப்படின்னா அவன் ஒரு 8 வருஷம் என்கிட்ட கற்றுனா அப்படின்னா 8 வருஷத்தில் ஒரு 10 கிளாஸ் தான் நிறைய வந்து கற்றுட்டுருப்போம். பாக்கி எல்லாம் அந்த ஸ்கைப்லேயே கற்றுன்றது தான், ஆன்லைன் தான். அதை கற்றுண்டு அப்படி ஒரு ரத்தத்திலே இருக்கிறதால அவன் அப்படியே நல்லா வாசித்து அவன் அரங்கேட்டெல்லாம் எடுத்து சங்கரன் சார் தான் வந்தார். அதுக்கு ஓஎஸ்டி சார்லாம் வந்தா கச்சேரிக்கெலாம் வந்தாங்க, அரங்கேற்றத்துக்குலாம் வந்தாவா. அப்புறம் அருண் சார் சொன்ன மாதிரி டிசம்பர் 15 வரை அவர் எங்களோட பேசியிருந்தார், மெசேஜ் பண்ணியிருந்தார், எல்லாம் பண்ணியிருந்தார். திடீர்னு அப்புறம் நான் எல்லாம் ஊர்லேயே வந்துவிட்டா கொஞ்சம் அப்பா கூட முடியல எல்லாம் சொல்லிவிட்டு கடைசி வரை வந்து ஒரு நம்பிக்கை தான் பேரனுக்கு ஒரு பாடணும்னு சொல்லி தேதியெல்லாம் வச்சு எல்லாம் ஏற்பாடெல்லாம் ஆகிடுத்து. கடைசியில் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் எவ்வளோ பணம் கொடுக்கணும் மோக்கொண்டு அவர் கவரில் போட்டு வச்சுட்டாருன்னா பார்த்துக்கோ. அந்த அளவுக்கு எல்லாம் அவர் பண்ணிவிட்டு அது என்ன சொல்கிறது, நோ வேர்ட்ஸ். கடைசியில் வந்து அதுக்கு ப்ரீவியஸ் டே நாங்கள் வந்து ஏதாவது ஒரு முடிவு பண்ணியான்னு ஒரு கட்டாயத்தில் அப்புறம் அருண் சார் தான் வந்து பாடினார். ரொம்ப ரொம்ப நல்லபடியாக நடந்துன்னு வச்சுக்கோ. இருந்தாலும் அவர் ஆஸ்பத்திரியிலேருந்து அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். அவர் வந்து கேட்டுனே இருந்தான்னு சொல்ல மாமி வந்துட்டு உடனே போயிட்டா, கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிட்டா மாமியை வந்து. அப்போ கூட கேட்டேன் யார் இருக்கா அப்படின்னா, பகவான் தான் கூட இருக்கார் அப்படின்ட்டு போயிட்டா மாமி. ஸோ பெரிய மகாவித்வான், அவரை பற்றி சொல்லிட்டே போகலாம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமஸ்காரம். Since Narayan sir mentioned about Aparna, there is a small message from the 3 daughters. Illa vandu idirka, dear Appa, you left us so suddenly that we are unable to process the pain and loss of your demise. But we have been extremely fortunate to be your daughters. You have given us invaluable memories and wealth of music, values and knowledge. We are eternally grateful for everything you have done for us. Your beloved daughters, Archana Swaminathan, Aparna Balaji and Bhavani Shrikant. Mahathi is a Vidushi who's not only a successful artist in her own right, but has also learnt under OST. We request Mahathi to say a few words. Shri Gurubhyo Namaha. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஓஎஸ்டி சாரை பற்றி பாட்டு பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றுமே வார்த்தைகளே கிடையாது.
சாரோட ஒரு சிம்பிளிசிட்டி அண்ட் ஹிஸ் ஆரா வாஸ் ஸோ பாசிட்டிவ். எப்போ வந்து ஆற்றுக்குள்ளே போனாலும் வாடி, நான் வந்து காலேஜ்லேருந்து நேராக கற்றுக்கிறதுக்கு போவேன். என் பாட்டிக்கும் ஓஎஸ்டி சாருக்கும் பக்கத்து ஊர். இப்போ என் பாட்டிக்கு வந்து பழமானேரி, அவளுக்கு ஒம்பத்துவேலி. ஸோ என் பாட்டியும் ஓஎஸ்டி சாரும் பிளேமேட்ஸ், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் நிறைய தியாகராஜ கீர்த்தனைகள் கற்றுக்கணும் அப்படின்ட்டு சார் அதுக்கு போகும்போது, காலேஜ்லேருந்து எனக்கு மத்தியானம் 2 மணிக்கு காலேஜ் விட்டுரும், நான் நேராக போவேன். கிளாஸ் எடுத்துகிட்டு நிறையா டைம்ஸ் வந்து கச்சேரிக்கு வந்து நானும் எங்கள் அப்பாவும் சார் ஆற்றுலேருந்து அழைச்சிட்டு கச்சேரிக்கு ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி கூட்டின்னு வருவோம். சில நாள் கொஞ்சம் கச்சேரி கிளம்புறதுக்கு லேட் ஆகிடும், டிராஃபிக் இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுவேன். நீ ரொம்ப பொல்லாதவ, பயங்கரமாக காரை ஓட்டுற, ஹரி அப் பட் ஸ்லோலி அப்படின்னு சொல்லிகிட்டே வருவார் கூட. அந்த வார்த்தைகள் வந்து இன்னும் என் காதில் கேட்டுட்டே இருக்கு. அன்றைக்கி கூட நான் மாமிக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், ஹரி அப் பட் ஸ்லோலி அப்படிம்பார். அண்ட் என்னோட அப்பாவை எப்போ பார்த்தாலும் வந்து ஓம்கார பிரணவ சண்முகப்பிரியா பாலமுரளி சாரோட அந்த வர்ணம், அதோட அந்த சரணத்தை பதனி ரஜமுலே அதை பாடி தான் வந்து எங்கள் அப்பாட்ட வந்து அவர் கான்வர்சேஷனே வந்து இனிஷியேட் பண்ணுவார். அ பர்சன் ஹூ இஸ் ஸோ ஹாப்பி அபவுட் ஆஸ் எ டிசைப்பிள். குருஸ் வந்து அமையறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு 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 மகாபாகியம். அது அந்த குருஸ் வந்து அவள் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே எடுக்கிற அந்த ஒரு ப்ரைடு, அவள் நன்னா பாடியிருந்த, இங்கே நன்னா பாடின அப்படின்னு சொல்லும்போது வந்து தட் ரிக்வயர்ஸ், அதாவது அவள் ஒரு மியூசிஷியனை தாண்டி they should have a bigger heart to say it. So OST sir was such a person. அவர் சொல்லுவாராம், அப்பர்ணா அக்கா அன்றைக்கி என்கிட்ட சொன்னால், அப்பர்ணா அக்கா பொண்ணு பேர் மஹதி, அப்போ வந்து சொன்னால், மஹத்தின்னு எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார், ரொம்ப நாள் பாடுவோம் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருந்தாராம். ஸோ எனக்கு வந்து கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங் செரராவதேமிரா, நீ பக்தி பாக்யசுதா, மனசு சுவாதீனமைன, தாச்சுக்கோவலேனா, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறையா கீர்த்தனைகள் வந்து இன்றைக்கும் அவர் சொல்லி கொடுத்த அந்த கிளாஸ் வந்து எனக்கு அவர் உட்காந்து சொல்லி கொடுத்தது அதெல்லாம் என்னோட மைண்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அ பர்சன் வித் ஸோ மச் ஆஃப் பாசிட்டிவிட்டி. அண்ட் நிறையா மியூசிஷியன் சொன்ன மாதிரி ஹி வாஸ் நெவர் இன்செக்யூர்ட் அபவுட் ஹிம்செல்ஃப். எப்போவுமே ஹாப்பியான ஒரு பர்சன். எப்போ போனாலும் எல்லா வேரி டாபிக்ஸ் பேசிண்டு. என்னோட குழந்தையோட ஆண்டு நிறைவு கூட மாமியும் சாரும் வந்திருந்தா ஆற்றுக்கு. ஸோ மெனி மெமரிஸ். அண்ட் இன்றைக்கும் வந்து காதில் வந்து அவரோட சங்கீதம் ஒலிச்சுண்டே இருக்குது. எப்படின்னா எங்கள் அப்பா வந்து ஃபேவரட்டாக அவர்கிட்ட ஒரு கச்சேரியிலையும் போய் கேட்குறது வந்து கரஹர பிரியா பாடுங்க சார் அப்படின்னு கேட்பார். அண்ட் அவரும் வந்து அந்த கரஹர பிரியா வந்து பாடினார்னா, ஐ மீன் லைக் பீப்புள் ஹூ ஹவ் லிசன் டு ஹிஸ் மியூசிக் வில் நோ ஹவு மச் வி அடோர் ஹிஸ் ராகா சிங்கிங். ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய லாஸ், ஒரு பர்சனல் லாஸ் டு மீ. My deep felt namaskarams and condolences to the family, and thank you. பாலசங்கர் சார் இவர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இவர் வந்து he is responsible for OSTs to have had அந்த மோக்ஷ, நீங்களே சொல்லிடுறீங்களா? He will narrate it himself. திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஆனந்தன் ராஜமூர்த்தி கிருப்பை. இப்போது ஓஎஸ்டி அண்ணாவோட இந்த ஸ்ரத்தாஞ்சலியில் இப்போ பிரிவாலாம் நிறைய எல்லாத்தையும் அந்த சங்கீதத்தை பற்றியும் அவரோட சிம்பிளிசிட்டி பற்றியும் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு போயிட்டான். ஆஸ் அ மிருதங்கிஸ்ட் நான் அவருக்கு வந்து 2002 தான் வாசிக்க ஆரம்பித்தேன். பல கச்சேரிகள் ஒரு ஃபோன் பண்ணார்னா வரிசையாக ஒரு 4-5 டேட் சொல்லுவார். 22 பிப்ரவரி, 23 மார்ச், 12 ஏப்ரல் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு அப்படின்னு அந்த மாதிரி. அதை விட அதுக்கு அவர் சங்கீதத்தை பற்றி பேசுகிற யோகியதாம்சம் இருக்கா எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. யோகியதை இருக்கோ இல்லையோ 3 விஷயத்தில் பாத்தியதை உண்டுங்கிறதுனால, ஒன்று நான் அவரோட ஒன் ஆஃப் ஹிஸ் வெரி ஆர்டன்ட் ஃபேன்ஸ். என்னென்னா எல்லாருமே காமனாக ஒரு விஷயம் என்ன சொன்னான்னா, அந்த ஸ்ருதி சுத்தம் அப்படியே கவ்விண்டு பாடுறது, தம்பூரா உள்ளே இருக்கிறது எல்லாம் ஒரு காமனாக எல்லோரும் ஒரு வார்த்தை சொன்னார். என்னோட பர்செப்ஷன் பர்சனலி என்னென்னா, எங்கள் வாத்தியார் குருநாதர் சொல்கிறார் எப்போவுமே, ஒரு இந்த ராகம்னு எடுத்துட்டா அதுக்கு உண்டான ஆரோகம் அவரோட அந்த ஸ்வரத்துக்கு ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும் ஒரு அதிதேவத்தை ஒன்று உண்டு.
அம்பாள் சுரூபமாக அந்த அதிதேவத்தை வந்து உள்ள மத்தியில், அதாவது எபிசென்டர்னு சொல்லணும், அதில் வந்து ஒரு கர்ப்பவாசத்தில் இருக்கும்னு சொல்லுவார். இதில் வந்து இப்போது இது எதுக்காக இது முக்கியமாக சொல்கிறேன்னா, இவர் வந்து சில சமயம் வந்து ஜென்ரலாக நிறையா தியாகபெருமை கீர்த்தனை பாடினாலும் எங்களுக்குள்ள ஒரு காமனான ஒரு விஷயம் ஒரு ரொம்ப இருக்கிறதுனால கொஞ்சம் சிவபரமாக நிறையா பாடுவார். நான் கூட இருந்தேன்னா அப்போது இந்த முக்காரியில் வந்து என்றைக்கு சிவக்கிருப்பை வருமோன்னு ஒரு கீர்த்தனை, அதை வந்து ராகம் பாடாமல் அந்த கீர்த்தனையை பாட ஆரம்பித்தோன்னா அனுபலிகள் அந்த கன்றின் குரலை கேட்டு கசிந்து வரும் பசு போல்னு ஒரு அங்கே ஆரம்பித்த அந்த கன்றின் குரலை கேட்டு அந்த கேட்டில் அந்த மேல் ரிஷபத்தில் ஒரு 5 ஆவர்த்தனம் சஸ்டெயின் பண்ணுவார். அதாவது மிஸ்ரச்சாப் 5 ஆவர்த்தனம் ப்ளஸ் முக்காரி கீர்த்தனைன்னா அது எந்த கால பிரமாணத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியும். அது ஒரு அந்த ராகத்துக்கு உண்டான ஒரு பாவம் வரணுங்கிறதுனால அது ஒரு விளம்பமாக தான் இருக்கும். அப்படியே அந்த 5 ஆவர்த்தனம் அந்த மேல் ரிஷபத்தில் சஸ்டெயின் பண்ணிவிட்டு கம்பி மாதிரி ஆணி அடித்த மாதிரி நடுப்புற இருப்பார் அங்கே. அப்படியே அதே சேம் பிரெத்தோடு அப்படியே இறங்கி கீழே மத்தியமத்தோடு திருப்பி கடைசியில் அந்த தாளத்தோட ஆரம்பத்தை 4 மாத்திரை தள்ளி வருது, 4 மாத்திரைக்கு சஜ்ஜமத்தில் கொண்டு நிற்பார். இது வந்து இதில் என்ன இருக்குது, நிறையா பாட்டம் நல்ல பாட்டம் சஸ்டெனன்ஸ் கொடுக்குறாள் இதெல்லாம் ஒன்று அப்படின்னா ரெண்டு வித்தியாசம் இருக்குது. இதில் சங்கீதத்தை வந்து நல்லா பாடுற வந்து சாதனையாளர்கள்னு இருக்கா, சங்கீத உபாசகர்கள்னு இருக்கா. வித்தியாசம் இவ்வளோதான். இந்த சாதனையாளர்கள் நிறையா பாடிக்கிடி எவ்வளோ இந்த சஸ்டெயின் பண்ணுறச்சே ஆடியன்ஸையும் கூட அழிச்சுன்னு போவா. அது பிரமிப்பாக இருக்கும். அவ்வளோ கிட்ட போயிட்டு அந்த கோவில் வாசலில் அந்த ஸ்வரதேவத்தை எங்கே இருக்கோ அந்த கோவில் வாசல் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்துடுவா. பிரமிப்பாக இருக்கும். அந்த உபாசகர்கள் ஒரு படி மேலே போவாள். அந்த கோவிலை தந்து கர்ப்பகிரகத்தை ஒரு ஸ்பிளிட் செகண்டில் அந்த ராகதேவத்தை அந்த ஸ்வரதேவத்தை அவளுக்கு வந்து ஒரு தரிசனம் கிடைக்கும். அந்த சமயத்தில் ஆடியன்ஸுக்கு வந்து உள்ளே என்னமோ பண்ணும், பாதி பேர் கண்ணில் ஜலம் வரும். அந்த கீர்த்தனை எப்பப்பெல்லாம் அதை பாடுறாரோ சரி எனக்கு வந்துருக்கு. அது வந்து சத்தியமான சங்கீதங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம், ஒரு அமைப்பு. அது வந்து அவருக்கு வந்து உபாசனை, அவர் வந்து சங்கீத உபாசகர். சங்கீதம் வந்து தொழிலாக பண்ணல, சங்கீதத்தை வந்து ஒரு பெரிய ஸ்தானத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் பண்ணலை, பட் உபாசனை பண்ணார். இது அவரோட சங்கீதத்தை நான் கூட வாசிக்க முடியாது, வெறும் அந்த ஸ்ருதி சேர்ந்து சாப்பு கொடுத்து நான் அப்படியே இருக்கிறதான் அப்படியே கட்டி போட்டுரும். ஏதாவது சொல்லு போட்டால் அது எதாவது கெட்டு போயிடுமோன்னு ஒரு பயம் வந்துடும் நமக்கு. அந்த மாதிரி அந்த விதத்தில் வந்து அந்த சங்கீதத்துக்கு நம்ம எல்லாருமே அடிமைகள்லாம் சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் இந்த கூட வாசிக்கிறவளை வந்து அப்படியே குஷிப்படுத்தி அவளை அப்ரிஷியேட் பண்ணுது. ஆன் தி ஸ்டேஜ் கொஞ்சம் கூட தயக்கமே இருக்காது. ஏதாவது ஒரு இடம் நல்லா ஒரு சின்ன அபிப்பிராயம் நல்லா வந்துருத்தின உடனே சபாஷ் பாடி லாங்குவேஜ் அப்படியே ஆடியன்ஸையும் சேர்த்து அவளை ரசிக்க வைப்பார். அது ஆன் தி ஸ்டேஜ். ஆஃப் த ஸ்டேஜ் ஆல்சோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு கச்சேரி ஆர்கே ஸ்ரீராம் வயலின் ஆச்சாரம் நினைக்கிறேன் மிருதகம். ஜஸ்ட் கச்சேரிக்கு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு பல்லவிடா அதில் எத்தனையாவது வாசிச்சிடும் அப்படின்னா, என்ன நான் இப்போ சொல்கிறேன் எழுப்பேன். இல்லை வாசி நீ வாசிடுவேன் அப்படின்னார். அப்படின்ட்டு திஸ்ரஜாதி ஜம்பதாளத்தில் 2 கலையில் அரைக்கால் மாத்திரை இல்லை, ஒரு அரைக்கால் இடம் ஒரு மாத்திரை தள்ளி கனகசபையின் தரிசனம் கண்டேன் ஆனந்தம் கொண்டேன் தில்லை கனகசபாபதி தரிசனம் கண்டேன் அப்படின்னு ஒரு நடராஜா ஒரு பல்லவி. ஏன்னா அந்த பல்லவிக்கு ஆரம்பித்தோடனே ஒரே வேர்த்து கொட்டிடுத்து வரும். இது முன்னாடி ப்ரிப்பேர்டாகவே இல்லையே, சாதாரணமாக வாசிக்க முடியாது. அவருக்கு வாசித்தா ஓரளவுக்கு வாசிக்கணுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஆனால் அன்றைக்கி வந்து எங்கள் குருநாதர் லயபிதாமகர் கும்போணம் ராஜபையர் அவரோட பரம அனுகிரகத்தினாலையும் எம்பெருமான் தில்லை கூத்தனோட அனுகிரகத்தினாலையும் அது நல்ல கையில் வந்து மாட்டின்றது. அன்றைக்கி அந்த இல்லை எல்லா அபிப்பிராயமும் கரெக்டாக அப்படியே அவர் வந்து ஸ்டேஜ் அந்த மைக்கை பிடிச்சி தனியாதனம் முடிஞ்சோன்னா 5 நிமிஷம் பேசியிருக்காரு அதை பற்றி. அது ஆன் தி ஸ்டேஜ். அது மாத்திரம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு 3 டிஃப்ரெண்ட் அக்கேஷன்ஸில் அதை பற்றி பப்ளிக்காக மேடையில் பேசியிருக்காரு. ஆஸ்திரேலியாவில் போயிட்டு இருக்கிற போது ஒரு அரங்கத்தை கச்சேரி பாடிட்டு அங்கேருந்து பேசினார். என் கசின் ஃபோன் பண்ண, நீ ஏதோ ஒரு பல்லவி வாசிச்சாமே என்னோ ஓஎஸ்டி சார் வந்து ஸ்டேஜில் சொன்னார். இது என்னென்னா ஒரு ட்ரூ ஆர்டிஸ்டோட ஒரு குவாலிட்டி இது. அது யார் வாசிக்கிறா என்ன பெரிய லெஜெண்டரி பீப்புள் தான் வாசிச்சுருக்கா, அவருக்கு எல்லாம் இருக்குது. ஆனாலும்
எங்கே இடத்துல ஏதாவது ஒரு நல்லது இருக்குது அப்படின்னா அதை உடனே அதை ஸ்பாட் பண்ணி அதை பெருசு பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்டிக் வேல்யூ. அது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் விரல விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான் இருப்பான் அந்த மாதிரி சொல்லக்கூடிய. அந்த விதத்தில் அவர் கூட ஸ்டேஜில் உட்கார்ந்ததே எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம்னு எனக்கு ஒரு இது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எங்களுக்குள்ள ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு 4 years 5 years இருந்தார் நினைக்கிறேன். கடைசி ஒரு 2 months இருக்கும் அவரோட டேர்ம் முடியாது, டீனாக இருந்தார். அப்போ ஃபோன் பண்ணார், ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணிட்டு, இத்தனை நாளாக வந்து ஏதோ ஆஃபீஸ் வேலைகள் அப்படி இப்படி இருந்துட்டு அப்பப்போ வந்து தரிசனம் பண்ண நட்ராஜாவை. ஆனால் இப்போ ஒரு மாதமாக ஒரே என்னவோ ஒரு மனசுக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு இது இருக்குது. அவரை நித்தியம் தரிசனம் பண்ணும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த தரிசனத்துக்காகவே எனக்கு இன்னொரு டேர்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சுவாமி அப்படின்னார். நட்ராஜாமையில் அப்படி ஒரு கடைசியில் ஒரு அதீத பக்தி ஒன்று அவருக்கு ஏற்பட்டுருது மனசில். ஆனால் டேர்ம் முடிஞ்சு போச்சு, அவர் வந்துட்டார். ஆனால் ஒவ்வொரு தடவை அவர் ஃபோன் பண்ணி பேசுகிறச்சையும் ஒரு 5 நிமிஷமாக நட்ராஜாவை பற்றியும் சிதம்பரத்தை பற்றியும் பேசாமல் இருக்க மாட்டார். அந்த ஒரு காரணம் தானே என்னவோ. எனக்கு ஒரு பர்சனலாக இன்னொரு வருத்தம்னு ஒன்று உண்டு. அந்த சங்கீதத்துக்கு இங்கே நம்ம கண்ட்ரிலையும் வந்து தமிழ்நாட்டிலையும் கூட அந்த எந்த சபையும் அந்த அளவுக்கு கொண்டாடலை. அது எந்த அளவுக்கு அவருக்கு தேவை கொண்டாடி இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டாடலைங்கிறது எனக்கு ஒரு வருத்தம் ஒன்று உண்டு. ஆனால் அதை சுவாமி எப்படி தீர்த்து வச்சா, நான் எந்த சபையில் அவனுக்கு என்ன பண்ணா என்ன, கனக சபையில் நான் உனக்கு இடம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவர் இனிமேல் இங்கே கீழே பாடினது போகிறோம், வா எங்கே வந்து மேலே பாடுன்னு. மோட்சத்துக்கும் சிவலோக பிராப்தி வைகுண்ட பிராப்திக்கும் வித்தியாசம் இருக்குது. மோட்சம்னா 2 கலந்து விடுறது, அதுக்கு மேலே ஐடென்டிட்டி கிடையாது, அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது அப்படிங்கிறது. ஆனால் சிவலோக பிராப்தி அப்படிங்கிறது வந்து சுவாமி கிட்டே கூட இருந்து அதை ஆசிரியச்சுட்டே அதை அப்படியே லயிச்சுட்டே இருக்கிற ஒரு சமாச்சாரம். இவருக்கு வந்து அது கிடைச்சது. எப்படி கிடைச்சதுன்னா, சிதம்பரத்தில் வந்து மோட்ச தீபம் போடுறதுன்னு ஒரு வழக்கம் ஒன்று உண்டு. அது வந்து முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. தெரிஞ்ச வாசல் பேர் வந்து போடவும் முடியாது. ஏன்னா அந்த சமயத்தில் ஏதாவது ஷாக்கில் இருப்பா, ஏதாவது ஒரு வேலையில் இருப்பா, அவளுக்கு வந்து கிடைக்காது. இவருக்கு அன்றைக்கி தகனத்தும் போது அங்கே மோட்ச தீபம் கிடச்சிது. மோட்ச தீபம்னா எல்லா கோபுரத்துலேயும் அவருக்கு வந்து தீபத்தை ஃபுல்லாக பெருசாக ஏற்றி எங்கேருந்து கோபுரம் தெரியுறதோ அப்போயே சொல்லுவாங்க அந்த மோட்ச தீபம் போட்டிருக்கா இருக்குன்னு. உள்ள அப்புறம் சபையில் சித் சபையில் வந்து சுவாமிக்கு எல்லா விளக்குலையும் நெய் தீபம் ஏற்றி இந்த தியாகராஜ சர்மான்னு இவரோட பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி, அப்போ மோட்ச தீபத்தை ஏற்றுறோட ஒரு இது என்னென்னா, சிவகணங்களை அனுப்பிச்சு சுவாமி நேராக அந்த ஆத்மாவை வந்து சிவலோகத்துக்கு தன்னோட கூட கைலாசத்துக்கு கூட உட்காந்து வைக்கிறதுக்கு அழிச்சுன்னு போயிட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. அதனால் அவருக்கு மோட்ச பிராப்தியோட சிவலோக பிராப்தி கிடைச்சாச்சுங்கிறது தான் சத்தியமான ஒரு விஷயமே வழிய அங்கே வந்து போய் சங்கீத சேவை நரசிம்ம சொன்ன மாதிரி அது பண்ணிட்டுருப்பார். அதனால் வேறு எந்த சபையில் அவருக்கு எந்த கிடைச்சதோ இல்லையோ, கனக சபையில் இருக்கிற எம்பெருமான் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஸ்திதியை கொடுத்துட்டாருங்கிறதுல எனக்கு ஒரு துளி கூட அதில் சந்தேகம் கிடையாது. அதனால் அந்த சங்கீதத்துக்கு கிடைச்ச ஒரு உன்னதமான ஒரு ரெக்கக்னேஷன் அதுங்கிறதுனால ஒரு மனசுக்கு ஒரு சாந்தி. அதனால் மோட்ச பிராப்தி அப்படிங்கிறது இனிமேல் இல்லை, அவருக்கு வந்து சிவலோக பிராப்திங்கிறது பர்மனெண்ட்டாக அவர் கூட இருக்கிறதுனால அந்த சங்கீதம் அங்கே சுவாமிக்கு உண்டானதாக எடுத்துன்றதுனால அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் ஒரு ரிலீஃப். ஸோ இதுக்கு மேலே வந்து எனக்கு ஒன்றும் பேச தெரியல. அதனால் எல்லாம் சுவாமி வந்து அனுகிரகத்தில் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும், அவள் ஃபேமிலியெல்லாம் நல்லா இருக்கணும், குழந்தையெல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இதோடு முடிச்சுக்கேன். திருச்சிற்றம்பலம். பாபநாசம் ஸ்ரீ அசோக் ரமணி அவர்கள். இன்னும் நிறையா பேர் பேசணுன்னு இருக்கா. ஸோ எல்லாரையும் ஓரிரு வார்த்தை பேசும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். 27 வருஷமாக அவர் இருந்த அந்த விஸ்மாம்பலத்திலே நானும் இருந்தேங்கிற ஒரு பெருமை எனக்கு. நம்ம வந்து எந்த ஊரில் இருக்கிறோம், அங்கே யாரெல்லாம் இருந்தான்னு சொல்லும்போதே நமக்கு வந்து அந்த ஊரோட பெருமை தெரியும். சேஷகோபாலன் சார் அங்கே இருந்தார், ஓஎஸ்சி சார் இருந்தார். ஸோ அப்படி தான் அந்த விஸ்மாம்பலத்தை சொல்லுவோம். விஸ்மாம்பலத்துன்னு சொல்ல மாட்டோம், ஓஎஸ்சி சார் இருந்தார். ஸோ அப்படி ஓடி ஓடி அவர் கச்சேரியை கேட்ட நாட்கள்லாம் உண்டு. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து டெல்லி சுந்தரன் சார், நெய்வேலி நாராயணன் சார் அப்படி கை காமிச்சிட்டார். நானும் இருந்தேன் அடியனும். அவரோட என்ன ஒரு சிம்பிளிசிட்டினா, அந்த அன்அஸ்யூமிங் பர்சனாலிட்டி. எப்படின்னா, அந்த பக்கத்தில் சாரதா டெம்பிள் கச்சேரி நடக்கும், அந்த கிருபாசங்கரி ஸ்ட்ரீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். கடைசியில் பின்னாடி வந்து உட்காந்துருப்பார். அண்ணா கிளம்புறடா
அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் பேசுவார். அவர் கிளம்பிவிடுவார். அவரோட ஒரு கச்சேரி வந்து நாரதகான சபாவில் நான் கேட்க போயிருந்தேன். எல்லாம் பாடிட்டு அரிக்காம்போஜி அவ்வளோ ஒரு நல்லா ராகம் பாடிட்டு கீர்த்தனை ஆரம்பிக்கல, வயலின் முடியும் போது நான் எழுந்து கிளம்பிட்டேன். மைக்கிலேயே டே உட்கார்றா இந்த பாட்டு கேட்டுப்போ அப்படின்ட்டு எனது மனம் பாடினார். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சுவாதீனமாக அந்த மைக் இருக்கே, அவ்வளோ பேர் உட்காந்துருக்கு, அவ்வளோ கூட்டம் அதெல்லாம் கிடையாது, இதை கேட்டு போடா அப்படிம்பார். அந்த மாதிரி எப்போ பேசினாலும் ஒரு சிரித்து பேசுகிறது, அந்த ஒரு பாசிட்டிவிட்டி, அதெல்லாம் எல்லாருமே சொன்னால், அவர் மியூசிக் பற்றி எல்லாரும் சொல்லிட்டா. எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்னென்னா, எந்த மியூசிஷியன் கிடைக்காது, எனக்கு கிடைச்சிது. அவரோட கச்சேரி எங்கே இருந்தாலும் எப்பவும் போவேன். இந்த டிசம்பர் பார்த்தேன், 5th அவரோட கச்சேரி இருந்தது ஜேபி கல்ச்சுரலில். அவர் சொன்னார், நீ வா அசோக் அப்படின்ட்டு. 5th அன்றைக்கி போக முடியல, எல்லா கச்சேரியும் கேன்சல் ஆச்சு. 10th அன்றைக்கி இருந்தது, நான் போனேன். அந்த கச்சேரிக்கு நான் இருந்தேன். எப்படி பாடிருக்காருன்னு நம்பவே முடியாது. எல்லாம் பாடி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பாடிருக்கார். பாடிட்டு வெளியில் வந்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். மாமா நமஸ்காரம், நீ எங்கடா வந்த அப்படின்னாரு. ஐயோ உங்கள் பாட்டு கேட்குதான், அதெல்லாம் முடிஞ்சு போச்சுடா, கிளம்புடா. அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா, இன்னும் எந்த கச்சேரி பாடினாலும் நாங்கள் வருவோம், கிளம்புடா அப்படின்னு மாமியை கூப்பிட்டா. அப்புறம் வந்து பிடிச்ச ஆக்ஷன் பண்ணால். எதுக்கு சொல்ல வரேன், அந்த பாட்டு வந்து மெய்மறந்து போய் நான் 2-3 வாட்டி அவர்கிட்ட நான் இது மாதிரி இந்த பாப்பனார் சிவனுடைய அந்த சிவனிசை செல்வர் அவார்டு வேணுன்ட்டு அவர் கேட்டிருந்தபோது, நான் அமெரிக்காவில் இருக்கேன்டா, அப்புறம் எப்போ சோரி மறக்க வரேன்டா அப்படின்ட்டு அது அப்படி தள்ளி போயிட்டே இருந்தது. அது வந்து கூடிய விரைவில் எங்கள் இது மூலமாக அவர் பரம்பரையில் வந்த அருணுக்கு செய்யணும்னு நாங்களாம் ரொம்ப ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு பல சந்தர்ப்பத்தில் அவர் என்ன பேசியிருக்கேன், என்ன பாட்டு போட்டிருக்காரு அவர் பாப்பனார் சிவன், அது பாடாமல் கச்சேரி இருக்க முடியாதுடா அப்படிம்பார். இவ்வளோ அப்படி ஒரு வாஞ்சி, எத்தனை கச்சேரி கேட்டிருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும்னு தான் சொன்னோம். நாங்கள் விரும்பி கேட்குற ஆஸ் அ மியூசிஷியன்ஸ் கேட்குற கச்சேரியில் ஓஎஸ்டி சாரோடது ஒன்று. எவ்வளோ வாட்டி அவரோட அந்த இலவலோ பிரணத்தார்த்தியை கேட்டிருப்போம் யூடியூப்லங்கிறதுக்கு அளவே இல்லை. அது என்னோடய ஹிட்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அப்பேற்பட்ட ஒரு சங்கீத வித்வானை பற்றி 2 வார்த்தை பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அருணுக்கு நன்றி. ஆர்கே சார், அவரோட கச்சேரி தேடிகிட்டே இருந்தால் ஆர்கேயில் நடக்கும் டெஃபினட்டாக அவர் இந்த சீசனில். அப்படி ஒரு இந்த கச்சேரி அங்கே எங்களை எல்லாரையும் ரசிக்க வச்சுருக்கார். அவருக்கு நன்றி. நன்றி. விட்டல் ராமமூர்த்தி சார் அவர்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம். எனக்கு ஓஎஸ்டி சார்னா இந்த மெட்ராஸுக்கு வரும்போது ஒரு ஃபாதர் ஃபிகர் எனக்கு தெரியும். அம்மாவுக்கு அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுவேன். நான் வந்து கர்நாடகாவிலேருந்து இங்கே வந்து ஒரு சின்ன ரூமில் இருந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு ஒரு கச்சேரி எனக்கு வந்தது ஓஎஸ்டி சாரோட கச்சேரி, ஒரு தியாகராஜ ஆராதனையில் வெஸ்ட் மாம்பலத்தில். அன்றைக்கி அந்த ஃபஸ்ட்டு கச்சேரி வாசிச்சோடனே வீட்டுக்கு வா நாளைக்கு அப்படின்னு சொன்னார். சாயங்காலம் நான் 5:30 மணிக்கு போனேன். அவர் அப்போது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுனால இன்னும் வரல. 7 மணிக்கு அவர் வந்தார். நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வந்ததுக்கப்புறம் அடுத்த மாதம் இந்த தேதிக்கு சண்முகானந்தாவில் நீ வாசிச்சிடு எனக்கு அப்படின்னு. சண்முகானந்த பாம்பே கச்சேரி, அதாவது மெட்ராஸுக்கு வந்து நான் குருகுலவாசப்பா ஆரம்பித்து கொஞ்ச நாளில் ஒரு 6 மாதத்துலேயே எனக்கு அந்த கச்சேரி. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு நான் போகிறது, என்னை வந்து நான் வெளியில் ஹோட்டல்லே சாப்பிட்டுருப்பேன். ஸோ அங்கே போனாலும் அங்கே அம்மாவோட கையில் எனக்கு சாப்பாடை போட்டு அவரோட ப்ராக்டிஸு, அதுக்கப்புறம் எனக்கு வயலின் சொல்லி கொடுத்து. ஸோ மோர் தென் எ மியூசிஷியன், he took care of me like a son and I learnt. So he is also my guru and ஒரு வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதாவது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணாதது இல்லை. ஊருக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் எனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் சமைச்சு கொடுப்பாங்க வீட்டிலேருந்து. இது உனக்காக இதை பண்ண சொல்லியிருக்கேன், இந்த டெல்லி ஸ்டைலில் சப்ஜி பண்ண சொல்லியிருக்கேன். என்ன வந்து அவரோட எனதர் முகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும், அவர் என்ன எப்படி பார்த்துன்னு இருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால இதை சொல்கிறேன். ஸோ ஒரு மியூசிஷியனோட இப்படி பழகிறதுங்கிறது, அந்த மியூசிஷியன்ஸு அவங்க ஃபேமிலி அவங்கள எல்லாரோட நான் அவ்வளோ க்ளோஸாக பழகினதுனால அவரை எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் தான். அவர் வந்து இன்றைக்கி இல்லைன்னா எனக்கு ஒரு மேஜர் ரோல் என்னோடய ஃபேமிலியில் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆத்மாவே நான் இன்றைக்கி இழந்துட்டுருக்கேன். சங்கீதத்தில் அப்போ சொன்ன மாதிரி நான் எல்லா ஊர்லேயும் அவருக்கு வாசிச்சிருக்கேன். ஃபஸ்ட் டைம் டெல்லி கச்சேரி, ஃபஸ்ட் டைம் கல்கத்தா கச்சேரி, ஃபஸ்ட் டைம் பாம்பே கச்சேரி நான் போனது ஓஎஸ்டி சாரோடு தான். அதனால் அந்த எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுவார், கச்சேரி நான் அப்போ ராகம் வாசிக்கும்போது கொஞ்சம் அவருக்கு வாசிக்கிறதுனா கொஞ்சம் பயந்துட்டு தான் வாசிப்பேன். பயப்படாதுன்னு அப்படியே இந்த கையை வச்சு இப்படி பார்ப்பார். அந்த பார்க்குறதே எனக்கு இப்போவும் என்னோடய மனசில் இருக்குது. இங்கே வந்து
சங்கரன் சாரோட வாசித்தோம் ஒரு கச்சேரி ஃபியூ இயர்ஸ் ago. அப்போ வந்து நான் இதே கராரப்பிரியா பாடிட்டு இப்படியே என்னை பார்த்துட்டே இருப்பார், என்ன பண்ணுறேன், என்னடா அப்படி இருக்கிறது கை உனக்குன்னு. அந்த மாதிரி ஏன் சொல்கிறேன்னா, ஒரு எனக்கு வேண்டிய பையன் இவனுக்கு வந்து நம்ம அவ்வளோ ஆசையோட பண்ணணும்னு. கச்சேரி முடிஞ்சோடனே எங்கள் அப்பா, எங்கள் அம்மா எங்கள் ஊருக்கு வந்து எல்லோரும் எங்கள் ஃபேமிலியில் தெரியும், என்னோடய எல்லா சிஸ்டர்ஸையும் தெரியும், மாப்பிள்ளை தெரியும். என்னோடய சிஸ்டர் கல்யாணத்தில் பாடியிருக்காரு. அதாவது வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அவரோட. மியூசிக் பற்றி நீங்கள் எல்லாம் பேசியிருக்கீங்க, அவரோட அசோசியேட் பண்ணி நிறைய கற்றுட்டுருக்கேன் நான் இந்த ஹோல் லைஃப் டைமில். அவருக்கு நம்ம எல்லாருமே ஒரு நிறையா அவருக்கு என்னோடய ரெஸ்பெக்ட்ஸ் நிறையா. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் பற்றி 2 வார்த்தை சொல்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்த அருண் அவருக்கு. அண்ட் அம்மாக்கிட்ட சொல்கிறது நான் அதுதான், உங்களுக்கு 3 டாட்டர்ஸ் இருக்காங்க, மாப்பிள்ளைகள் இருக்காங்க, ஆனால் நான் மூத்த ஒரு பையனும் இருக்கேன். அதே மாதிரி எனக்கு எப்போ வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம், ஏன்னா நான் கடமைப்பட்டிருக்கேன் உங்கள் ஃபேமிலிக்கு. நமஸ்காரம். தேங்க்யூ ஸோ மச். சிவகுமார் சார், சாத்தூர் சிஸ்டர்ஸ் அடுத்தது நீங்கள் பேசலாம். அவங்க சிவகுமார் சாருக்கு அப்புறம் நீங்கள் பேசலாம். நான் வந்து உங்கள் எல்லோரையும் விட ஒரு பெரிய பாக்கியவான் ஓஎஸ்டியை பொறுத்த மட்டில். ஏன்னா ஐ ஹவ் டேக்கன் an interview with for no less a magazine than the Hindu. இப்போ அருண் சாரோட அதே இன்டர்வியூ நடத்திருக்கேன். அது வந்து ஃபார் அபவுட் 5 hours இருந்தது. இவர் நோட் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். 14 minutes அதை வந்து அதுவும் போன உடனே என்ன பண்ணார், கேள்வியெல்லாம் எழுதி வந்திருக்கல. அப்போது இட் ஸ்ட்ரக் மீ. ஸோ நான் இனிமேல் அடுத்த இன்டர்வியூ போகும்போது கேள்விகள்லாம் எழுதின்னு போவேன். அன்னிலேருந்து கேள்விகள்லாம் எழுதின்னு தான் போகிறேன். அது பேரப்ரைஸ் பண்ணி நல்லா போட்டோம். ரொம்ப ஹிட் ஆச்சு அந்த இன்டர்வியூ. அது மெயின் திங் வந்து ஸ்ருதி பற்றி தான் பேசியிருக்கோம். யூ கேன் ரீட் தட் இன்டர்வியூ. இன்னொரு விதத்தில் பாக்கியவான். ஒரு கல்யாண கச்சேரி சார் தான் பாடின்னு இருக்கார். கல்யாண கச்சேரினா உங்களுக்கு தெரியும், அட்டண்டன்ஸ் எல்லாம் ரொம்ப பேசிகிட்டு இருப்பாங்க, அது பண்ணிட்டு இருப்பாங்க. நானும் ஒய்ஃபு எல்லோரும் அவங்க உட்காண்டிருக்கோம். சரின்னு போய் என்ன பண்ணுவாரோ என்ன அப்படி தெரியாது, சரி போய் கேட்போம் அப்படின்ட்டு. இந்த நீ பக்தி பாக்கியசூரா வந்து ஒரு வசதியாக பாடுவார் நிஜமாகவே. அதே மாதிரி பாஹி ராமதூதா அதுவும் வசதியாக பாடுவார். ஸோ நான் போயிட்டு ஸ்லிப்பு எப்படி கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு நிறைய கேட்டேன். நீ பக்தி பாக்கியசூதாவும் பாஹி ராமதூதாவும். பாஹி ராமதூதா கடைசியில் பாடுறேன் என்ன அப்படின்ட்டு நான் இப்படி நடந்து சீட்டுக்கு வரேன். நீ பக்தி பாக்கியசூதா கேட்குறது என் காலில் ஏதோ வர மாதிரி பாருங்கள். அதே சொன்ன மாதிரியே பாஹி ராமதூதா கடைசியில் பாட்டு. நான் ஃபஸ்ட்டு அவர் கச்சேரி கேட்ட உடனே I had the courage to go and tell him, you deserve the name Thyagarajan. அதே மாதிரி இந்த ஷட்ஜமம் அந்த தியாகராஜ கிருத்திஸ் வந்து இவர் அவ்வளோ ரிசர்ச் பண்ணி ஒரு முறையாக கொண்டு வந்து அந்த சிடியெல்லாம் ரிலீஸ் பண்ணி, இப்போ இவர் சொன்ன மாதிரி சுந்தரராஜன் சொன்ன மாதிரி தி சேம் ஒர்க் வாஸ் டன் பை மிஸ்டர் ரமணி. அவர் ஃப்ளூட் ரமணி வந்து அதை அது வந்து ஈவெண்ட் அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா அந்த கிருத்தியே போட்டு யாரோ சிஷ்யனை உட்கார்த்த வச்சு என்னென்ன கரெக்ஷன்ஸ் அதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் கூடி கொண்டு வந்து கொடுத்தார். ஸோ தட் இப்போ நம்ம வந்து இப்போ ஓஎஸ்டி இல்லையா அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். ஹீ இஸ் ஆல்வேஸ் வித் அஸ் அண்ட் ஹி ஹஸ் டன் ஸோ மச் வி கேன் கீப் டாக்கிங் அபவுட் இட். நம்ம அப்படி நினச்சிக்கவே வேண்டாம். ஓஎஸ்டி இல்லை இருக்கார் அப்படின்னு மனசில் வச்சு. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. சாருக்கும் ஆர்கே சாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓஸ்டியோட சிஷ்ய சாத்தூர் சிஸ்டர்ஸ் அதில் ஒருத்தர் வந்து பேசுகிறேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நமஸ்காரம். சாரை பற்றி ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா,
அவர் புதுசாக என்ன பாடம் பண்ணியிருந்தாலும் அதை உடனே ஷேர் பண்ணிடுவார் எங்களோட. நான் ஆந்திராவுக்கு கச்சேரிக்கு போயிருந்தேம்மா, அங்கே ஒருத்தர் ரொம்ப நல்லா பாடினார் இதை அப்படின்ட்டு உடனே நாங்கள் நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்கு போகும்போது சொல்லி கொடுத்துருவார் அதை. அது மாதிரி ஒரு தீர்மானம் ஏதாவது புதுசாக இது பண்ணியிருந்தா கூட இதை பாடுங்கோ, அதாவது ஃபிடில்காரன் முழிக்கணும், நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னு முழிக்கணும் அவர் அப்படிம்பார். அது மாதிரி ஒரு சேலஞ்சிங்காக அது மாதிரிலாம் நிறையா அவர் சொல்லி கொடுத்துருக்கார். அந்த இன்ஃபேக்ட் நாங்கள் எங்களை முதல்ல மேடை ஏற்றினதே அந்த பெருமையே அவருக்கு தான். 2 பேர் இவ்வளோ நன்னா பாடுறேன், நீங்கள் ஏன் சேர்ந்து பாடக்கூடாது அப்படின்னு முதல்ல அவர் எங்களை பாட சொல்லி வரிசையாக அடுத்தடுத்து ஒரு 4-5 கச்சேரி ஏற்பாடு பண்ணி கொடுத்து, முதல் கச்சேரியில் வந்து இந்த வெங்கடேஸ்வர விவாக மந்திரில் புரந்தரதாசர் இதில் அன்றைக்கி நல்ல மழை, சரி கச்சேரி கேன்சல் தான் நினச்சிருந்தோம். பட் கச்சேரி இருந்து அவர் ஃபஸ்ட்டு உட்காந்து அவர் கேட்டுட்டு இருந்தார் கச்சேரியை. அவர் கிளாஸில் பாடுறது வேறு விஷயம், பட் ஒரு மேடையில் ஏறி ஒரு குரு முன்னாடி உட்காண்டிருக்காருன்னு அப்போ எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். ரொம்ப நன்னா சொல்லி கொடுக்குறத பற்றி கேள்வியே இல்லை அவருக்கு. அவர் அந்த தியாக பிரம்மத்தோட கீர்த்தனைகள்லாம் டேப் பண்ணின பொழுது அதில் நாங்களும் ஒரு 45 கீர்த்தனை பாடியிருக்கோம். அந்த ரொம்ப சந்தோஷப்படுவார். அது மாதிரி நாங்கள் எப்போ கிளாஸ்க்கு போனாலும் இந்த அட்டுகாராதனி பல்கன்ற அந்த மனோரஞ்சனி கீர்த்தனை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களை முதல்ல அதை பாட சொல்லிட்டு தான் அப்புறம் கிளாஸ். ஸோ அது ரொம்ப அவருக்கு அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரந்த மனப்பான்மை குருவுக்கு டுவர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது ரொம்ப துர்லபம். அது மாதிரி ஒரு கச்சேரியில் இந்த சத்தலேனின்னு ஒரு கீர்த்தனை பாடணும் நாகநந்தியில். அவர் சார் இருக்கார் இன்றைக்கி, அவர் ராதாகிருஷ்ணன் சார் வாசிச்சுட்டு மறுநாள் போய் சொல்லியிருக்கார் போல இருக்கு, பாடினேலாமே எங்கே அதை பாடுங்க முதல்ல அப்படின்ட்டு அந்த சத்தலேனி கீர்த்தனையை பாட சொல்லி கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் வந்து அவரோட குருநாதரை பற்றி அடிக்கடி சொல்லி சிலாகிச்சுப்பார். TM தியாகராஜனை பற்றி அந்த இதெல்லாம் எடுக்கும்பொழுது எப்படி போட்டிருக்கார் பாருங்களேன், எப்படி இந்த சிட்டஸ்வரம் பண்ணியிருக்கார் பாருங்களேன், பா அவரை மாதிரி கிடைக்கவே கிடைக்காது குருன்னு அவர் குருநாதரை பற்றி அடிக்கடி ரொம்ப சிலாகிச்சுப்பார், ரொம்ப இதுவாக பேசுவார் அவர். ஸோ அவர்கிட்ட ஒரு சிஷ்யாளாக இருக்கிறதுக்கான ஒரு பாக்கியம். மொரோவர் அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்டையும் நாங்களும் ஒரு சிஷ்யான்னு இல்லாத ஒரு குடும்பத்தார மாதிரியே எங்கள்கிட்டலாம் பழகி எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த விஷயத்தை மாத்திரம் கிரகிச்சிக்கவே முடியல. அவர் இப்போ நம்மளோட இல்லைங்கிறதே நம்பிக்கையாகவே இல்லை. ஆனால் இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஒரு சந்தோஷம் என்னென்ன, தினம் சாரோட கச்சேரியோ அவரோட இன்டர்வியூவோ ஏதாவது நம்ம பார்க்கும்பொழுது ஓ இருக்கார் சார் இருக்கார் இங்கே தான் இருக்கார் அப்படின்னு நம்மளே தேத்திக்கணும். இப்போ அவர் வந்து இப்போ தியாக பிரம்மத்துக்கிட்ட நேர போய் அவரை சந்தோஷப்படுத்தின்னு இருக்கார். அவரோட கீர்த்தனைகள் எல்லாத்தையும் பாடி அவர்கிட்ட அதுதான் அவர் நேர தியாக பிரம்மத்துக்கிட்ட தான் ஐக்கியமாக இருக்கார். அவருக்கு வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் இதை பேச என்னை அலோவ் பண்ணினதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ அருண். தேங்க்யூ. நமஸ்காரம். அக்கரை சுவாமிநாதன் சார். நமஸ்காரம். எனக்கு எப்படி ஓஎஸ் சாரை தெரியும்னா 1980 ஐ கேம் டு சென்னை. 1983 வந்து நான் அகாடமிக்கு போயிருந்தேன். 11:45 அப்புறம் தோடி பாடினார். சில கச்சேரி தான் ஞாபகம் வச்சுக்க முடியும், அந்த தோடி இன்றைக்கும் மறக்க முடியல. அன்றைக்கும் ஃபஸ்ட் டைம் கேட்டேன். அது மாதிரி சிலர் பாடினது மட்டும் ஞாபகம் வச்சுக்க முடியுது, மற்றெல்லாம் போன வாரம் கேட்டு கூட மறந்து போயிடுது. அப்படி 83 கேட்டேன். 90 ஐ வென்ட் டு டெல்லியில் வந்து ஓஎஸ் அவங்க அப்பாட்ட தான் எங்கள் டாக்டர் 2 பேருமே 5-6 வருஷம் கற்றுண்டா. அது பிறகு கொஞ்ச நாள் அவருடைய சிஸ்டர் பத்மா நடேசன்டா கற்றுண்டா. அது பிறகு தான் எனக்கு ஓஎஸ் வந்து அவருடைய பிள்ளைன்னு தெரியும் எனக்கு. அது விட தெரியும் எனக்கு. ஆனால் 83 நம்ம அவர் பாடணும் கேட்டேன். அந்த தோடி இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. 11:45 அப்போ தான் பாட ஆரம்பிச்சாருன்னு தெரியாது. 11:45 82 வந்து 83 ஃபஸ்ட் கச்சேரி கேட்டிருக்கேன். தோடி அப்படி பாடினார். அது எனக்கு மறக்கவே முடியல. அது ஃபஸ்ட் ஞாபகம். அது பிறகு ஓஎஸ்டிக்கு என் பொண்ணு வாசிக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது நான் என்ன அவரை பற்றி என்னென்னா அவருடைய சட்ஜமெண்ட் தான், வேறு ஒன்றுமே வேண்டாம். சட்ஜமெண்ட்டில் நின்னாருன்னா
அப்படி சாட்சாங்கம் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். ஓஎஸ் பற்றி பேசும்போதெல்லாம் அவள் சஜ்ஜம் பண்ணால் சாட்சாங்கம் நமஸ்காரம் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் நான். அவ்வளவு எனக்கு அதில் அந்த சஜ்ஜமத்தில் அவ்வளோ ஈடுபாடு. எல்லா ஸ்ருதியும் நிற்பார். அந்த சஜ்ஜமத்தில் நிற்கும்போது அது ஒரு தனி மகிமை தான் அது. யார் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், நம்ம மியூசிக் சர்க்கிள் நிறைய பேர் சொல்லி ஓஎஸ் பற்றி பேசும்போதெல்லாம் சஜ்ஜமத்தை பற்றி பேசுவேன் நான். அப்படி அவருக்கு என் பொண்ணு வாசிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி மேலே சீனிவாசன் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இது ரெண்டும் நிறைவேறல. நான் கடைசி அவர் போகிறது வர கூட எதிர்பார்த்தேன். திடீர் ஷாக்கிங் நியூஸ் 31st ஷாக்கிங் நியூஸ் எனக்கு. ஏன்னா அவள் ஏதாவது ஒரு கச்சேரியை வாசிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடக்கலை. நான் இது எவ்வளோ பேர் எல்லாருக்கும் வாசிச்சிட்டா அவள் என் பொண்ணு. ஆனால் ஓஎஸ்டிக்கும் மேலே சீனிவாசன் வாசிக்கணும்னு நினச்சேன், ரெண்டும் நடக்காமல் போயிடுது. அந்த வயதில் எனக்கு ஒரு வருத்தம். ஆனால் அவருடைய சங்கீதத்துக்கு ஈடுபாடு எதுவுமே கிடையாது. அப்படி அதான் ஆசைப்பட்டேன் நான். வேறு யார் நிறைய பேர் இருக்குது, அவங்களாம் வாசகம் ஆசைப்படவே இல்லை. ஏன் ஆசைப்பட்டேன்னா என்னுடைய பர்சனலாக கூட இருக்கலாம். அவர் அன்னைக்கு ஓவியஸுடைய 10வது நாளுக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ ஓவியஸ்ரீ நான் ஓவியஸ்ரீ சொன்னேன், நான் சார் உங்கள் சத்தியமத்துக்கு சாஷாக நமஸ்காரம் பண்ணுவேன் அப்படின்னேன். அன்னைக்கு சொன்னார் அவர் என்கிட்ட, இன்னும் அவளை போட்டுக்கிறேன் அப்படின்னாரு. நடைபெறாமல் போயிடுச்சு. நான் அவர் போகிறது முதல் நாள் என்னைக்கா வாசிப்பான்னு எண்ணத்தில் இருந்தேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் போவார்னு நினைக்கவே இல்லை. நான் வேறு யாருக்கும் வாசிக்கணும் வருத்தப்படவே இல்லை. ஆனால் இது அவருடைய சங்கீதத்தை அவ்வளோ ஒரு பெரிய மகிமை. அவளுக்கு வாசிக்கணும், மேனசீனம் வாசிக்கணும் ஆசைப்பட்டேன். சின்ன அற்ப ஆசை தான் அது நடக்காமல் போச்சு. ஆனால் அவரோட சங்கீதத்துக்கு நம்ம இதே மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் மாயவரத்தில் எங்கள் கச்சேரி இருந்து அவர் கச்சேரி இருந்திருக்கு. ராத்திரி 11 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணோம். சுப்பலட்சுமி மேலே அவளுக்கு அலாதி பிரியம் அவருக்கு. ரொம்ப எப்போ தான் அவளை கூட்டி வச்சு பேசுவார். ராத்திரி 11 மணி அவளை கூட்டி பேசினார், ரயில்வே ஸ்டேஷனில் மாயவரத்தில். ஸோ சங்கீத உலகத்துக்கு பெரிய லாஸ் அவர் போனது. அதையும் தியாகராஜருடைய கீர்த்தனங்கள் அவர் என்ன மாதிரி பாடி இப்போ இந்த 3 கீர்த்தனத்தில் என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். இப்படி பண்ணால் தான் மக்களுக்கு புரியும் எந்த நேரத்தில் என்ன பாட்டு போட்டிருக்கார், என்ன இதில் சிச்சுவேஷனில் போட்டிருக்காருன்னு புரியும். இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப பெரிய லாஸ்ட் வந்து மியூசிக் வேர்ல்டு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வரல மகாபரிவா வேண்டி அவள் ஆற்றுக்கு போயிருந்தோம். அன்றைக்கி 31st போயிருந்தேன். அங்கே பார்த்தா மகாபரிவா இருக்கார். எனக்கு அது ஒரு சந்தோஷம். எனக்கு மகாபருடைய அருளில் கண்டிப்பாக அவருக்கு மோட்சம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு சரியாக முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் சார். राम ब्रह्माज्ञ विप्रेन्द्र सुपुत्रं लोकविश्रुतं नाम संकीर्तन ध्यान पूजन आसक्त मानसं काम क्रोधादिरहितं राम भक्त शिरोन्मणिन् त्यागराज गुरुं वन्दे संगीताब्दि कलानिधि संगीताब्दि कलानिधिं त्यागराज गुरुं वन्दे அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்லோகம் வந்து தியாகராஜ சுவாமிகளோட பிரைம் டிசைபிள் வாலாஜாபேட்டை வெங்கடரமண பாகவதர் ஹேஸ் கம்போஸ்ட் இன் ப்ரைஸ் ஆஃப் தியாகராஜ சுவாமிகள். நான் இதை ஏன் இப்போ ஹவு திஸ் ஹஸ் கம் டு மை மைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎஸ்டி அவர்கள் போன மாதம் 30ஆம் தேதி இதுவாயிருக்கார். அன்றைக்கி கொஞ்சம் பஞ்சமி இருந்திருக்கு. 31st ஃபுல்லாக பஞ்சமி. இந்த மாதம் ஜனவரி 30th திருவடி ஆராதனை. இதில் எனக்கு மனசுக்கு வந்தவன தான் நான் இந்த ஸ்லோகத்தை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இட்ஸ் அ லாங் அசோசியேஷன் டேட்டிங் பேக் டு செவரல் டிகேட்ஸ். அப்போ அவர் வந்து ஷாலிமார் பெயிண்ட்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தார். நிறையா கோயின்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆர்டிபி கச்சேரி பண்ணிருக்கோம். இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டியில் அவர் பாடின கச்சேரி நான் தான் மிருதங்க வாசேன். அதேமாரி தூர்தர்ஷனில் அவர் பாடின கச்சேரிக்கும் நான் தான் மிருதங்க வாசேன். அகாடமியில் அவர் பாடின கச்சேரிக்கு என்னை மிருதங்க போட்டிருந்தது. ஆனால் ஐ வாஸ் ஸ்லைட்லி இன்டிஸ்போஸ்ட், அதனால் வாசிக்க முடியல. மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது அவரை நான் மீட் பண்ணுவேன். மாமிக்கு தெரியும்.
3 வாட்டி வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், ஏதானு இன்ட்ரெஸ்டிங்காக வரும். நேத்திக்கு அவள் ஃபோன் பண்ணான், அவள் வீட்டிலேருந்து ஃபோன் எடுத்து பார்த்தோன்னே OS தியாகராஜன். ஸோ ஏதோ விஷயம் பேச போகிறார், முக்கியமான விஷயம் அப்படின்னு தான் நான் முதல்ல நினச்சேன். அப்போ நான் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு சொன்னவொடனே விஷயத்த சொன்னேன், நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஒன்றே பேசி முடிச்சுக்கிறேன். 1960 தெய்வத்தாய் அப்படின்னு ஒரு சினிமா, எம்ஜிஆர் நடித்த படம். அதில் ஒரு பாட்டு வரும், 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னால் ஒரு பேர் இருக்கும். இதுதான் அந்த பாட்டு. அதேமாரி எம்ஜிஆருங்கிற 3 எழுத்து அரசியல் உலகத்திலும் சினிமா உலகத்திலும் எப்படி நிறைஞ்சு நிற்குமோ அதேமாரி OSTங்கிற 3 எழுத்து. நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அக்னாலேஜ் பண்ணிட்டேன். சங்கீத உலகத்தில் வித்வான்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் எப்போதும் நிலைச்சி இருக்குங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. May his soul rest in peace. நமஸ்காரம். His brother Sri O S Mohan would like to speak a few words. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் எல்லோரும் இப்போ இதுவரையில் எல்லோரும் வித்வான்கள், ஸ்டூடெண்ட்ஸு எல்லோரும் OST பற்றி பேசினா, நான் ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர் ஃபியூ திங்ஸ் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆஸ் யூ ஆல் நோ, வி grew up in டெல்லி. எங்கள் அப்பா 50ஸ்லேயே டெல்லிக்கு வந்துட்டார். டீச்சிங்கை ப்ரொஃபஷனாக எடுத்துட்டு சங்கீத வித்வானாக எல்லாருக்கும் கர்நாடக சங்கீதம் சொல்லிக் கொடுத்து நாங்கள்லாம் வி grew up. எங்களுக்கு ஜீன்ஸ்லேயே இருக்குது, நாங்கள் எங்கள் காலத்தில் எல்லோரும் பாடுவோம். அதில் OST எக்ஸப்ஷனலாக பாடுவோம், நேச்சுரலாக பாடுவோம். அப்பா பாடுற எய்த்தாப்பில் உட்காந்து கேட்டு இது பாடி அதர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கற்றுக்கிற மாதிரி கற்றுக்க மாட்டோம். அதில் பாட்டு கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும், எல்லோரும் கேட்டுகிட்டே இருப்போம். நாங்களாம் கொஞ்சம் கிராஸ் பண்ணிப்போம், அவள் ஒரு வாட்டி கேட்டாலே வந்துடும் அவனுக்கு. அதே மாதிரி தட் இஸ் ஹவ் வி லேர்ன்ட். ஸோ ஃபாதர் வாஸ் அவர் ஃபர்ஸ்ட் குரு ஃபார் ஆல் ஆஃப் அஸ். Without him, we wouldn't have become singers. இருந்தாலும் டெல்லி பீங் a place very remote for our kind of music, Carnatic music. என்னதான் அண்ணா பாடினாலும், என்னதான் எக்ஸப்ஷனலாக இப்போ சுந்தர் பாடலையா, அருண் பாடலையா, everybody wanted to come to the south, especially to Chennai, because Chennai is the place for music, Carnatic music, our music. ஸோ நாங்கள் அங்கே when we grew up also, இப்போ நல்லா பாடுறானே there is no mileage for him. எங்களுக்கு ஆஸ் அ ஸ்மால் younger brothers நாங்களாம் ரொம்ப கச்சேரிக்கெலாம் போவோம். பேர் வரும் அக்கேஷ்னலாக கச்சேரி கேவி நாராயண சுவாமி, இது மாதிரி மகாராஜபுரம் சந்தானம், அவன் மாதிரி பாடுறான். இஸ் நோ லெஸ் இவனுக்கு மாதிரி ஜஸ்ட் பிகாஸ் வி ஸ்டே இன் டெல்லி ஒரு மைலேஜே இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இவ்வளோ ஒரு டேலண்ட்டை வச்சுட்டு மை ஃபாதர் டுக் டு மியூசிக். அவரும் ஈக்குவலி ப்ரொஃபிஷியன்ட்டு, பெரிய பெரிய குருட்ட கற்றுண்டு எல்லா மகாவித்வானும் அந்த காலத்தில். எங்கள் அப்பாவுக்கு விஸ்வநாதையரும் அரியக்குடி ராமானுஜங்களும் பெட்டு அவளுக்கு. எங்கள் அப்பா 2 பேருக்குமே பெட்டு. அண்ட் ஒருத்தரை வலது கண்ணும்பார், ஒருத்தரை இடது கண்ணும்பார். ஸோ அப்படி ஹீ க்ரூ அப் இன் டாஞ்சூர். 10 வருஷம் ஸ்கூல் நடத்தி டீச் பண்ணி அப்பயே டீச் பண்ணிட்டு இருந்தார். பிகாஸ் ஆஃப் அவர் ஃபேமிலி கண்டிஷன், இது மாதிரி நிர்பந்தம். அது கச்சேரி நடக்கிறதோ இல்லையோ, கச்சேரியில் வருமானம் இருக்கோ இல்லையோ, டீச்சிங் ரெகுலராக இன்கம் வரும் அப்படிங்கிற அந்த பிரின்சிபல்லே தான் டெல்லிக்கும் வந்தார் அவர். ஸோ அப்பா ஈ சாக்ரிஃபைஸ்ட் இஸ் கெரியர் அண்ட் பிகாஸ் ஆஃப் த ஃபேமிலி. இப்போ இவனோட டேலண்ட்டுக்கும் இப்படி ஆகிடுமேனு ஒரு கவலையும் இருந்தது, ஒரு வருத்தமும் இருந்தது எல்லாருக்கும். அப்போ மை எல்டர் பிரதர் கேம் டு ஹிஸ் ரெஸ்கியூ. இ செட், நீ மெட்ராஸ் போறியா, நான் ஐல் கெட் யூ அ ஜாப், எங்கே போய் பண்ணு அப்படின்னு. பட் தென் பை தென் ஹி வாஸ் ஆல்ரெடி மேரிட், ஹி வாஸ் ஹேவிங் 3 daughters, ஃபேமிலி டு சப்போர்ட். ஸோ இட் வாஸ் அ க்ரூஷியல் டெசிஷன் ஃபார் ஹிம். பட் ஹி தைரியமாக இல்லை நான் போகிறேன்னு சொல்லிட்டு he took up a job and he came here and then he slowly developed. அதுக்கப்புறம் பாட ஆரம்பிச்சு அஃப்கோர்ஸ் லால்குடி சாரும் தியாகராஜன் சார் 2 பேருமே அப்பாவுக்கு தெரிஞ்சவா. அவளை லிஃப்ட் பண்ணி தென் வெரி சூன் he became
popular and he got to, you know, ஆமாம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறேன். அது மாதிரி நிறைய இடத்துல கச்சேரியை பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், பண்ணினா. நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம், பண்ணினா. ஸோ இது எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப பெரிய பெருமை அது. அங்கே நாங்கள் இருந்தாலும் அங்கே டெல்லியிலேயும் எங்களுக்கு எல்லோரும் எங்கள் அப்பாவை எல்லோரும் தெரியும். அது ஒரு லிமிட்டடாக இருந்தது. மனுஷானு பிறந்தா ஆசை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம அதில் ஃபேமிலியில் எல்லாருக்கும் நேஷனல் ப்ரோக்ராமில் சனிக்கிழமை அந்த ரேடியோவில் வரும் கச்சேரி அப்போல்லாம், அது கேட்டுருப்போம். ஸோ எப்போ நம்ம சேகர் பாடுவோம் அப்படி, நாங்கள் சேகர்னு கூப்பிடுவோம், எப்போ நம்ம சேகர் அப்படி பாடுவோம் அப்படின்னு நாங்கள்லாம் பேசிப்போம். அதுக்கப்புறம் when he came here and then he proved himself and his talent was recognized. நிறைய அது மாதிரி வித்வான்கள்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி, பெரிய பெரிய சீனியர் வித்வான்கள்லாம் சப்போர்ட் பண்ணி அது மாதிரி பெரிய லெவலுக்கு வந்தது. இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் ஃபார் அவர் ஃபேமிலி. ஸோ பிகாஸ் ஆஃப் OS Thyagarajan we all became celebrities. நிறைய பேர் இப்போ நான் பார்க்குறதுக்கும் எங்கள் தம்பி அருண் மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேர் எனக்கு அருணே சொல்லிவிடுவான். நீங்கள் ரொம்ப நாள் எனக்கு ஆர்பி பாண்டியல் சார் நான் போயிருக்கவே மாட்டேன் கச்சேரிக்கு. அது அந்த ஃபால்ஸ் ப்ளஷருக்காக சொல்லலை, இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமை இருக்கும். ஒரு அது OVS ஃபேமிலி அந்த ரியல் கர்நாடிக் மியூசிக் ட்ரெடிஷ்னல் உங்களுக்குலாம் தெரியும். தெர் இஸ் நோ ப்ரூஃப் அவரை மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் மியூசிஷியன் பார்க்க முடியாது, கர்நாடிக் மியூசிஷியன். ஒரு வாட்டி சுந்தர் வந்திருந்தான். அப்போ பல வருஷங்கள் முன்னாடி நீ தான் வயலின் வாசிக்க போகிறேன் வந்திருந்தேன். இப்போ நான் கூட கேட்டேன் கூட, யார் பெஸ்ட்டு நீ சொல்லு அப்படின்னு. வேறு யோசிச்சுட்டு OST தான் பெஸ்ட் அப்படின்னு. அது மாதிரி ரொம்ப பியோர் மியூசிஷியன், வெரி பியோர் அண்ட் வெரி கம்ப்ளீட் மியூசிஷியன். அண்ட் ஸோ அவர் வந்து லைம்லைட்டுக்கு வரணும்னு ஒரு ஆசை எனக்கு, பர்சனலாக எனக்கு ரொம்ப ஆசை. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு கச்சேரி வேரி காட் அ பிரேக் வாஸ் MS கோபாலகிருஷ்ணன் வயலின், டாக்டர் TK மூர்த்தி மிருதங்கம், கர்நாடகா இதில் கொல்கட்டாவில். அது வந்து லாஸ்ட் மினிட்ல சந்தானம் மகாராஜபுரம் சந்தானம் பாடுறதா இருந்தது, அவர் வர முடியல, அவருக்கு எதுவும் உடம்பு சரியில்லாம தெரியல. லாஸ்ட் மினிட் கேன்சல் ஆகிடுது. அந்த RR சபாவோட பிரசிடென்ட் வந்து எங்களுக்கு ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், ப்ளஸ் he knows my father and all well. சரி நம்ம தியாகராஜன் OST பாட சொல்லலாமே. அப்போ டெல்லியில் வேலை பண்ணிட்டு இருந்தான். we expected some kind of a invitation from Kolkata, RR சபா. அன்றைக்கி குழந்தைலாம் ஆக்சுவலி மன்னி ஆக்சுவலி எக்ஸிபிஷனுக்கு எங்கேயோ போயிட்டாகும். நாங்கள் போய் அனௌன்ஸ் பண்ணி அவளை somehow I wanted them to catch a flight and go and you should sing அப்படின்னு. அதே மாதிரி போய்ட்டு பாடி ஃபஸ்ட்டு டைம் ஹீஸ் MS கோபாலகிருஷ்ணன் இஸ் அக்காம்பனிங் ஹிம். அவரே பிரமிச்சு போய் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி நீ எங்கே கூப்பிட்டாலும் வந்து வாசிக்கிறேங்கிற மாதிரி சொல்லி அப்புறம் நிறைய கச்சேரி வாசித்தார் அவருக்கு. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு எங்களுக்கெல்லாம் ஆசை இப்போ சேகரோட கச்சேரி எல்லோரும் கேட்கணும் அப்படின்னு. அது அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம், குருகளோட ஆசீர்வாதம், நல்ல லைம்லைட்டில் வந்து எல்லாம் இஸ் அச்சீவ்ட் எவ்ரி திங். வி ஹேவ் நோ கம்ப்ளைண்ட்ஸ். 3 டாட்டர்ஸ் கல்யாணம் பண்ணினா இஸ் அ வெரி ரெஸ்பான்சிபிள் ஃபாதர். 3 குழந்தைகளை படிக்க வச்சு மண்ணி என்ன பார்த்துட்டு எல்லாம் பண்ணான். பட் ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர் we lose him. More than a musician, more than his achievements and accomplishments. அண்ணான்னு பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது I just thought I will share with all of you. Thanks Arun for this opportunity. Next, Nagai Sri A.V.K. Rajasimha Bhagavatar. எல்லாருக்கும் நமஸ்காரம். எனக்கு வந்து பல என்ட்ரிஸ் கிடச்சிது OV சுப்ரமணியம் ஃபேமிலியில். ரைட் பேக் இன் 1965 ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வித் தட் ஃபேமிலி. அப்போ தான் டெல்லிக்கு வந்து எங்கள் அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கார். பஜனையில் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிரபுத்தி ஏர் கிருஷ்ணமூர்த்தி பாதர்னு கேள்விப்பட்டிருப்பேன். பஜனைலாம் அங்கே பார்க்குறது. அப்போ தான் சின்ன பசங்க என்னை விட ஒரு வயசு பெரியவர் OS சுந்தர், 2-3 வயசு பெரியவர் ஸ்ரீதர், அவள்லாம் ஹரே முராரே மதுகைட்ட பாருன்னு ஃபஸ்ட்டு கேட்ட அந்த அபங்கம் பாட்டு இன்னைக்கு ஒலிக்கிறது. தட் இஸ் த ஃபஸ்ட் இன்ட்ராக்ஷன். அப்புறம் எங்கள் அக்கா 2 பேரும் போய் பாட்டு கற்றுக்க ஆரம்பித்தா. எங்கள் பெரிய அக்கா கௌசல்யா வைத்தியகி, மிஸ்ஸஸ் தியாகராஜன். அப்போ எனக்கு பாட்டில் ஆசை உண்டு, என்ன இப்போ சேர்க்கல, எனக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கல. 1967 66 or 67 டெல்லியில் ஒரு பெரிய கச்சேரி ஷண்முகானந்த சங்கீத சபாவில் TK மூர்த்தி மாமா மிருதங்கம், லால்குடி ஜி ஜெயராமன் வயலின், ஷண்முகானந்த சங்கீத சபாவில் ஏற்பாடு பண்ணிருக்கா. அந்த கச்சேரி அவ்வளோ பிரமாதமாக நடந்தது. அன்றைக்கி நான்
எனக்கு கேட்குறதுக்கும் பிரமேயம் இல்லை, அதை அசஸ் பண்ணக்கூடிய ஞானமும் இப்போ ஒன்றும் கிடையாது. ஆனால் சொன்னான் அந்த பிரணத்தார்த்திகர பிரபுமுராரின்னு அந்த 12 ராகம் ராக சக்கர கீர்த்தனை முதல் சக்கரம் 12 ராகம் முதல்ல பாடி அப்படியே ஜெயராமன் சார் அசந்து போய் அவ்வளோ இன்வால்வ்டாக வாசிச்சு, அந்த டிகே மூர்த்தி அண்ணன் அப்படி வாசிச்சு அது கேட்ட பெமில்ட்ட நானும் கற்றுக்கணும்னு எனக்கு ஏஎஸ் ராகவன் டெல்லி திருப்பூர் ராகவன் நான் கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கிறேன், ரொம்ப எடுத்துக்கல. ஏன்னா மை அசோசியேஷன் இஸ் வெரி லாங் கம்பேர்ட் டு எனிபடி ஹூ ஹஸ் கம் ஹியர். ஏன்னா 1965 நான் வி கேன் இமேஜின் 35 45 55 58 வருஷ ஒரு அசோசியேஷன். அது வந்து ஏஎஸ் ராகவன் டெல்லி திருப்பூர் குருஜிட்ட ஒரு 50 திருப்பூர் கற்றுண்டு ஒரு 10 வயசில் எனக்கு அவர் சொன்னார், ஓவி சுப்பிரமணியம்கிட்ட போய் சங்கீதம் கற்றுக் கொடுங்க. எங்கள் அப்பாட்ட அன்றைக்கி சொன்னதுனால இன்றைக்கி இங்கே நின்று பேசுகிறேன். அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ண இன்றைக்கி. அவர் திருப்பூர் மூலமாக சங்கீதம் கற்றுண்டு அப்புறம் ஓவிஎஸ் நான் அப்பா அம்மா தான் சொல்லுவேன். அவர் சங்கீதம் எனக்கு கற்றுக் கொடுத்து இவாள்லாம் எழுத்தாப்பில் உட்காண்டா நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். என்னை வந்து அப்பா வந்து ஏன் ஓவிஎஸ் அப்பா பற்றி பேசுகிறேன்னாக்கா என்னத்தினால ஓஎஸ்சிக்கு நீங்கள் இந்த எவ்வளோ பெருமைன்னு அது தெரியணும்னு அப்படி சொல்லி கொடுப்பார். நான் தப்பே பண்ணக்கூடாது, இவாள்லாம் தப்பு பண்ணால் என்ன கிள்ளுவர், நான் கிள்ளு வாங்குவேன் அப்படி சொல்லி கொடுத்தவர். நான் தப்பே பண்ணக்கூடாது, தப்பு பண்ண விட மாட்டார் அப்படி சொல்லி கொடுத்தார். அது சொல்லி கொடுத்து ஒரு 75 எங்கள் அக்காவுக்கு அவரோட கல்யாணம் ஆச்சு. ஈஸ்வருக்கு பேல கோபாலகிருஷ்ண பாவதர்னு எல்லோரும் கேள்விப்பட்டு புதுக்கோட்டை. அவரோட ஆசீர்வாதத்தில் அந்த கல்யாணம் அவ்வளோ பிரமாதமாக நடந்தது. எங்கள் அப்பாவுக்கு மூச்சு காற்று நாம சங்கீர்த்தனம் தான், இவாளுக்கு மூச்சு காற்று சங்கீதம், ரெண்டும் ஒரு 2.5 கலக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது 1975. நான் ஏற்கனவே 3 வருஷம் கற்றுன்றதுனால 71 எங்கள் அப்பா ஹைதராபாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. நான் போய் மறுபடியும் சங்கீதம் கற்றுப்பேன். நான் என்ன பெருசாக வரேன், என்ன வந்தேன், இன்றைக்கி என்ன வந்தேன்னு தெரியாது. ஆனால் சங்கீதம் கற்றுக்கணும், ஓவியச பாட்டை தான் கற்றுக்கணும். 75 கல்யாணம் ஆகிடுத்து. எங்கள் அக்காங்க வந்து அவள் இப்போ சம்பந்தி ஆகிட்டா. அதுக்கப்புறமும் எங்கள் அப்பா சொல்லி நான் போய் கேட்டு அவரை என்ன ஆற்றுல ஒரு குழந்தையா ஒரு 7 வருஷம் சாப்பிட்றதுக்கு பணம் கூட ஒரு பைசா வாங்கிக்கல. இவன் என்றைக்கு வேலைக்கு போகிறானோ அன்றைக்கி எதானு கொடுத்தா போகிறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுல ஒருவனாக வச்சுட்டு அந்த குருகுல வாசம்னாக்கா அப்பா அம்மாவுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு சங்கீதம் கற்றுன்னு எல்லா கிளாஸ்லேயும் உட்காந்து பாடிண்டு ஆற்று வேறு எல்லாம் பண்ணிட்டு 81 எங்கள் அப்பா மறுபடியும் டெல்லிக்கு வந்தார். அது வரைக்கும் அந்த குருகுல வாசம் மறக்கவே முடியாது. அப்பேலேருந்து ஒரு ஓஎஸ்டி நாட்டு ஒரு பழக்கம் நல்லா நெருங்க கிடச்சிது. அதே மாதிரி எப்பவும் சிரிப்பு. அவரை பற்றி சங்கீதத்தை பற்றி எல்லாம் பேசிட்டோம். சங்கீதத்தை பற்றி இன்னும் சொல்லிகிட்டே இருக்கலாம். அவர் ஆஃபீஸுக்கு முன்னால் கிளம்புற எனக்கு அப்போ வேலை கிடைக்கல. நான் வந்து அவர் சீக்கிரமாக 8 மணிக்கு சாப்பிட்டு வரேன். நான் ஓவியஸ் அப்பாவோட 11 மணிக்கு சாப்பிடுவேன். அவர்கிட்ட சும்மா தமாஷா உங்களோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு பேசியிருப்பார். இன்றைக்கும் அவரோட மாமா ஒருத்தர் இருக்கார், சீனு மாமான் இருந்தார். அவர் வந்து எம்பாடிமெண்ட் ஆஃப் ஹியூமர், அவ்வளோ ஜோக்ஸ் சொல்லுவார். அந்த ஜோக்ஸ்லாம் அவாத்தில் இருந்து நான் கேட்டதுனால அவர் எப்போவும் ஃபோன் பண்ணி சீனு மாமா என்ன சொல்லுவார் அப்படின்னு அந்த ஜோக்ஸ்லாம். அதாவது இஸ் எ பர்சன் வித் மல்டிஃபேசட்டட் இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் அவென்யூஸ் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ ஒரு சங்கீதமாகட்டும், சங்கீர்த்தனமாகட்டும், சகஜமாகட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ஒரு மனுஷத்தன்மையாகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு எம்பாடிமெண்ட். இப்போவும் என்ன ராமானுஜம் வரமாட்டேங்கிறானே, எனக்கு ஆற்றுல பேர் ராமானுஜம் வரமாட்டேங்கிறானே அப்படின்னு அவள்கிட்ட ஃபோன் பண்ணி அவனை வர சொல்லி கொஞ்சம் நேரம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாட்டி ஃபோன் பண்ணி கடைசி மூச்சு ஒரு கடைசி நாளுக்கு டெய்லி மார்னிங் விஷ் பண்ணுவேன். ஜெய ராமகிருஷ்ணன் ஜெய பாண்டவங்க திருப்பி போடுவார். டெய்லி மார்னிங் விஷ் பண்ணுவார். அவருக்கு அந்த ஈகோலே கிடையாது. இவனுக்கு நம்ம போடுறதாவது இவனுக்கு பாஸ் அந்த அதாவது இத்தனைக்கு நான் பிரதர்ன்லா ஃபஸ்ட்டு பிரதராக இருந்தேன். அப்புறம் குருபுத்திரன் அந்த பாந்தவியம். அதுக்கப்புறம் வந்து பிரதர்ன்லா ஆகிட்டேன். அப்புறம் சங்கீதத்தில் அவர்கிட்டையும் நிறைய விஷயங்கள் அப்பாட்ட கற்றுன மாதிரி கற்றுனேன். இருந்தாலும் கடைசி வரைக்கும் அந்த உதாசீனங்கிறதே கிடையாது. எல்லோரும் ஒரு மனுஷன், எல்லோரும் ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஒரு எண்ணம். அவர் ஒரே ஒரு ஜோக் அடிக்கடி செல்ஃபோனில் போடுவார். அதை மட்டும் சொல்லிவிட்டு அவரோட ஆத்மா சாந்த இடத்துக்கு நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ பாட்டு பாடிட்டார், அவ்வளோ பக்தி பண்ணிட்டார்.
அவர் எங்கே இருந்தாலும் நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும்னு வேண்டிக்கணும். ஐ எம் வெல், ஐ ஹோப் யூ ஆர் ஆல்சோ இந்த சேம் வெல்ல ஒரு இங்கிலீஷ்காரன் தப்பாக போட்டால் அது வந்து ஆஹா ஐ எம் வெல், ஐ ஹோப் யூ ஆர் ஆல்சோ இந்த சேம் வெல் அப்படின்னு போட்டு ஆஹாஹான்னு போடுவார். அந்த ஒரு ஹியூமர், ஹியூமனிட்டி, வெரி டெண்டர் டு ட்ரீட். அதாவது என்ன வார்த்தைகள் சொல்கிறதே தெரியல. எவ்ரி திங் வில் சூட் ஹிம். சச் அ நைஸ் பர்சன். வி ஆல் மிஸ் ஹிம். ஆனால் இப்போ கூட இந்த இவ்வளோ பேர் வந்திருக்காரு, அவரும் வந்துட்டு போகிறார், அவர் இன்னும் வரலையே அப்படிங்கிற ஒரு தாட். அவர் அந்த கிளிப்ஸ் போட்டது ரொம்ப அவர் வந்து பாடி ஆரம்பித்து கொடுத்த மாதிரி இருந்தது. அவரோட இந்த பக்தி, அவரோட இந்த சங்கீதம், சங்கீர்த்தனம், அந்த உழைப்பு, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை. கடைசியாக we request விஸ்வநாதன் மாமா to give us. எல்லாருக்கும் நமஸ்காரம். Mr. OST, I am a personal friend. I know him as a good friend, and later on I started following his music and became a fan of his. இதுக்கு காரணம் எங்கள் அம்மா வந்து was a great music lover. She used to follow Ramakrishnan's music. இந்த ரேடியோவை காதில் வச்சுன்னா she was handicapped. காதில் வச்சுட்டு பாட்டை கேட்டுட்டே இருப்பா. கேட்டு ஏய் OS Thyagarajan ஒருத்தர் பாடுறாரா, அவர் ராமநாத்கிருஷ்ணன் மாதிரியே இருக்குது அந்த பாட்டு, நீ எங்கேயா கட்டினா போய் கேளு கண்டிப்பாக அப்படின்னு. அப்புறம் கேட்டுவிட்டு நல்லா இருக்குமா பாட்டுன்னு, நீ எனக்கு அவர் அழைச்சின்னு வந்து எனக்கு ஆற்றுல பாட சொல்ல முடியுமா அப்படின்னு. எனக்கு 2 கீர்த்தனை கேட்கணும் அவர்கிட்ட. அதுக்கு என்னம்மா அவர் அப்படியே அப்ரோச் பண்ணி அவர் கூப்பிட்டேன், அழைச்சின்னு வந்துட்டேன் ஆற்றுக்கு. வந்து ஆற்றுல எங்கள் அம்மாவுக்கு பாடினேன், ரொம்ப சந்தோஷம். அதுலேருந்து அவரோட he became very close to me. அப்புறம் அவர் ஃபஸ்ட்டு மெய்டன் அமெரிக்கா ட்ரிப்புக்கு போகிறதுக்கு I just went to the airport with him, and he took a flight from Delhi, put him up into the flight, and then came back. I used to go very often to his house and very close with the family. இதில் என்னென்னா அவர் கச்சேரி எங்கே I was in business. I used to travel a lot to northern India, இங்கே கோயம்புத்தூர். அவர் கச்சேரி எங்கெல்லாம் இருக்குமோ அவருக்கே தெரியாது. ஈரோடில் இருக்கும், கோயம்புத்தூர் இருக்கும், ட்ரிச்சியில் இருக்கும். நான் எங்கே இருக்கேனோ அங்கேருந்து ஒரு டாக்ஸி எடுத்துன்னு போய் சர்ப்ரைஸ் பண்ணுவேன், அந்த கச்சேரி கேட்டு வருவேன். எங்கேருந்து ஈரோடு வந்தேன் சார், காரியமாக கச்சேரி கேட்கணும்னு தோணித்து. இவ்வளோ ஏன் மெட்ராஸில் பாடுறேன், அது எனக்கு இன்னும் தோணித்து, எனக்கு கேட்கணுன்னு வந்தேன் அப்படிம்பேன். அந்த மாதிரி அவர் கச்சேரி பாட்டு மேலே அவ்வளோ பிடிப்பு எனக்கு. இதுக்கெல்லாம் இன்னொரு காரணம், எங்கே கச்சேரி நடந்தாலும் எங்கள் குரூப், அவர் பத்மநாபன், விஸ்வநாதன், RBI ராமநாதன் இருந்தால், இவெல்லாம் நாங்கள்லாம் ஒரு குரூப்பு. எல்லோரும் அவர் கச்சேரி குரூப்பாக போய் சேர்ந்து கேட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார். அதனால் நான் எங்களை பார்த்தாலே அவருக்கு ஒரே சந்தோஷமாயிடும் கச்சேரி. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. அது நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன் கடைசி வரலும். அவாத்து ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் நான் போவேன். என்னோடய சஷ்டியத்து பூர்த்திக்கு அவர் பாடினார், எங்கள் அண்ணா பையன் பூணலுக்கு அவர் பாடினார், தம்பி பையன் பூணலுக்கு பாடினார். எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் வந்து கலந்துப்பார். எல்லோரும் எங்களெல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கு. சங்கீதம் மூலமாக நிறைய ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறேன். Thank you all very much, especially RK sir, for this event. I just wanted to, ellarum OST பத்தி பேசணும். I just wanted to say something about my money. நாங்களாம் வந்து when we were very young, I don't want to talk about how இப்போ என்ன பார்த்துண்டா அண்ணாவை பார்த்துண்டா அதை நான் பேச விரும்பல. When she was married and when she came, நாங்கள்லாம் வந்து we lived in a joint family in Delhi. அண்ணா வந்து பாடுவார், அவருக்குன்னு ஒரு செட்டு இருக்குது 2 பேர். அவங்க போய் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ண போயிடுவார், ஆஃபீஸ் போவார், அது மாதிரி. பட் வெங்காயத்தில் எங்கள் மற்ற மணி எல்லாமும் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தா. பட் திஸ் மணி வுட் டேக் கேர் ஆஃப் 7 to 8 kids. எம்பாத்தில் எல்லோரும் ஜாயிண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வித்தவுட் எனி இன்ஹிபிஷன், வித்தவுட் எனி டிஃப்ரென்ஸ். பார்த்தா 8 பாட்டில்
8 ஃபீடிங் பாட்டில் நாங்களாம் பார்த்துருக்கோம். பிகாஸ் வி ஹவ் ஆல் நான் எங்கள் மோகன்லாம் வி ஹவ் டன் பேபி சிட்டிங் வைல் வி வேர் இன் ஸ்கூல். நாட் அவுட் ஆஃப் கம்பல்ஷன், அவுட் ஆஃப் ஜாய். நம்ம குழந்தைகள் நம்பாதோடையது அப்படின்னு பண்ணியிருக்கோம் நம்ம. அது காரணம் எங்கள் மன்னிகள்லாம் தான். தேவர் நாட் ஜஸ்ட் மன்னி சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி கிடையாது எங்களுக்கெல்லாம். சித்தாமணிலாம் வந்து when I was a kid அப்போ நான் வாடி பொடின்னு கும்பிட்டுருந்தேன் அவள் மன்னியை முன்னாடி. ஸோ அப்படி பழக்கம். பட் திஸ் மன்னி வைதேகி மன்னி நெவர் ஹேட் எனி டிஃப்ரென்ஸ் வித் எனி, ஷி டிடன்ட் see difference in any other child. எல்லாருக்கும் இவாளுக்கு இதே மாதிரி நெய் போட்டு பழக்கம் பண்ணால் ஒன்று அந்த குழந்தைக்கும் இது. இதெல்லாம் வந்து அந்த generosity came from my brother also. His feedback would go to her, and then it was her, that's how she was made. To the extent that, you know, அந்த காலத்தில் இப்போ திருச்சி சங்கரன் சார் சொன்னார் இல்லையா, மன்னி கையால் சப்ஜி சாப்பிடணும். அந்த சப்ஜிக்கு பேரே எங்கள் ஆட்டில் வைதேகி மன்னி சப்ஜி. அந்த ஃபுல் she'll put many vegetables and then she'll make an own recipe. எங்களுக்கு அது எப்படி நேம் பண்ணுறதுன்னு தெரியல. So we called it வைதேகி மன்னி சப்ஜி. இன்றைக்கும் we call it வைதேகி மன்னி சப்ஜி பண்ணிட்டேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ இப்போ அப்புறமா அப்படி அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் she was so supportive. நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் when we all grew up, நாங்கள்லாம் ஸ்கூலில் இருக்கும்போது. ஸோ she used to sometimes, நாங்களாம் ரொம்ப கண்ணாப்பு தான். I was a flamboyant boy in Delhi, typical Delhi fellow now, you know Sundarji. So and எங்களுடைய செல்ஃபெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி she was more like that. And நான் வேணாம்னா she will tell my brother to get something. Indirectly it will come. So he will be the source. So indirectly it will become. So I just wanted to say that he had a wonderful wife who has been supporting till the end பண்ணிருக்கா, and the family of course. And then நம்ம whole family, நம்ம குடும்பமே அப்படிதான். It was by God's grace we are all so united. And then நாங்கள் என்ன சொன்னோம், I am the youngest in the family. But come what may, எதாவது நடந்தாலும் அவள் ஃபைனலி சொல்கிறதா, they will have the final word. நான் மாட்டேன், I will protest, நான் மாட்டேன் நான் சொல்லுவேன். Finally they will say that they know that I will only follow what is being said. அதே மாதிரி தான் எங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் குழந்தைகள். இதெல்லாம் வந்து நம்ம பரம்பரையாக சொல்லிக் கொடுத்தது ஒரு இது. எனக்கு இன்னமும் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லணும்னு தோணித்து. ஸோ டு ஷேர் இது, பிகாஸ் we won't find another occasion or forum to talk about this, இல்லையா? So that's why I'm sharing, and people who are watching online elsewhere from their respective house will, some of them who have also interacted with her will be able to relate this better than what I am trying to say here. Thank you all very much. R.K. sir, you'll have the final word. Thank you, because I just can't say enough, because he was the one who took the phone, who initiated the whole thing. எல்லாம் பண்ணலாம், நான் பண்ணுறேன், பண்ணலாம் and then he just started ஒரு இது மாதிரி அமிச்சார். நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன் and everybody responded. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் கேட்கறதுக்கு முன்னாடி இவன் சொல்லிட்டேன், இவாள்லாம் எஸ்ன்னு சொல்லிட்டான்னு. ஸோ ஐ வாஸ் அவ்வளோ இதுவாக மெட்டிகுலஸாக பண்ண இல்லைங்க. தேங்க்யூ வெரி மச். சொன்னபடி 2010 ஆரம்பித்தப்போ ஒரு ஒன் ஆஃப் த எர்லியஸ்ட் கான்சர்ட்ஸ் இவங்க பண்ணது. அப்போ தான் அவருக்கு முதல் வழக்கம் அப்படின்ட்டு. அப்போ இருந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டேனே, தட் வாஸ் 22 2022. அதுதான் அவரோட இங்கே இது பண்ண கடைசி கான்சர்ட் 2002. அதுக்கப்புறம் ஃபார் சம் ரீசன் குட் நாட் ஹேப்பன் அப்படின்ட்டு. எப்போ கூப்பிட்டாலும் ஒரு பஜனை பண்ணணும் சார் இன்றைக்கி என்ன சரின்னுவார், ஒரு ஜுகுல்பந்தி பண்ணலாமா, எது ஏன்னு ஒன்றும் கேட்க மாட்டார். எப்படி ஒரு ஆர்கனைசர்ஸுக்கு ரொம்ப ஒரு சௌலபியமான ஒரு பர்சன், எப்பயும் இல்லைன்றதுன்ட்டு. ஒரு முறை ஆக்சுவலி ஒரு ரீசனபிளி யங்ஸ்டர் ஒரு கச்சேரி ஃபார் சம் ரீசன் கேன்சல் எடுத்து, ஆனால் சொன்னேன் இது போல் எடுத்து அதே பக்கவாதியாக இருக்குது, நீங்கள் பாடிடுறா, திருச்சியில் இருக்க காற்றுல 11 மணிக்கு வந்து சாயங்காலம் தானே வந்து பாடிடுவேன். ஒரு வார்த்தை பேசாமல் இதை விட நமக்கு எப்படி ஒரு இருக்க முடியும் ஒருத்தர் அப்படின்றது, அவ்வளோ பெரிய சீனியர் இது அப்படின்றதுக்காக. இங்கே ஹாலில் வந்தப்போ இந்த லோக்கல் பேப்பர் ஒன்று போட்டது, பெரிய ஃபோட்டோகிராஃப், நியூ ஹால் ஆர்கேஎஸ் கம் டு மயிலாப்பூர் அப்படின்னு போட்டு என்னோடய ஃபோட்டோவை போட்டு இவர் பாடுறபடி ஒரு ஃபோட்டோ போட்டு, அதுதான் பெரிய ஜெராக்ஸ் போட்டு உள்ளே மாட்டி வச்சுருக்கேன் நாங்கள். அது அப்படி போட்டது அப்படின்றதுக்காக. ரொம்ப அடிக்கடி ரொம்ப எல்லாம் பேசுறது நான் கிடையாது சும்மா. ஆனால் ஏதாவது அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தால் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவார்,
இவெல்லாம் யார் ஆர்கே தவிர நான் யார்கிட்ட கேட்குறது, இவரெல்லாம் வர்றா கொஞ்சம் முடிஞ்சால் அகாமடேட் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரின்ட்டு. இது எதுக்கு இது பண்ணுறது அப்படின்னாக்கா, அவள் வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாள். அதில் இதை இப்போ எடுத்து வச்சு இதெல்லாம் பண்ணணும் அவங்களுக்கெல்லாம் அது வராது. அது பண்ணுறதுக்கும் ஒரு வேண்டியிருக்கு, சில விஷயங்கள் வேண்டியிருக்கு. ஸோ அதனால் இவ்வளோ பெரிய வித்வான் நம்மளோடு இருந்தவர் அந்த சமயத்தில் மறந்துட்டோம்னாக்கா அப்புறம் ஆறுன கஞ்சி பழகஞ்சி தான், அப்புறம் அப்படியே மறந்து போயிடும் அது அப்படின்றதுக்காக. ஸோ அவருக்கு நான் இன்னும் ஒரு எர்லியர் கூட ஒரு டேட் ஒன்று சொல்லியிருந்தேன். பட் தேர் வாஸ் சம்திங் எல்ஸ்ன்றதுனால இன்றைக்கி டேட்டை இது பண்ணோம். And it was not very difficult for me to arrange these things. Like all musicians, the moment I was told, all of them were more than ready to come. To tell you frankly, நான் விட்டல் ராமூர்த்திக்கு நான் ஏன்னா அவர் அங்கேயும் இதில் இருந்தார், அவர் அப்படி நான் தொந்தரவு பண்ணக்கூடாது, தானாக வரேன்ற. இவங்கெல்லாம் பார்த்தா தானாக வந்து அப்படி தான் இருக்கணும். ஆஃப்டர் இது என்ன இதுவா இந்த மாதிரி சமயத்துக்கு ஒரு 50 வருஷம் 40 வருஷம் பழகியிருக்கோமே, அவளுக்கு பண்ண வேண்டியது. எனக்கு இவ்வளோ பண்ணி அவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணப்போ I thought this is a small thing that we have to reciprocate to person who has done so much to the music. And the music will remain forever. OST எத்தனை பேர் வந்து போனாலும் he will remain in the history of music, the last century, one of the finest musicians அப்படின்றதுக்காக இது நான் பண்ணுறதுக்கு I consider it as my good fortune தான் நான் சொல்லுவேன். நான் for allowing such a thing to happen, the Arun and the family, I should thank them. And 6:15 ஆரம்பித்தோம், இது கிட்டத்தட்ட 9:15 3 மணி. ஒரு கச்சேரி கூட இத்தனை பேருக்கு இருக்க மாட்டோம். ஆனால் நீங்கள்லாம் இத்தனை பேர் இருக்கல, இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கல, இத்தனை பேர் இருந்ததுனாக்கா we know the amount of impact he has made on all of us. And let's say that we'll remember this day forever to come. Thank you. Is there anything to say? So with this we'll close the meeting. Thank you.